ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சென்டென்ஸ் டு பி எ ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த அனிமேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கிளவட்டிஸ்னு ஒரு அனிமே பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி வேற லெவலான ஒரு ஸ்டோரி கொண்டது. பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஹீரோவுடைய பவர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். போட்டு எல்லா விதமான டீமன்ஸும் பொழந்து கட்டுவான். பத்தாத்துக்கு இது ஒரு வேற லெவலான ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஹீரோவால் கொல்லப்பட்ட ஒரு காடஸ் இருப்பான். அவளை வந்து கொண்டுட்டான்ற ஒரு நோக்கத்துக்காக இவனை ஒரு குற்றவாளியாக மாற்றி அங்கே இருக்கிறவங்க வந்து இவன் தான் வேணும்னே பண்ண குற்றம்ன்ற மாதிரி யோசிக்க வைப்பானுங்க. கடைசியில் பார்த்தா அவக்கு செத்ததுக்கான காரணம் எல்லாமே அவனை சுற்றி இருக்கிறவங்க தான் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்துக்காக ஹீரோ கிளம்புவான். அந்த ஒரு சீன் எல்லாமே ரொம்ப வெறித்தனமா இந்த சீரீஸ்ல காமிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. கதை நான் சொல்றது பொறுத்து நார்மலா இருக்க மாதிரி தெரியும். பட் நான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்ஷன் அனிமேஷன்ஸ் எல்லாமே வேற லெவலா பண்ணியிருக்காங்க. என்னதான் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான அனிமேலாம் ரொம்பவும் எனக்கு பயத்தை தான் தருது. அதனால இதுவும் நான் பயந்து தான் எடிட் பண்ணி போடுறேன். எப்போ இந்த வீடியோ கூட போகும்னு தெரியாது. ஏன்னா காப்பிரைட் கொடுக்குறவனுங்க எப்போ எப்படி எதை வச்சு கொடுக்குறானுங்க எனக்கு சுத்தமாக புரியல. அதனால நான் இது பயத்தோடய போடுறேன். எப்போ வேணாலும் இந்த வீடியோ காணாம போகலாம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா இந்த ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட ரிலீஸ் பண்ணி விட்டுறதுனால வேற வழி இல்லாமல் அப்படிதான் போட வேண்டிய நிலைமை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீரியலும் கவர் பண்ணியிருப்பேன். ஒரு சில இடம் விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. சரிங்க, சலமத்தோட கதை கொடுப்போம். இது கதை ஆரம்பிக்கிறது எங்கன்னா, சரியா ஹீரோஸ் எல்லாருமே எந்த ஒரு பேட்டில பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லைன்ல நிக்க வச்சு கட்டாயத்தின் பேர்ல தான் சண்டை போடுறாங்க. அதனால அந்த உலகத்துல இருக்கிற டீமன் லார்ட்ஸ் அண்ட் டீமன் கணக்கில் அடங்காம வந்துட்டே இருக்குங்க. அதை அழிக்க ஒரு ஹீரோ பார்த்ததுன்னு ஹீரோ மேல ஹீரோஸா வருவாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஹீரோஸ் எல்லாருமே வந்து தங்களுடைய தியாகத்தை பண்ணாலும் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை எரிதில் அவங்களை கொண்டுறாங்க. அப்போ ஒரு நார்மலான இடத்த காமிக்க அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒரு பையன் பதற்றத்தோட என்னமோ தூக்கின்னு ஓடி வந்துட்டு இருக்கான். சாரி எழுதுன்னு ஓடிட்டு இருக்கான். அட கடவுளே, இது ரொம்ப மோசம். இது எப்படி நான் கரசாக்கிறது சொல்ல. அப்ப அவனை ஒரு 2 டீமன்ஸ் கிட்ட துரத்தி வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய ஹோலி நைட்ஸா இருக்கிற இடத்துல அவங்க இடத்துல வந்து கேரேஜோட சேர்த்து பார்த்தா நிறைய மாச்சஸ் அவங்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் பிரீஸ்ட் மாதிரி இருக்கான் போல. அந்த பைப்புல டக்குன்னு தான் கையில ஏதோ ஒரு சிலுவை மாதிரியான விஷயத்தை எடுத்து, அது ஒரு சிம்பிள் தான், சிலுவை கிடையாது, அந்த விஷயத்தை எடுத்து கையில வச்சுக்கின்னு, லார்ட் ஜேக்லாவ், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்திருக்கேன். அந்த பையன் பாவம் தலை தெறிக்க ஓட்டிட்டு இருக்கான். அந்த மாச்சர் விடாம துரத்தின்னு போது அவனை எப்படியாச்சும் கொண்டுலாம் தொட்டு. அந்த டைம் பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இந்த நைட்டு ஒருத்தன், சார் நம்ம இப்ப என்ன பண்றது, அந்த மாச்சரை எடுத்து உங்களை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும், இந்த இடத்த விட்டு போயிடலாமா சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அந்த டைம் பார்த்தா அவன், டேய் எதுக்கு அப்படி என்ன பாக்குற? அப்ப அவனுடைய சுயநலத்துக்காக பார்த்து இந்த சோல்ஜர் அந்த டீமன் கிட்ட மாட்ட விட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இதே சமயத்துல அந்த பையன் பார்த்து அந்த மாஜர் கிட்ட அடி விழுந்து ஒரு பொந்துக்குள்ள பூந்து அப்படியே தப்பிச்சிருவான். டே எங்கடா இருக்கிறா, வந்து காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். இது கட்டுப்படுத்த முடியலன்னு பார்த்தாலாம ஹீரோ தான் கூப்பிட்டுக்கிறான். அந்த டைம் சரியா ஹீரோ என்ட்ரி கொடுத்து ஒன்று கொடுப்பாம பாருங்க அந்த மாஜருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பைபாலிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. டேய் அசையாத, கத்தாத, கொஞ்சம் இரு, கட்டு போடுறேன். டேய் கம்முனுடா, நான் செத்து போயிடுறேன், இந்த வழி அனுபவிக்கிறது விட்டுட்டு வாய மூடுறா, என்ன தனியா விட்டு போயிடுறேன், இதே இடத்துல சேர்த்துறேன். அந்த டைம் வாயில ஒன்று குத்துப்பான். முட்டாள், வாய் மூடின்னு சொல்றது மட்டும் கவனி. ஹீரோ சார் ரெசரக்ஷன் பண்றதுன்றா ரொம்ப சாதாரணமான விஷயமா நினைச்சிட்டு இருக்காது. அது ரொம்ப கஷ்டம். அதன் அடிப்படையில் நம்ம எல்லாருமே ஹீரோஸ். அப்படி இருக்கும்போது நம்ம செத்து திரும்ப பழிக்கிறதுக்கு அதுக்கு நிறைய பேரை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். மூடிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணு. உனக்கு மூலன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கோ. இவன் பேத்துக்கிட்டே அமைதியாயிருவான். இங்க பாரு, ஹோலி நைட்ஸ் கூட நீ செத்துட்டு உன்னுடைய பணத்தை தூக்க கூட வரமாட்டானுங்க. அப்படி நீ சாகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீ எங்கன்னா கண்காணாத இடத்துக்கு போயிட்டு செத்துரு. அப்பதான் உன்னை எவனை காப்பாற்ற வரமாட்டான். என் முன்னாடி செத்துற அதை கடுப்பாயிடுவேன். அந்த டைம் பார்த்து அடிபட்டு இருக்க உனக்கு பயங்கரமா குச்சி ஒன்று சொல்லிட்டு உள்ள உன் மனசை மாத்தி தான் இருந்தா இப்ப நான் உன்னை காப்பாத்துறேன், ரெடியா இருந்துக்கும். அப்புறம் அந்த குச்சி எடுப்பாம இருங்க, குத்துறோம் ஒண்ணு பயங்கர வலி எடுக்கும், கத்தும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஹீரோ பாவம் பார்த்துட்டு அவனை கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டான். நீ சரியான முட்டாள்ரா, உன்ன மாதிரியான லூசு பையனை நான் கூட வச்சிட்டு இருக்க மாதிரி என்ன சொல்லணும். ஏ டோட்டா, கொஞ்சமாச்சும் உன்னுடைய ஹேபிட்டை மாத்திக்கோ. தேவையில்லாம இப்படி கீழ்த்தரமா பண்ணிட்டு இருக்காது. நம்ம எல்லாம் ஹீரோஸ், அவ்வளவுதான். என்ன இது கதையாகுது, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டடா. நம்ம வந்த வேலை என்னமோ டீமன்ஸை போட்டுதல தான். ஆனா வர வகையில அந்த ஹோலி நைட்ஸோடைய டிரான்ஸ்போர்ட் டீம் ஒன்று பார்த்தேன். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா அவங்கள சுத்தி நிறைய டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுங்க. கேரேஜும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அவங்க எடுத்துட்டு வந்தது. ஏய் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, அவனுக்கு செத்தானே இருந்தானே. ஆனா நீ எதுக்கடா தேவையில்லாம ரொம்ப விலை கொடுத்து வாங்குற, மூடிடுவோம் வேலை என்னவோ அதை பார்க்க வேண்டியதானே. ஆனா அந்த பையன் ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டுட்டு, ஏ ஜைலோ, ஹீரோடைய பேர் ஜைலோ, ஆனா அந்த பேரை நான் சொல்ல விரும்பல, ஹீரோனே சொல்றேன். எங்க பாடுறா, நான் போன அந்த இடத்துல அந்த ஹோலி நைட்ஸ் பல டீமன் சுத்தி வளைச்சு கொண்டுட்டு இருந்துச்சுங்க. எனக்கு தெரியும்டா, டீமன் பிளைட் அது இந்த மாதிரி பெரிய லெவல்ல தன்னுடைய படையை பரப்பிட்டு இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் மூலியமா எனக்கு சைட்ல ஒரு மிஷின் கிடைச்சது. அந்த ஒரு மிஷின்ல கிடைச்ச தகவல் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5000க்கும் மேலான டீமன்ஸ் நம்மளை நோக்கி அட்டாக் பண்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. என்னது 5000 டே, என்னடா சொல்ற? அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி அவ்வளவு பெரிய ஆர்மியை தடுப்போம்? நீ சொல்றது சரிதான். இந்த காடு முழுக்க அந்த டீமன் லார்டோடைய வேவ் எல்லாமே பரவிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த காட்டையே அது ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிச்சு. நமக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கு பெரிய உதவி என்னன்னா, இங்க இருக்கிறானுங்களே இந்த முட்டாள் ஹோலி நைட்ஸ் எல்லாரையுமே திரும்ப அவங்களுடைய கிண்டத்துக்கே போக சொல்றது. ஏன்னா அவனுங்க குறுக்கால நின்னாங்களா நம்மளால பெருசா சண்டை போட முடியாது. அவனுங்களை காப்பாற்றுவோமா இல்ல டீமன்ஸை போட்டு தள்ளுவோமா? நீயே சொல்லு. நமக்கு எந்த விதமான துணையும் தேவையில்ல, நம்ம 2 பேரே போதும்டா. எத்தனை பேர் வந்தாலும் போட்டு தரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ மறந்துட்டியா, உன்னுடைய தலை நீ இழந்தா கூட திரும்ப உயிரோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு.
அது விஷயம் இல்லடா, நம்ம எல்லாருமே ஹீரோஸ் தான். ஈவன் நம்ம செத்தாலுமே திரும்ப உயிரோட வந்துருவோம்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் எனக்கு சில விஷயங்கள் வந்து ஏத்துக்க முடியல. அது எனக்கு புரியுது. உன்னுடைய மெமரிஸ்ல சில விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கும், உன்னை மனதளவில் குழப்பப்படுத்திருக்கும், நீ யாருன்றது கூட தெரியாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி ஃபீல் பண்ணதுடா. நமக்கு ஒரு லைஃப் புதுசா கிடைக்குதுன்னு யோசிச்சு பெருமைப்படு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அமையும்ன்றது தெரியாது. ஆனா ஹீரோஸை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சாய்ஸ், இந்த உலகத்தை காப்பாற்ற நம்ம தியாகம் பண்ணிதான் ஆகணும்ன்றது இந்த இடத்துல ஏற்றப்பட்ட விதி. நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும். சரிவா கிளம்புவோம். ரொம்ப நேரத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அந்த ஹோலி நைட்ஸ் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லணும். ஒண்ணுல அந்த டைம் பார்த்தா இவன் அந்த இடத்துல நம்ம பால் டோட்டோ தூக்கின்னு வந்து அந்த ஒரு பாக்ஸை பாக்குறான். என்னதுடா இது வாய்ப்பே இல்ல. டேய் மென்டல் டோட்டா, காமெடி பண்ணத அந்த அடிப்பட்ட ஹோலி நைட்ஸ் ஓடிய கேரேஜ்ல இருந்து இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வண்டியா முட்டாளே, எதுக்கு எடுத்துட்டு வந்த? அது என்னன்னா இது நமக்கு யூஸ் ஆகும் நினைச்சுதான் எடுத்துன்னு வந்து எதனா யூஸ்ஃபுல்லான பொருள் உள்ள இருக்கும்ல, முட்டாள் எதுக்குடா தேவலாம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்புறமா நம்மள குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்ப வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் தட்டி பக்கத்துல உள்ளுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதுக்கு வாய்ப்பு இல்ல. உள்ளுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு டேய் உள்ளுக்குள்ள யாரா இருக்குது தெரியலப்பா, சொல்றியா வாயில கொடுக்கட்ட உனக்கு? டேய் எனக்கு தெரியாது. உண்மையிலே அதுக்குள்ள என்ன இருக்குன்றது நீயாச்சும் சொல்ல. கொழுப்பு எடுத்தவனே நீ எடுத்துன்னு வந்து ஏன் கிட்ட அது கேள்வி கேட்கறியா? இப்ப மட்டும் உள்ளுக்குள்ள மோசமான விஷயம் எதனா நினைச்சுன்னு விஷயம் அவனை திரும்பியும் பார்க்கவே மாட்டேன். டீமன்ஸ் கிட்டே உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். நான் கொள்றதை விட அதுவும் கொண்டாடு உன. சரிடா டென்ஷன் ஆகுதுடா, நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழப்பத்திலே தலைவன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணு இருப்பான். டேய் பைத்தியக்கார நாய், என்னடா பண்ணி வச்சிருக்க தெரியுமா? என்னடா பெருசா பண்ணிட்டேன்? ஒரு பொண்ணு தானே இருக்கா, அவ பார்க்க நல்லா தான் இருக்கா. டேய் இவ பொண்ணே கிடையாதுடா. முதல்ல இவ ஹியூமன் இல்லடா முட்டாள். ஹியூமன் இல்லையா? அப்ப இவ மாஞ்சரா டீமனா? டீமன் கிடையாதுடா முட்டாள். இவ ஒரு காடஸ். என்னடா அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு டீமன் லார்டுக்கு எதிராக கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி உருவான வெப்பன் தானே அவங்க. ஆமா ஹியூமனிட்டிக்காக கடைசி நம்பிக்கை இருந்த ஒரே ஒரு வெப்பனை தான் அவங்கள சொல்லுவாங்க காடஸ்னு. ஆனா என்ன இவ பார்க்க பொண்ணு மறிக்கிறா அப்படின்னு இவன் புகந்து தள்ளிட்டு இருக்க. இவன் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஹார்ன் சவுண்டுக்கு எல்லாம் கேட்குது. அதாவது இந்த போருக்கான சவுண்ட் எல்லாம் வரல. இந்த சவுண்ட் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல போய் பார்த்தா மான்சஸோடைய படம் தான் இது ஹோலி நைட்ஸுக்கான சிக்னல்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த இடத்துல பாக்குறானுங்க. மலை உச்சிலிருந்து பாக்கிறதுல கிளியராவே தெரியுது. கீழே காட்டுக்கு நடுவுல ஒரு ஹோலி நைட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறதுல அவங்கள சுத்தி வளைச்சிச்சுங்க மான்சஸ் எல்லாமே. பாவம் அங்க இருக்கிறவங்க பயங்கரமா போராடிட்டு இருக்கானுங்க உயிருக்காக. அப்பா என்ன கொடுத்தனமா கடிச்சு துணுங்குதுங்க பாத்தீங்களா, அதிகமா இருக்கு. அவனுங்களுக்கு உதவி பண்ணலாமா வேணவா? டேய் நம்மளுடைய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு தான். ஒரு நல்ல மறைவான இடத்த பார்த்து போய் ஒளிஞ்சு போவா. ஏய் மென்டல் மாதிரி பேசாத, நம்மள ஹீரோஸ் நம்ம தான் போய் காப்பாற்றணும். பாரு அவனுக்கு பெரிய பிரச்சனை குழப்பத்துல மாட்டிட்டு இருக்கானு. டேய் எனக்கு மென்டல் பிடிச்சிருக்கா, உனக்கு மென்டல் பிடிச்சிருக்கா, ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா அதை பத்தி பேசத்தை விட்டுட்டு அந்த ஹோலி நைட்ஸ்க்கு நம்ம உதவி பண்ணினா கண்டிப்பா நம்மளுடைய மிஷின்ல பாதி கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இவனுங்களை காப்பாத்தி இந்த இடத்த விட நம்ம அமைச்சிட்டு மிச்சம் வரக்கூடிய எல்லா விதமான டிமன்ஸையும் போட்டு தள்ளுவோம். அப்படி நான் சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு வாய்ஸ் கேட்க பின்னாடி என்னது ஃபைட் பண்ண போறியா, காப்பாத்த போறியா அவங்கள? இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு அப்படியே புல்லடிக்கிறது தெரியுமா. இதுல இருந்து தெரிய வருது என்னன்னா, நீ தான்டா என்னுடைய நைட்டு. கண்டிப்பா நீ தானே எனக்கு பர்ஃபெக்டா சூஸ் ஆகிற ஒருத்தன். ஒன்ன மாதிரியான ஆளு தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். காடஸுக்கு உன்ன மாதிரியான ஒருத்தர் தான் தேவை. பேட்டில் நீயும் நானும் இணைஞ்சு ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு காடஸ் ஒரு நைட் ஒர்க் பார்த்தா எப்படி இருக்கும்? வெற்றி அவங்களுக்கு தானே நிச்சயம். நான் ஏன் பவரை தரேன், நீ அவங்கள போய் காப்பாத்து பார்க்கலாம் அப்படின்னு அவ கூட்டி குறைந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாயிட்டேன். எங்க பாரு உன் உதவியெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, உன் வேலை என்னவோ அதை பாரு, தேவையில்லாம சண்டையில தலையிடாத. ரெட்டும் எதுக்கடா இவ்வளவு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? காரணம் என்னன்னா இவ காடஸ்லாம் இப்பதான் பவர் எல்லாமே ரிலீஸ் பண்ண கத்துட்டு இருக்கா. ஏண்டி நீ தானே 13வது காடஸ்? சரியா சொன்னேன், நான் தான் காடஸ். டிரோட்டாவா? ஏய் என்னுடைய நைட்டு, எனக்காக நீ சேவை செய், இந்த உலகத்தை நீ தானே காப்பாத்தணும், அதுக்கு நான் உனக்கு துணையா நிக்கிறேன். ஹீரோ இதை கேட்ட உடனே இந்த வார்த்தைகளை சொன்னால எனக்கு ரொம்ப எரிச்சலாவது. நான் உன்ன மாதிரியான காடஸ் ரொம்ப வெறுக்கிறேன். டேய் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிற டோட்டோ, நான் போயிட்டு அவங்களை காப்பாத்திட்டு வரேன். டேய் நில்றா, எங்கடா விட்டு போற தனியான்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்து வேற லெவல்ல போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. போறதுக்கு முன்னாடி டெட்டோ ஒரு நிமிஷம் நில்றா, நீ அவளையும் பாத்துக்கோ, அப்புறம் நீ எனக்கு அந்த இடத்துல என்னென்ன மாத்திர என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷனே கொடு. டேய் என்னடா ஒரே சமயத்துல ரெண்டு வேலையை கொடுக்குற, பண்ற மூடின்ற மாதிரி அவன் கத்த. அதுக்கப்புறம் மொத்தம் அந்த மாஞ்சஸ் எல்லாமே அவங்களை சுத்தி வலிச்சு ஒவ்வொருத்தரையும் அடிச்சு சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. என்னோட பக்கம் பார்த்த ஹீரோ வரும்போது இவ கூடவே வந்துட்டா. என்ன சொல்ல என்ன விட்டு தனியா போற, நீ என்னோட நைட் ஆச்சு, நான் உனக்கு உதவி பண்ணதான் கூடவே வருவேன். நீ ஏன்டி என் கூட வர, ரொம்ப ஆபத்து அங்க போடின்ற மாதிரி அவன் கத்த. ஆனா அந்த மாஞ்சஸ் ஒரு பக்கம் வந்து இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்துட்டு இவங்க நோக்கி அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்துவான் பாருங்க. சின்ன ஒரு நைஃபை தூக்கி எறிவான். அந்த ஒரு வேகத்துல போயிட்டு அது வெடிச்சு செதறும் பாருங்க மொத்தமா. இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். என்னடா பவர் இது, வேலை ஆகுதுடா. ஏய் போயிட்டு மறைவான இடமா போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, கூட வந்து தொல்லை பண்ணாத. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த நைட்ஸுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் மத்த டெட்டோ பயலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சண்டை படம் வந்துட்டான் போல. டேய் டெட்டோ என்னடா பண்ணிக்கிற, சண்டை போடுறான். வந்துட்டு பண்ற மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு அவன் வெப்பன் எடுத்து அவன் ஷூட் பண்றான் பாருங்க. டே கொண்டுட்டா பயத்துல கொண்டுட்டு இருப்பான். டேய் பேசாத கம்னாட்டி இன்னும் நிறைய கொல்ல வேண்டியது இருக்கு, கொல்லு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லுவோம். காடஸ் பத்தாதுக்கு அப்புறம் அந்த டெட்டோ பையன் கிட்ட போயிட்டு டேய் தனியா விட்டு போவாதரா, நீங்களா என்னோட நைட்டா, எனக்கு இல்ல தான் வேலை பாக்குறீங்க. நீங்க பாருங்க நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால கொஞ்சம் இதயத்துல பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுங்க, எனக்கு சின்ன வேலை இருக்க, போயிட்டு வர மாதிரி கிளம்பிட்டு இப்போ அதெல்லாம் தனியா விட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட மாத்த சந்தத்துக்கு வர அந்த இடத்துல இருக்க ஒரு நைட்டு கமாண்டரும் அங்க இன்னும் அதிகமா வருது, தயாரா இருங்க, நான் அதை பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ டக்குன்னு போயிட்டு அதன் கதையை ஒரே ஒரு ஃப்ளோல முடிப்பான் பாருங்க. இதே சமயத்தில் பார்த்து திடீர்னு அந்த பகமூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒன்று வந்துட்டு ஹீரோடைய காலையை அட்டாக் பண்ணிடும். அது திரும்பியும் ஹீரோ வந்து அடிக்க முடியாதனால கிட்ட வந்துட்டு அட்டாக் பண்ண போக ஹீரோ செத்துட்டான்னு நினைப்பான். ஆனா அந்த டைம் பார்த்தா டேய் என் மாமனை எவடா தொடர்றது, நான் தானே அவனை காப்பாற்ற மாதிரி டெட்டோ வந்துட்டு அடிப்பான் பாருங்க. செத்துரும். அது என்னடா கரெக்ட் டைம்ல உதவி பண்ணனா, கரெக்ட் டைம்ல உதவி பண்ண கம்னாட்டியே இதெல்லாம் பார்த்தா அதை தொடச்சி அட்டாக் பண்ணு, பாராட்ட மாட்டியே அப்படின்ற மாதிரி கத்திட்டு திரும்ப அவனை ஃபாலோ பண்ணி போறான். அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டு எக்கச்சக்கமா இன்னும்
காட்டுக்குள்ள வர மாஞ்சஸ் போயிட்டு அடிக்க ஆரம்பிக்க இவனை பக்கம் கத்தின போறாடே என்ன விட்டு தனியா போவாதீங்க நான் தானே உங்க காடஸ்னு. அப்புறம் நைட் ஃபுல்லா பார்த்தா அடிச்சு போட்ட சண்டையில வந்து மொத்தமா தோழியை முடிச்சு விட்டானுங்க அந்த மாஞ்சஸ்க்கு. அப்புறம் நைட்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன்டா எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க? நல்லா தான் இருக்கும், நீங்க காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பிடுங்க. என்ன அர்த்தம்? டக்குன்னு அவன் ஹீரோ கழுத்துல இருக்க அந்த தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். டேய் நீ பேனல் ஹீரோவா? இவன் குற்றம் பண்ண ஹீரோப்பா, இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் எதுக்கு நமக்கு உதவி பண்ணா? நிலம மோசமாயிடுன்னு சொல்லிட்டு டெட்டோவும் வந்துட்டான். நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு உங்களுக்கு கொடுத்த உத்தரவின் பேர்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றது தெரியுது. நீங்க இந்த இடத்துல இருந்து ஓடுறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா இன்னும் அதிகப்படியா வரப்போகுது. நீ இதுல தலையிடாதா, அசஞ்ச உன்னை கொண்டுடுவேன். டெட்டோவும் இவன் மாமா இவன் கிட்ட வேலைக்கு ஆகாதியா, அவனுக்கு முறையா தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டானுங்க, வா நம்ம இந்த இடத்துக்கு போயிடுவோம். நீ சொல்றது சரிதான், நம்ம ஹீரோஸ்ல அப்படிதான் இவனுக்கு நடத்துவானுங்க. எங்க பாரு அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த காடை பார்த்த குறுக்கால பார்த்து டேய் ஏன் நைட்டு கிடையாது எப்போ நீ பேசலாம் இந்த மாதிரி, அவன் கரெக்டான ஆள், ரொம்ப நல்ல வேண்டா, உங்களை காப்பாத்துக்கு முறையா தேங்க்ஸ் சொல்லுங்கடா அவனுக்கு. நான் சொல்றது சரிதான்டா. அந்த டைம் அந்த நைட் கமெண்டர் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க கோல்டன் ஹேர் வச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கண்ணெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க காடஸா, இவ்வளவு எதுக்குடா நீ கூட வச்சிட்டு இருக்க, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம், இவ டிரான்ஸ்போர்ட் டீம்ல தான் இருந்தா அந்த இடத்துல இருந்து நீ எப்படி இவளை கொண்டு வந்த திரும்ப ஒப்படைன்ற மாதிரி அவனுங்க மிரட்டுறதுல இதுல இருந்து என்ன புரியுது, காடஸ்ன்றவள சவப்பட்டியில போட்டு அந்த ஹோலி நைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க டிரான்ஸ்போர்ட் டீமா. நம்ம டெட்டோ ஹீரோ பைபிள பார்த்தா தேவையில்லாம அந்த சவப்பட்டி எடுத்துட்டு வந்துட்டு பெரிய சண்டை மூட்டுற வேலையை பண்ணிட்டான். இதனால திரும்ப அவனுங்க காடஸை ஒப்படைக்க சொல்றானுங்க. ஆனால் நம்மளால ஒத்துக்காம இங்க பாருங்கடா அவங்க சோட கீழே இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போற சமயத்துல டெட்டோ உள்ள வந்து ஏன்பா சண்டை போடாதீங்கப்பா, இப்பதான்ப்பா எல்லாரும் வாஞ்சஸ் இல்லாம நிம்மதியா இருக்கும், அதுக்கு இன்னொரு முறை எப்ப வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல வந்து இவனுங்களை மாதிரியே இன்னொரு ஹீரோவும் ஒருத்தர் இருப்பான். அவன் இவனுக்கு கூட இவனுடைய தழும்புகள் மூலியமா வந்து கம்யூனிகேட் பண்ணி பேசுறதுல இவனுக்கு கதறானுங்க. ஏய் நான் பேசுறது கேக்குதடா, டேய் கம்யூனிட்டி நாயே வெனிட்டம் எதுக்குடா கத்திட்டு இருக்க, கேக்குதுடா நல்லாவே, சாரிடா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க, நிம்மதியா இருக்கீங்க தானே? நிம்மதியா இருக்குமா, செத்துட்டு இருக்கா டே, இங்க எப்ப பார்த்தா இதாண்டா பேச்சு உனக்கு, டேய் அங்க நிலைமை எப்படா போயிட்டு இருக்கு அதான் சொல்லுங்கடா, நீ ஃப்ரீயா தான்டா இருக்க சைலோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்க ஹீரோ டக்குன்னு வர ஒரு மாஞ்சரை கொண்டுட்டு டே நான் ஃப்ரீயா தானே இருக்கேன்னு சொல்ல என்ன வேலைக்கு தான் முக்கியமா அந்த நைட் பார்த்துட்டு பதறுவான். என்ன இவன் அசால்ட்டா போட்டு தள்ளுறானு. கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்ற விஷயங்களை கவனமா கேட்டுக்கூடா. என்னடா பெருசா இங்க பாரு, ஹோலி நைட்ஸ் உடைய மெயின் ஃபோர்ஸ் வந்து டீமன் பிளைட்டை வந்து அட்டாக் பண்றதுக்காக முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பைபிள பார்த்தா எந்த இடத்துல ரிப்போர்ட் பண்றானா அவனும் அந்த ஹோலி நைட்ஸ் இருக்கிற டென்ட்டுக்கு உள்ள இருந்து தான் உதவி பண்ணிட்டு இருக்கான் ஹீரோக்கு. டே அதை விட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். இந்த ஹோலி நைட்ஸ் உடைய டிரான்ஸ்போர்ட் டீம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய முக்கியமான வேலை வந்து காடஸை பாதுகாப்பு இந்த இடத்த விட்டு கூட்டு போறது. என்ன மனுஷன் இதை பத்தி நான் பெருசா உங்ககிட்ட சொல்லல, பைத்தியக்காரா இதை சொல்ல வேண்டியது இதான் முக்கியமானது. சரி புறா டீமன் பிளேட் அழிக்கிறதுக்காக அவங்க அந்த சமயத்துல யூஸ் ஆவாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து மத்த எல்லாருக்குமே உதவி பண்றதுக்காக தான் அவங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, அப்ப டீமன்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு நோக்கி நிறைய. ஆமாண்டா உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அதுக்கேற்ற போலதான் முன்கூட்டியே சில நைட்ஸ் அந்த இடத்துக்கு அமைச்சிருப்பாங்களே சண்டை போறதுக்காக. என்ன சொல்ற, சண்டை போறதுக்காக அமைச்சாங்களா? ஆமா இந்த இடத்துல இருக்க ஒரு கமாண்டர் தான் அந்த வேலையை பார்த்தாங்க. எங்க ஃபோர்ஸ்ல இருக்கவங்க தான், அவங்க மெயின் ஃபோர்ஸ் வந்து வேற இடத்துல இருக்காங்க. இவங்களை வந்து சும்மா முன்கூட்டியே உழவு பார்க்கறதுக்கு அமைச்ச குரூப் இவங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றான், டேய் முட்டாள்களா, உங்க கமாண்டர் கிட்ட இருந்து திரும்ப கிளம்பி வரதுக்கான எந்த விதமான ஆர்டரும் வரலையாடா, அது இருக்க மாட்டேங்க முட்டாள்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல மாட்ட விட்டு போயிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அவனுக்கு கடுப்பாடுவானுங்க. டேய் உனக்கு எங்களுடைய கமாண்டர் கிவியாவை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன நீ. இது கிவியாவா, அவ பெரிய முட்டாளாச்சேடா, எவ்வளவு தெரிஞ்சு அப்படி சொல்லுவேன். ஒரு நிமிஷம் இல்லை, இங்க பாரு, நாங்க அவங்கள நம்புறோம் முழுமையா. அவங்க கமாண்டர்ன்ற முறையில் எங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் எல்லாமே நாங்க கண்டிப்பா அப்படியே பின்பற்றுவோம். அவங்க சாகணும்னு சொன்னா கூட நாங்க சாவோம். ஹீரோ இதை கேட்டுட்டு டேய் நீங்க பண்ற காமெடியில எனக்கு ஒன்னும் சரி போடல, ஏற்கனவே அரை உயிரோட தான் இருக்கீங்க, திரும்ப இன்னொரு மான்சஸ் வேவ் வந்துச்சுன்னா முழு உயிரும் போயிடும், ஒழுங்கா இந்த விட்டு கிளம்புங்க, நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்லும் போது அவன் உன்னொரு பக்கம் டேய் 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 இரு சொல்ல வரத காதல வாங்க. என்னடா இங்க பாரு, ஹீரோஸா இருக்கிற நீங்க வந்து டீமன்ஸ் அழிக்கணும்ன்ற அந்த ஒரு மிஷின் வந்து எப்பயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை அந்த ஆபரேஷன் பண்றதுக்காக அலோவ் பண்ணல. இந்த இடத்துல அதுக்காக தான் ஹோலி நைட்ஸ் வந்து டீமன்ஸை கொல்றதுக்காகவே தங்களுடைய படையோட வந்திருக்காங்க. இந்த ஒரு ஆபரேஷன் வந்து முடிய போற கட்டத்துல இருக்கிறதுனால நீ குறுக்கால வந்து குழப்பம் எதனா உண்டு பண்ணிட்டு வச்சியா ஓ மேலதான் கடுப்பாவானுங்க. அதனால முடிஞ்சளவுக்கு அந்த இடத்துல இருக்காம உன் வேலையை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்பிடு. சாக கூடாதுன்னு நினைச்சுன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறடி. ஏன்டா உயிர் எடுக்கிற? ஆமாப்பா அவன் சொல்றது சரிதான், டேய் வாடா சைல போயிடல இந்த தொட்டு. அந்த டைம் பார்த்தா காடஸும் டேய் என்னடா பேசிட்டு இருக்க, என் நைட் வந்து ரொம்ப தைரியமானவன், அவன் இந்த மாதிரி பயந்து ஓட சொல்றியா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன நைட்டு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுல சண்டை போட்டு அதில் ஜெயிப்போம் தானே, எல்லாரையும் சோற வரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் டேய் டேய் இவனுங்களை விடு, இவங்களுடைய மெயின் ஃபோர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்த சொல்ல அவங்க பக்கத்துலேயே தான் ஒரு ஆத்தங்கரை ஓரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய ஃபார்மேஷன்ல அவங்க காத்துட்டு இருக்காங்க கரெக்டா, அதுவும் பியூர் செல் ரிவர் கிட்ட தான். அப்புறம் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஹீரோவும் இங்க பாடுறான், ஏன் வேலை என்னன்றது தெரிஞ்சு போயிடுச்சு, நான் இந்த இடத்த விட்டு அவங்களை பார்க்க தான் கிளம்ப போறேன். உங்க கமாண்டரை நம்பத்தை விட்டுட்டு உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுடைய கமாண்டரை நாங்க உண்மையா நம்புவோம், ஒன்ன மாதிரியான ஹீரோ கில்லரை நாங்க நம்பவே மாட்டோம். டேய் மோடின்னு தெற்கு திசையை நோக்கி போங்கடா, அப்பதான் தப்பிப்பீங்க. உங்களுடைய கொரில்லா யூனிட் கண்டிப்பா அந்த டீமன்ஸ் உடைய படைக்கு முன்னாடி தாங்க மாட்டானுங்க. நான் போனதான் படைக்க போறேன்னு பாக்குறியா? இந்த இடத்த விட்டு நான் சொன்ன திசையில போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடைச்சிடும், தப்பிச்சிடலாம். போற வழியில சாப்பாட்டுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. உங்க கமாண்டர் பத்தி நான் இதே இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். டோட்டா பிளான் மாத்தியாச்சுலாம் கிடையாது, இதே தான் பிளான், வா கிளம்புவோம். உண்மையாவோட சண்டை போட போறோமா? ஆமாடா, இந்த ஹோலி நைட்ஸ் ஆல்ரெடி தோக்கடிக்கப்பட்டாங்க, இவங்களால இதுக்கப்புறம் சண்டை போட முடியாது, இவங்களை காப்பாற்றணும்னா வேற வழியும் இல்ல. இதுதான்டா உண்மையான நைட்டு, வாடா எல்லாரையும் போயிட்டு சுண்ணாம்பு தடவை பின்னாடி. டோட்டா வந்து டேய் ஹோலி நைட்ஸுக்காக நல்லா போய் சாக மாட்டேன், காரணம் என்னன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லும் போது வாய மூறா, இவனுக்கு மேலைக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது, இவங்களாம் அப்பாவியான நைட்ஸ், எனக்கு கோவமே வேற ஒருத்தவங்க மேலதான், அதனால எல்லாரையும் பொதுவா நம்ம தப்பான ஆளுங்கன்னு சொல்லிட முடியாது, இவங்களை நம்ம காப்பாற்றணும், அதுதான் நம்மளுடைய கடமை, வா. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பேசுறதுல அவனுக்கு வாய
ஆயிடுச்சு பக்கத்துல கிளம்பிடுவான் உடனே. அப்புறம் அந்த ரிவரை காமிக்க ரிவர்ல பார்த்தா மான்சஸ் வந்ததுல மனித ரத்தமும் மான்சஸோடைய ரத்தமும் ஒன்னா சேர்ந்து கலந்து போகுது. அங்க அந்த மெயின் ஃபோர்ஸே பார்த்தா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடியா இருக்காங்க. காயத்துக்கு மருந்து போறது என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தா சாப்பாடு ரெடி பண்றது என்ன, அடிப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுக்குறது என்னன்னு சொல்லிட்டு வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதே சமயத்தில் தான் பார்த்தா மான்சஸோடைய வேவ் இன்னொரு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களை அட்டாக் பண்ண போகுது. எல்லாருமே அவங்களுடைய வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் பார்த்தா இவங்களுடைய கமாண்டரா இருக்கிற கிவியா வரா. அவ கொடுத்த ஆர்டர் பேர்ல அவங்க ஷூட் பண்ணவும் ஃபர்ஸ்ட் வந்த மான்சஸ் எல்லாமே காலி ஆயிடும். அதுங்களை தாண்டி ஒன்று எக்கச்சக்கமா வர என்ன பண்றது, திரும்ப அட்டாக் பண்ணுங்க விடாதீங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான அட்டாக் பண்ண அது இருந்தாலுமே பார்த்தா அதுங்களை தாண்டி வந்துட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் காட்டுக்கு நடுவுல இருந்து ஒரு ட்ரோல் மான்ஸ்டரும் வருது. அதுவும் ஒரு டீமன் தான். பார்த்தா எக்கச்சக்கமான ட்ரோல்ஸும் வர ட்ரோல் மான்சஸ்லாம் வருது. கமாண்டர் நம்ம என்ன பண்றது, நம்மளுடைய லார்ஜ் லைட்டிங் ஸ்டாப் ஆயிருங்க. அப்புறம் பார்த்தா பெரிய லெவலான அந்த ட்ரோல் மான்சஸை அழிக்கக்கூடிய லெவலுக்கான வெப்பன்ஸ் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அதுல பார்த்தா அட்டாக் பண்ணதுல பொசுக்குதுங்க ஒண்ணும். ஹீரோவும் டோட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னப்பா பெரிய லெவல் அட்டாக் பண்றாங்க போல, ஆனா பெருசா வேலை செய்யாது. எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி சண்டை போடுவாங்க. பெரிய ஆர்மியா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற ஆமா எல்லாமே தீர்ந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாடுறா அவனுங்க நைட்ஸ் இந்த இடத்துல இருக்கானுங்கடா. ஏய் இந்த பிளாக் ரெஸ்ட் பார்க்கும்போது இது முன்னாடி இதை பார்த்ததே இல்லையே, புதுசா யாரா வந்து இன்வால்வ் இருக்காங்களா? காடஸ் டக்குன்னு குறுக்கால வந்துட்டு டேய் யாரை பத்தி எவ்வளவு பத்தி கவலைப்படாத, யாரு இருந்தாலும் சரி அங்க இருக்கிற அப்பாவியான நைட் சாக கூடாதுடா. என்னுடைய நைட் வந்து இதுல அதுக்காக தான் போராட்டம். அவனுக்கு நம்ம உதவி பண்ணணும், நம்ம இதுல ஜெயிச்சாகணும், நமக்கு விக்டரி தான் ரொம்ப முக்கியம். உண்மைதான். ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. நமக்கு கண்டிப்பா அது டீமன்ஸ் அழிக்கிறது உதவி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நைட்ஸ் கிட்ட இருந்த எல்லா விதமான பேக்கப் ஆமோஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆமோஸ்னா இந்த எக்ஸ்ட்ரா குண்டுங்கன்னு சொல்லுவாங்க, அதுங்க தான். கமாண்டர் அடுத்தது என்ன பண்றது, அடுத்தது எல்லா சோல்ஜர்ஸும் உங்களுடைய ஸ்பியர் எடுத்து தயாரா இருங்க. அதுக்கப்புறம் நேருக்கு நேர் சண்டை வேற லெவலா போயிருந்தாங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் பிளான் பண்றான், நான் டேரக்டா அந்த இடத்துல போயிட்டு களத்துல இருந்து சண்டை போடலான்னு இருக்கேன். நீ பேக்கப்புக்கு எனக்கு கூட வா, கண்டிப்பா டீம் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியான டைம்ல நம்மள அவனை போட்டு அடிக்கணும்டா, எனக்கு உதவி பண்ணுவியா? என்னடா ஒரு வயசையும் காணுன்ற மாதிரி இவன் திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். எங்க போட்டேன்? அப்புறம் போனவன் பார்த்தா ஏதோ ஒன்று ஏதி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். எனது சரியான டைமிங்ல வந்து நான் உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னடா நீ பிளான் பண்ற தனியான்ற மாதிரி அவன் பார்த்துட்டு கடுப்பா வரான். என்னப்பா வரலையா சண்டையே? அந்த குப்பை என் கூட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அது எங்கேயோ போய் ஊர் சொத்துக்கு போயிடுச்சு. அடுத்த முறை அவனுக்கு இருக்கு கச்சேரி. கவலைப்படாத, உனக்கு டீம் அப் பண்ணா இப்ப நான் இருக்கேன்ல, உனக்கு நானே போதும்டா, நான் தான்டா காடஸ், உனக்கு அதிகப்படி நான் பவர் கொடுக்குறேன்டா. இங்க பாரு, உனக்கு நான் பல முறை சொல்லிட்டேன், உன்னுடைய காடஸா இருக்கிற அந்த பவர் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் இதை தனியாக பார்த்துக்கலாம் தொட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி போவான். போற வழியே பார்த்தா அந்த டீமன் லார்டோடைய வேவ் எல்லாமே அந்த காட்டு ஃபுல்லா பரவி வந்துட்டு இருக்கு. பெரிய அட்டாக் நடக்கும்போது ஹீரோ வந்துட்டு வேகமா போறானுமோ. ஹீரோ வந்து லேண்ட் ஆக கூட இல்லாத இடத்துல வந்து எல்லா விதமான மாத்திசியும் பார்த்தா போட்டு பழக்க ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல இருந்து அதான ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றதுல அதுங்கெல்லாமே வெடிச்சு செதறதுங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ்க்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல வானத்துல இருந்து நிறைய விதமான அட்டாக்ஸ் வரதுல அந்த டீமன்ஸ் எல்லாமே இவங்க அம்ப வச்சு அடிச்சாலும் அதுல ஒரு சிலது தப்பிச்சு இவங்களை வந்து அட்டாக் பண்ணதுல கொடூரமா செத்து போறானுங்க. அந்த இடத்துல ஏதோ ஆசிட் பட்ட மாதிரி ஹீரோ அந்த மாதிரியான டீமன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எல்லாமே தூவி விட்டு அந்த மான்சஸ் மேல அட்டாக் பண்ணதுல பெரிய லெவல்ல வெடிச்சு செதறுது. கமாண்டர் ஒன்ன பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னடா அங்க பெரிய பெரிய லெவல்ல சண்டை நடந்துட்டு இருக்கு, யார் இந்த வேலையை பாக்குறா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ தான் இந்த வேலையை பாக்குறான்ற உடனே ஷாக் ஆயிடுவா. யார் இவன்? ஹீரோ கடுப்புல மொத்தமா சோழியை முடிப்பான் பாருங்க. கடைசியில பெரிய லெவல்ல வெடி விபத்து நடக்குங்க. ஆத்துக்கு நடுவுல ஹீரோ ஸ்டைல நின்னுட்டு இருப்பான். கமாண்டர் வந்ததுக்கு வருவா. டேய் யாரா நீ தான் கமாண்டர் கிவியாவா? யோ நைட் எங்க தான் இருக்கியா, ஏன்டா என்ன விட்டு வந்த படுவாவி பையல. அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் வந்து நம்ம காடஸை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. ஏ காடஸ் நீங்க என்ன பண்றீங்க, யார் இவன் கூட இருக்கீங்க, உங்களை இந்த இடத்துல இருந்து படிக்க குளோட்டோல இடத்துக்கு தான் நம்ம உங்களை சென்ட் பண்றதா இருந்தோம். சரி அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. டேய் டிரான்ஸ்போர்ட் டீம் என்னடா ஆச்சு, என்னடா பண்ண அவங்கள? நான் எதுவும் பண்ணல, அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. வர வழியில மான்சஸ் அவங்களை அட்டாக் பண்ணதுல இவங்களை நான் பத்திரமா இதுல இருந்து கூட்டின்னு வந்துட்டேன். ஆனா இது ஒண்ணு என்னுடைய தப்பு கிடையாது. இவ்வளவு நீங்க இதை எடுத்து விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கூட்டின்னு போக. ஏ என்னடா இவங்க கிட்ட அசால்ட் என்ன விட்டுற, நீ தானே என்னுடைய நைட் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு காடஸ்னாலே பிடிக்காது. அப்புறம் உங்களுடைய நைட்ஸை போயிட்டு நீங்க கண்டுபிடிக்க சீக்கிரமா. டேய் அதை விட்றா, முதல்ல நடந்த எல்லா விதமான விஷயத்தையும் நீ குயிக்கா சொல்லிப்போ. யார் நீ, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்க? என்ன மன்னிச்சிட்டு இப்போதைக்கு அதுக்கான டைம்லாம் கிடையாது. ஏன்னா டீமன் லார்ட் இந்த இடத்த நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்புறம் அவனை காமிக்க அவன் ஆள் பார்க்க ஏதோ மனுஷ மாதிரிலாம் கிடையாது. ஆளு டீமன் லார்ட்ன்றது ஒரு கிரியேச்சரா இருக்குது. வர வழியில வர எல்லா விதமான காட்டு விலங்குகளையும் அப்படியே டீமனா மாத்திட்டு இருக்கு. அசால்ட்டா பார்த்தா காட்டியே பார்த்தா வித்தியாசமா மாத்துது டீமன் இருக்கிற இடம் மாதிரி. இது டீமன் பிளேட் ஆச்சு. இது நம்பர் 47. அதுலயும் இது பேரு அவர் கோஜி. அதுக்கப்புறம் அந்த டீமன் லார்ட் பார்த்தா கொடுக்குற சிக்னல்ல அதை கிரியேட் பண்ணி மாத்தி வச்சு இந்த எல்லா விதமான மாந்தஸோ அதுக்கு ரியாக்ட் ஆயிட்டு இப்போ இந்த இடத்த நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து இப்போ ரிவரை தாண்டி வர அவ்வளவு பெரிய மாந்தரை அட்டாக் பண்ணுங்க. அந்த டைம் பார்த்தா கமாண்டர் கேவியாவே டே நில்லுங்கடா, அந்த அட்டாக் ஃபேஸ் பண்றதுங்கன்ற மாதிரி அவன் கத்த. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்சர் அதுக்கேத்த போல பெரிய பேரியரை கிரியேட் பண்ணி அந்த அட்டாக் எல்லாமே தடுத்து விட்டுது. பார்த்ததுக்கு அதுல சில அட்டாக்ஸ் வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்றதுல உங்க மேலே திரும்ப வந்து அட்டாக் வருதுல ஹீரோ புலம்புறான். என்ன கமாண்டர் உங்களுடைய சோல்ஜர்ஸ் உங்களுடைய பேச்ச கூட கேட்க மாட்டாங்க, அவ்வளவு மரியாதை உங்க மேல. எங்க பாருங்க பலவல இருந்து அட்டாக் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. க்ளோஸ் காம்பேட் தான் இதுக்கு ஒர்க் ஆகுமே. நீ என்ன சொல்ற? இங்க பாரு இப்போதைக்கு என்னால எதுவும் பெருசா முடிவெடுக்க முடியாது. எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. நான் உடனடியா போட்டு என்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட இன்னொரு பிளான சொல்லி முடிவெடுக்கிறேன். எங்க பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த என்டையர் ஏரியால இருக்கிற எல்லா விதமான சோல்ஜர்ஸும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. அது நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன்னா நீங்க எடுக்கிற முடிவு நல்லா தான் அது நடக்கும். ஆனா நான் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணா கண்டிப்பா மூன்கூடிய தடுத்து நிறுத்திடுவேன். உங்களுக்கு உங்களுடைய சோல்ஜர்ஸோட உயிர் முக்கியமா இல்ல அந்த டீமனோட தோக்கடிக்கிறது முக்கியமா? இதுல முதல்ல இருக்கிறது உங்களுக்கு முக்கியம்னா உங்களுடைய சோல்ஜர்ஸ் கூட்டி இந்த இடத்த விட்டு உடனடியா திரும்ப உங்களுடைய இடத்துக்கு போயிடுங்க. நான் தனியால இந்த டீமனையை தோக்கடிக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியல? நீ சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். உடனடியா இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்புங்க, நானே பாத்துக்கிறேன் சொல்றேன் மாதிரி
மாதிரி அவன் சொல்றதுல டேய் ஒரு நிமிஷம் நீயே தனியா பாத்துக்கணும் அப்ப நீ ஒரு ஹீரோவா ஆமா அதுக்கு என்னப்போ அப்ப நான் உடனடியா உன்னை நான் என்னோட பிரிட்டோலியாக்கு எடுத்துன்னு போகணும் என்ன அங்க கொடுக்குற கமெண்ட் பேர்ல தான் நான் உனக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் உன்ன மாதிரியான ஹீரோஸ்ல எப்பயும் அழிஞ்சு போனவனுக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து இந்த சண்டையில குறுக்குறீங்க உங்களுக்கு இந்த சண்டைக்கு சம்மந்தம் இல்ல உடனடி அந்த இடத்த விட்டு போங்க இந்த ஆபரேஷன்ல தலையில கூட உங்களுக்கு எப்பயோ வான் பண்ணியாச்சு வாய மூடு பல பேரை கொலை போறிய நீ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அதை விட முக்கியமானது நீ தாண்டா இங்க இருக்குது போதும் நிறுத்து எல்லாத்துக்கும் என்னைய காரணம் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது உங்களுக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறது தான் பிரச்சனைன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு அதனால என் வழியில நான் போயிட்டு சண்டை போடுறேன் ஹீரோஸுக்கு என்ன ஆனாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் நீ செத்தாலும் சரி உன்ன மாதிரியான கிரிமினல்ஸோட உதவி மூலியமா நாங்க வாழவே மாட்டோம்டா அதுவும் இல்லாம நீ காடஸை கடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கன்றது நல்லாவே தெரியுது ஏய் இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க நான் என்னோட நைட்டை ஃபாலோ பண்ணி தான் இதுக்கு வந்தேன் அவன் தான் என்ன காப்பாத்தணும் எங்க பாருங்க டிரான்ஸ்போர்ட் டீமை பொறுத்த வரைக்கும் கொடுத்த ஆர்டர் என்னன்னா உங்களை எங்களுடைய கிண்டத்தை கொண்டு போறது தான் உங்களை வச்சு தான் இந்த டீமோட தோக்கடிக்க போறது அந்த ஒரு மிஷன் இப்ப தடப்பட்டாச்சு அப்போ காடஸ் அந்த பேர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவா ஒரு நிமிஷம் அப்பனா நீ தான் அந்த ஹீரோ சைலவா அப்படின்னு கேப்பா பாருங்க டக்குனு அவன் மேல வந்துட்டு அட்டாக் போயிடும் டக்குனு ஹீரோ தான் வந்து காப்பாத்திடுவான் தப்பிச்சிருவாங்க எல்லாருமே என்ன இலவுது அதுக்கப்புறம் அந்த டீமன் நட இருக்கிற அந்த டீமன் பிளேட் பார்த்தா தன்னுடைய உருவத்தை மாத்தி இப்ப பறந்து வந்து அட்டாக் பண்ணுது ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிறா இதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன இது இவ்வளவு எவ்வளவா இருக்கு அது இன்னும் எக்கச்சக்கமான அட்டக்க வான் வழியில அனுப்ப எல்லாரும் உடனடியே திரும்புங்க செல்லுவாங்க பாரு அதுக்கப்புறம் அந்த வீழ்ந்த மாந்தசோடைய பீஸுக்குள்ள இருந்து பார்த்தா எக்கச்சக்கமான அந்த டீமன் நாடு மாதிரியே பூச்சிங்கெல்லாம் வெளியே வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் அடிச்சு கொத்துறதுங்க பத்தத்துக்கு எக்கச்சக்கமான மாந்தஸ் காட்டுக்குள்ள இருந்து வருதுங்க அதுக்கு எல்லாமே காட்டு விலங்குங்க தான் அதுங்களையும் அது ப்ராசஸ் பண்ணி வச்சதுல இப்போ அதுங்க காட்டு முரண்டித்தனமா அங்க வந்துட்டு அட்டாக் பண்ணதுல நம்ம ஆளுங்களால சுத்தமா சமாளிக்க முடியல ஹீரோ சொன்னதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு கமாண்டர் உன பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கான் என்ன இது இவ்வளவு வந்துட்டே இருக்குங்க கமாண்டர் நம்ம என்ன பண்ணது நம்மளுடைய லிமிட் நம்ம அடைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் ஹீரோவோ உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு டக்குன்னு நம்ம கமாண்டருக்கு போயிட்டு உதவி பண்றான் அவளை காப்பாத்துறான் வர இதெல்லாம் அட்டாக் பண்றதுல பார்த்தா அந்த மாச்சஸ் மேல விட்டு அந்த கத்திகள் எல்லாமே உடஞ்சிருது என்ன இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி இப்ப ஷாக் ஆகிறான் நீ இன்னும் இங்கே இருக்க அப்படி அந்த கமாண்டர் பார்த்து ஷாக் ஆவா அதுக்கப்புறம் திரும்பி பாப்பா இங்க பார்த்தா ஏகப்பட்ட மாச்சஸ் வந்து தன்னுடைய ஆட்களை அடிச்சு போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளால அதை ஏத்துக்க முடியல ஒரு கட்டத்துல அந்த மாச்சஸ் எல்லாமே அந்த இடத்துல ஆமாவா சேர்த்து வச்சு இந்த விஷயங்களை அடிச்சு உடைக்கிறதுல அந்த வெப்பன் அப்படி வெடிச்சு செதுறதுல இவங்க அப்படியே மயங்கிடுவாங்க ஹீரோ கண் முடிக்கிறதுல இன்னொரு பக்கம் பார்த்து காட சாங்க தான் இருக்கான் என்னுடைய நைட் எழுந்துரு என்னுடைய பவரை நீ யூஸ் பண்ணிக்கோ ப்ளீஸ் இந்த இடத்துல நீ சாக கூடாது அதே மாதிரி மத்தவங்களையும் சாக விடக்கூடாது இதான் எல்லாரும் காப்பாதுன்னு சொன்னால வாய மூடி இது ஒரு காமெடியா பேசிட்டு இருக்காது என்னோட காடோஸோடைய உதவி இல்லாம சண்டை போட முடியும் அது திரும்ப தான் டேய் எங்கடி இருக்க கமாண்டர் கேவியா காடஸை வந்து காப்பாத்தி கூட்டு போறீங்க விட்டு அப்படின்னு அவன் கத்தத்துல அங்க இடத்துல அவளுடைய வாய்ஸே கேட்காது ஹீரோக்கு டக்குன்னு பார்த்தா பின்னாடி அவளுடைய ஆர்மர் வந்து வீதுல அவ்வளவுதான் அவன் செத்துட்டான்னு நினைச்சிருவான் ஹீரோக்கு வரும் ஒரு பதட்டம் என்னடா இவன் இவ்வளவு செத்துட்டா எப்படி இப்ப காடஸை காப்பாத்த போறானு ஏன்னா மெயின் ஃபோர்ஸோடைய முக்கியமான கமாண்டர் இவ தான் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல செத்துட்டு இருக்க ஹீரோக்கு இன்னொரு பக்கம் பதட்டமாவது சூழ்நிலை அப்படியே தலைகளா மாறிடுச்சுன்னு உடனே ஹீரோவும் என்ன சொல்றது தெரியாம முயற்சிட்டு இருக்கும் போது சைலோ நீ ஒரு நைட்ன்றது எனக்கு தெரியும் இதே மாதிரி தான் மக்கள் இன்னமும் தொடர்ச்சியா சாகணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா இது தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பா எனக்கு உன்னுடைய உதவி வேணும் நீ என்னுடைய பவரை பயன்படுத்திக்கலாம் அதுல ஒன்றும் தப்பே இல்லை என்னதான் காடஸை வெறுத்தாலும் நீ என்னுடைய பவரை பயன்படுத்திக்கோ அதுல நான் எந்த விதமான தப்பும் தடங்களும் சொல்லவே மாட்டேன் ஹீரோவும் வேற வழி இல்லாம உண்மைதான் எனக்கு வேற வழி இல்லை சரி சும்மா எல்லாம் நான் உனக்கு பவரை கொடுத்துட மாட்டேன் உனக்கே தெரியல சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கிட்ட வந்துட்டு தன்னுடைய கையில இருக்கிற ரத்தத்தை கொடுப்போம் பவர் கூட காடஸ் டேரட்டும் உனக்காக இதை பண்றேன் செல்லும் ஹீரோ டக்குன்னு அவன் அப்படியே கையை யூஸ் பண்றதுல ஹீரோக்கு வரும் பாருங்க ஏகப்பட்ட பவர் அந்த பவர்ல பார்த்தா ஓவர் பவரான அதிகப்படியான ஸ்வாட்ஸ் எல்லாமே கணக்கில் அடங்காத இன்ஃபினிட்டி லெவல்ல வந்துடும் இதே சமயத்துல அவன் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான் எவ்வளவும் காடஸ் தான் அவளும் காடஸ் தான் டக்குனு ஹீரோ கண் முடிக்கிறதுல என்னுடைய பவர் உனக்கு வந்தாச்சு நீ கவலைப்படாத அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவளுடைய பவர் முழுமையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அதுக்கு சுத்தி வளைச்சிடும் மாந்தஸ் ஃபுல்லாவே பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கும் நீ கவலைப்படாத இதுங்க எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா இடத்துல அழிக்கலாம் நான் தான் உன் கூட இருக்கல நீ ஒன்னத்துக்கு பயப்படாத எல்லாரையும் சூட ஓடுவோம் உடனே ஒரு விஷயத்த ப்ரே பண்ணி எழுப்பா பாருங்க மேல ஒரு போர்ட்டல் கிரியேட்டட் அதுல பார்த்து எக்கச்சக்கமான இன்ஃபினிட்டி ஸ்வாட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாந்தஸ் அழிக்கும் எல்லாரும் பார்த்துட்டு பாயா புழப்பாங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க பாத்தியா எப்படி இருந்துச்சு என் ஃபைட் ஒரே ஃப்ளோ தான் இன்னும் நீ நிறைய விஷயத்த கத்து எனக்கு ட்ரெயின் பண்ணி உனக்கு நிறைய பவர் கொடுப்பேன் என்ன ஒத்துக்கிறியா நான் பெரிய யூஸ்ஃபுல்லான ஆள் தான் இப்போ என்ன மன்னிச்சுட்டு இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு பாக்கிகளை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அப்புறமா பேசலாம் உடனே ஹீரோ அவகிட்ட இருந்து வெளிப்படுத்தின அந்த ஸ்வாட்ஸ் எடுத்து ஒவ்வொரு மான்சரும் அந்த இடத்துல இன்னமும் உயிரோட வரது எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான் அவன் எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸ் எடுத்து அடிக்கிறதுல அந்த இடத்துல இருக்கிற மான்சஸ் வரது வர அவன் போட்டு தள்ளியே போயிட்டு இருக்க எல்லாரும் இந்த நிகழ்வை பார்த்துட்டு வாய பழக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா கமாண்டர் உயிரோட இருக்கிறத பார்த்துருவான் ஏன்டி நீ இன்னமும் உயிரோட தானே இருக்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோ உடனடியே உன்னுடைய ஆட்கள் இந்த இடத்த விட்டு திரும்ப போக சொல்லி அவங்க எல்லாருமே செத்துருவாங்க நான் இந்த இடத்துல இருந்து உங்களை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றேன் இங்க பாரு ஒரு கிரிமினல் ஹீரோலாம் எனக்கு ஆர்டர் கொடுக்க கூடாது வாய முறி உயிரோட இந்த இடத்த விட்டு போனா ஒழுங்கா சொல்றது கேளுன்ற மாதிரி ஹீரோ காத்ததுல கம்முன்னு ஆயிடுவான் டீமன் லார்ட நான் தான் தோக்கடிப்பேன் அதுவும் தனியா போயிட்டு நான் திரும்ப உயிரோட வருவானாலும் தெரியாது ஆனா வந்தா வேணா நீ சொல்ற இது வந்தாலும் அதுக்கப்புறம் நான் தண்டனை ஏத்துக்கிறேன் அந்த டைம் பார்த்து காடஸும் டேய் நீ தனியா போக கூடாது நைட்டு என்னால ஏத்துக்க முடியாது நான் உன்னுடைய காடஸ்ல நான் உனக்கு பவர் கொடுத்தேன் நானும் கூட அந்த டீமன் லார்ட தோக்கடிக்க கூட வந்து உதவி பண்ணுவேன் நீ பண்றது எல்லாமே முட்டாள்தனமான விஷயம்ன்றது உனக்கே தெரியுதா இல்லையா ஆனாலும் முடிவு மாத்திக்கலனா நான் எதுவும் பண்ண முடியாது அடிபடிச்சுன்னா என்ன கேட்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி பார்த்ததுல வா ஒரு கையை உன பாத்துருவான் இன்னைக்கு ஹீரோ உடனே பறந்து கிளம்புவான் பாருங்க உடனே கிட்ட போக கீழே பார்த்தா இன்னும் நிறைய மாஞ்சஸ் வருது ஹீரோ
தன்னுடைய ஒரே ஒரு ஸ்வாட் எடுத்து அந்த இடத்துல எக்கச்சக்கமான மாற்றி போட்டு தள்ளுறான். டேய் இப்போவாச்சும் சொல்றா என்னுடைய பவர் ஒன்றும் வேஸ்ட் கிடையாது தானே, என்ன குறைச்சி மதிப்பிடாத. இல்ல இருந்தாலும் காடஸுக்கு ஒரு லிமிட் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். போவார பீத்திக்காத ஒன்று, நீ இன்னும் கடினமா உழைக்கணும், மறந்துடாத. கவலைப்படாத காடஸ், நீ ஃபீல் பண்ற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன்னுடைய நைட்டை நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட சிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ வர வழியில வர எல்லா விதமான மாச்சஸையும் போட்டு தள்ளுறதுல ஒரு ட்ரோலும் பெருசா வரும், அதையுமே போட்டு தள்ளிடுவான். கடைசியா மேல பறந்து வர டேய் இவன் தான் அந்த டீமன் லாட சுட்டு அவன் ஷாக்காவா. டேய் இங்க பாரு நான் ஒன்னும் பைபிள்ல டீமன் லாடம் பார்த்து இருந்தாலும் அவன் பார்க்க கொடூரமா இருக்கான்டா, இவன் எப்பறம் நீ போட்டு தள்ளுவ. ஏய் இது இன்னும் முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு இடத்துல பறந்து போயிட்டு ஒரு ஸ்வாடு அவனுடைய கையில அமிச்சு அதை வெட்டி விட்டுருவான். அந்த கை வேந்த உடனே பார்த்தா கீழே இருக்கிற எக்கச்சக்கமான மாஞ்சஸ் வந்து செத்து போகுது. அதுலயே அந்த மாஞ்சர் கதறது இன்னொரு பக்கம், ஒரு கை காலி, இன்னொரு கை இருக்கு. அது கோவத்துல இன்னும் ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணுது. அட கடவுளே கொடுமையா. டேய் திரும்பவும் போப்பரியா க்ளோஸ் அப்ல அவன்கிட்ட. ஆமா என் வழியை நான் கிளியர் பண்ணி போயிட்டே இருப்பேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி நான் அப்ப நான் உதவி பண்றேன், உனக்கு கண்ணை மட்டும் முடியாத எல்லாரையும் தூக்கி போட்டு சொல்லலாம் அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் வந்து ஹீரோக்கு உதவி பண்றான். போற வழியில இருக்கிற மாஞ்சஸ் எல்லாத்தையுமே அவன் போட்டுதல. ஹீரோக்கு வழி கறிக்கிறதுல இன்னொரு பக்கம் பறந்து வேகமா திரும்பியும் அது கிட்ட போயிட்டு கடைசியா காடஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய லெவலான ஒரு ஸ்வாட் எடுத்து அதுக்கு இன்னொரு பக்கம் பவர்ஸை செலுத்தி தன்னுடைய கால்களால புஷ் பண்ணுவா பாருங்க வேகமா. அந்த போகிற வேகத்துல அதோடைய உடம்ப தொலைச்சிரும், பயங்கரமான வெடி விபத்து நடக்கும். அந்த இடத்துல அது செத்துரும் அந்த நிலைமையில அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஹீரோவே கீழே வந்துட்டு வீவான். ஆனா அந்த மாஞ்சரை பார்த்து இன்னும் சாகாம கடைசி நிமிஷத்துலயே உன்னை போட்டு தள்ளுண்டா மாதிரி அது ட்ரை பண்ணது. ஹீரோ அட்டாக் பண்ண வர அந்த டைம் பார்த்து ஹீரோவும் நீ கவலைப்படுது நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லிட்டு காடஸை ப்ரொடெக்ட் பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்துல பார்த்து திரும்ப கண்மடிப்பான். காடஸ்ல ஏய் போடுவா. டே ஏஞ்சுக்கடா, என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ ஏன்டா சாக்ரிஃபைஸ் பண்ண, உனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அப்புறம் அந்த டீமன் லாட ஹீரோவும் பார்க்க அது தன்னுடைய கீழே இருக்கிற சின்ன சின்ன டீமன்ஸையும் அது தன்னுடைய கையால போட்டு தள்ளுது. அப்புறம் மொத்தம் டெட்டோ வந்ததுக்கு வருவான். ஏய் ஜெயிலோ எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ. ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாவான். ஆனாலும் ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க உழுகுல. சைட்ல பார்த்தா பெரிய லெவலான வெப்பன் எடுத்துட்டான். டேய் இது அந்த நைட்டு கிட்ட இருந்த ஒரு ஆமோ வெப்பனாச்சே, இது அணுகுண்டு கணக்குல இருக்கும், இது ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க. எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி சமயத்துக்கு தான் நீ யூஸ் ஆக, கரெக்டான டைம் தான் இதை கொண்டு வந்திருக்கேன், திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிடு. அது சும்மா தான் போனேன், திருடுறதுலாம் என்ன போலடா, என்னன்னு திருட்டு பையனா நினைச்சுக்கிறேன், சும்மா ஃப்ரண்ட் லைன்ல நீங்க சண்டை போட்டீங்க, பேக்ல போயிட்டு இது எடுத்துட்டு வந்தேன் சும்மா கிடைக்குதுன்னு. இருந்தாலும் லைஃப் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அது வீண் போகாது, சரியான வேலை தான் பார்த்து வந்திருக்கேன், கரெக்ட் டைமிங்ல தான் அதுல சொன்ன மாதிரி தான் பண்ணிருக்கேன், சரியான டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு பறந்து போயிட்டு அதை தூக்கி விசிறடிவான் போறாங்க. அது மேல அது மொத்தமா தன்னுடைய பாடிக்குள்ள அதை அப்சர்வ் பண்ணிக்கும். உடனே பார்த்தா அது வெடிச்சு சதறவும் அதோடைய பாடி பீஸ் பீஸா அந்த இடத்துல போகுது. ஏதோ ஒரு வழி அந்த டீமனோட தோக்கடிச்சிட்டான். நிலம அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது. மிச்சம் இது இந்த மான்சஸ் எல்லாமே பதற அடிச்சுன்னு ஓடுதுங்க. என்னப்பா எல்லாம் ஓடுதுங்க, பின்ன பெரிய கையா இருக்கிற டீமன்ல தோத்துட்டான், செத்துட்டான்ற போது அவனை வச்சு உருவான இதுக்கெல்லாம் திரும்ப என்னத்துக்கு சண்டை போட போதுங்க, அதான் ஓடிச்சுங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, முறையை எவ்வளவு முட்டாள்தனமான எண்டிங் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த முட்டாள் பயங்கரம் பத்தியா சரியான டைமிங்ல வந்து உதவி பண்ணிட்டான். ஆனாலும் இவனுக்கு நன்றி சொல்ல வகைகள் தான் இவனை குமுறி எடுத்திருக்கேன். இன்னொரு முறை இவன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் டக்குன்னு பார்த்தா அவன் ஏஞ்சி ஏய் என்னோட நைட்டு நீ என்ன பாராட்டவே இல்லையே, உனக்காக எவ்வளவு வேலையை பார்த்திருக்கேன், டீமன்லாட கூட இருந்து தோக்கடிச்சிருக்கேன், எல்லா விதமான நன்றிகளும் எனக்கும் சொல்லுடா. முடியாது, தலையில தட்டி கொடுத்தாலாச்சும் நல்லா இருக்கும், உனக்கு நான் திரும்ப உதவி பண்ணதுக்காக ரெடியா தான் இருக்கேன், நீ என்ன ஒரு தடவை கூட பாராட்ட மாட்டியா. சரி புலம்பாத, நல்ல வேலை தான் பண்ணேன். அவன் டக்குன்னு வைக்கப்பட்டுதுன்னு ரியலி உனக்கு ஓகேவா, ஒரு காடஸா என்னுடைய வேலையை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட மாட்டேனா, ஏன் இதை கேட்கற, என் கூட இருக்கிற மாதிரி கேட்டுங்கிற, அது எல்லாமே என் கிட்ட கிடையாது, உன்னுடைய முடிவு, அப்புறம் வந்து உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய முடிவு அது. அப்படியா, ஆனா உனக்கு விருப்பம் தான் அவன் கூட இருக்கலாம் தான் ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற, டீமன்லாடியே தோக்கடிச்சிட்டு அவன் கூட சர்வே ஆகி போயிருக்க உயிரோடனா, கண்டிப்பா அதுக்கு நானும் ஒரு காரணம் நீயும் ஒரு காரணம், நான் அவன் கூட இருந்தா கரெக்டான ஜோடியா இருப்பலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து குமுறும் எல்லாரையும். ஆமா ஆமா சரி பாராட்ட மட்டும் பட்டாது, தலைய கூட சரி ஓகே சும்மா பழமிட்டு இருக்காது, இப்பதான் சண்டை முடிஞ்சிச்சு, அது பெரிய சவுண்ட் கட்டிச்சு, நீ வேற கத்தி என் காதை கீக்கிற அப்படின்னு ஹீரோ டக்குன்னு தலையில கையை வச்சு அவளை பாராட்டலன்னு போகும்போது திடீர்னு பார்த்தா இவ்வளவு மாதிரி இன்னொரு பொண்ணுடைய ஞாபகம் அவனுக்கு வருது. அதை யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு நிறுத்திடுவான். ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சாச்சு, நீ தான் ஹீரோ சைலோ பிரட், அப்புறம் கூட இந்த இடத்துல வீந்து கிடக்குறான், நீ வந்து டோட்டா டூசோலஸ், நீங்க காடஸ் கூட இருக்கிறதுல எந்த விதமான தகுதியும் இல்லாத நாயங்கடா, டீமன்லாட காடஸோடைய உதவி மூலியமா தோக்கடிச்சிட்டன்ற ஒரு திமிர்ல இருக்கியா. என்ன இருந்தாலும் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான கிரிமினல் தான்டா, குற்றவாளி, நீ குற்றத்தை பண்ணவன் எப்பவுமே குற்றவாளி தான், அவன் இந்த மாதிரியான வேலையை பண்றதுனால மட்டும் நல்லவன் ஆயிடுவானா. ஆமா நீ சொல்றது சரிதான். அதுக்கப்புறம் காடஸ் கிட்ட நடந்த உண்மைகளாம் சொல்லி இவன் உங்களை கடத்தின்னு வந்துட்டான்ற பேர்ல இவனை நாங்க கொல்ல போறோன்ற மாதிரி அவர் ரெடியா இருக்கான். எங்க பர்மிஷன் எல்லாமே இவரை நீ எடுத்ததுக்கு உனக்கு பெரிய தண்டனை இருக்கீங்க. அப்படியா, ஆனா அது இந்த ஜென்மத்துக்கு நடக்காது, நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்றது நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி காட சொல்ல, என்ன நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க காடஸ், உண்மையை சொல்ல போனா நான் என்னுடைய நைட் நம்புறேன், அவன் இருந்ததுனாலதான் நம்ம எல்லாருமே இப்போ உயிரோட இருக்கும், ரொம்பவும் மனசளவுல நல்லவன் தான், கெட்டவன் கிடையாது. கண்டிப்பா இவன் ஒருத்தன் மட்டும் இதுல வரக்கூடிய எல்லா விதமான டீமன் லார்ட்ஸையும் கொல்ல போறான். ஆனா காடஸ் உங்களுக்கு தெரியாது, இவன் முன்னாடி உங்களை மாதிரியே ஒரு காடஸை கொன்ன குற்றவாளி தான். என்ன சொல்றீங்க, காடஸை கொன்னவன் இவன் தான், அது தன்னுடைய கையால கொன்ன நாயை இவன் தான், கூட இருந்த காடஸை கொண்டுட்டான், அதனாலதான் நீங்க இவன் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவ கத்துறதுல அவ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு திரும்பி பாப்பா பாருங்க ஹீரோவை, இல்லனா ஹீரோவானே தெரியாம போயிடும் அந்த டைம்ல அவளுக்கு.
அதுக்கப்புறம் நடந்த உண்மையான ஸ்டோரியை காமிக்கிறாங்க. இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஹீரோ இந்த உலகத்துல வந்து ஹீரோவா இருக்கும் போது அவனுடைய வேலை என்னடா இந்த டீமன்ஸை போட்டு தள்ளுறதான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஒரு டீமன்லோட தோக்கடிக்க போன இடத்துல ஒரு காடஸை கொண்டுன்ற பேர்ல குற்றவாளி அவனை நிக்க வச்சிருக்காங்க. குற்றவாளி சைலோ. எங்க பாரு சைலோ, இந்த ஒரு இன்சிடென்ட் எதனாலனா நீ டீமன் பிளேட் நம்பர் 11 டீமன்லோட தோக்கடிக்கிறதுக்கு போனப்போ அந்த இடத்துல இந்த காடஸ் செனர்வா அப்புறம் உன் கூட இருந்த சபார்டினேட்ஸ் உங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நீ சண்டை போடும்போது அவங்கள உன் கையால கொண்டு இருக்க. அது உண்மையா? ஆமா உண்மைதான். ஆனா டீமன் பிளேட்டை அழிக்க போனது எல்லாமே உண்மைதான். அது பேட்டில் ஃபீல்டுல வேற வழி இல்லாம தான் நான் அப்படி பண்ணேன். நான் ப்ராமிஸ் பண்ணேன், நான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீங்க இடத்த விட்டு போயிடுங்கன்னா அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம என் கூட இருந்தாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லாத. எந்த ஒரு குற்றத்தின் பேர்ல எங்களுக்கு தெரிய வருது என்னன்னா உன் கையால நீ காடஸ கொன்னு இருக்க அதே இடத்துல. எதுக்காக நீ இப்படி பண்ண? ஏய் நான் ஒன்னும் வேணும்னே அவங்க கொல்லல. என்னடா என் மேல பழிய போறீங்க? பழியெல்லாம் நாங்க ஒன்னும் போடல. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏய் உண்மையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கடா. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுக்கு என் கூட இருந்தவங்கள கூட நான் எதுவுமே கொல்லல. இல்ல நீ சொல்றது போல எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் நம்மளுடைய கிண்டத்துல ஹோலி நைட்ஸ்ல கொடுக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. நீ போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மெசேஞ்சர் மூலியமா தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு அந்த டீமன் பிளேட்டை அழிக்கிறதுக்காக. உங்ககிட்ட இருந்து தான் அது உத்தரவு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆர்டர் கூட எந்த செக்ஷன்ல இருந்து வந்துச்சு தெரியுமா? இன்ஃபேக்டரி 7110 இருந்து தான் வந்துச்சு. அது கூட அந்த ஆர்டர். வாய மூடு. அந்த மாதிரியான ஒரு யூனிட் இந்த இடத்துல இல்லவே இல்ல. உன்னுடைய நியாயத்தை நீ சொல்றதுக்காக என்ன வேணாலும் வாய்க்க வந்தபடி சொல்றது அர்த்தமே இல்ல. உங்ககிட்ட நடந்த உண்மையை தான் கேட்கறோம். நீ தான் உன்னுடைய சபார்டினேட்ஸ் பத்தத்துக்கு இவங்க எல்லாரையுமே சேர்த்து பேட்டில் ஃபீல்டுல ஆபத்துல தள்ளி விட்டுருக்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ பழி வாங்கியிருக்க. உன்னை பாதுகாக்க சொல்லியிருக்க. பத்தத்துக்கு சார் நீ அபியூஸ் பண்ணிருக்க. அவங்க கிட்ட நீ தப்பா நடந்திருக்குன்ற கூட இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. வாய மூடுங்க. என்ன பேசிட்டீங்க? வாய் வந்த மாதிரிலாம். பேட்டில் ஃபீல்டுல நான் ஃபைட்ன்ற மட்டும் தான் போட்டேன். எனக்கான அத்தாரிட்டி எல்லாமே நீங்க தான் சொல்லி வந்தது. நான் அதன் படி தான் செயல்பட்டேன். இப்படி நான் எதுவும் தப்பா பண்ணல. எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் அது இங்க உண்மை ஆயிடாது. ராயல் ஃபேமிலியோடைய இந்த கிண்டத்தின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நீ பண்ணது பெரிய குற்றம். நீ தான் காடஸ் எனர்வாவை கொன்னுருக்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இது எல்லாமே உன்னுடைய பார்ட் ஆஃப் பிளான் தானே? ஹீரோவும் ஆமா. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாமே ஷாக் ஆவாங்க. என்னது இவன் கொண்டு இருக்கான் காடஸ? எவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்கான் இவன். ஹீரோ கில்லரு. இவன் ஒரு முருடன். இந்த குற்றவாளியை தூக்குல போறாங்க. இவனை கொண்டுடுன்ற மாதிரி காரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இங்க பாருங்க அந்த சமயத்துல வேற எந்த விதமான ஆப்ஷனும் எனக்கு தெரியவே இல்லை. நான் பண்ணது ஒரு நியாயமான விஷயம். அந்த இடத்துல உங்களுக்கு அது புரியாது. நான் அந்த இடத்துல அந்த பேட்டில் ஃபீல்டில் அடிபட்டு இருந்தப்போ எனக்கு பேக்கப்புக்காக எந்த விதமான ஆட்களும் அந்த இடத்துல காப்பாற்ற வரல. அவங்களை காப்பாற்ற இருந்த ஒரே ஒரு வழி அது மட்டும் தான். எங்க பாரு ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கிண்டத்தின் சார்பாக நாங்க எந்த விதமான ஆர்டரும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கல. நீ தான் உன்னுடைய ஓன் தேவைக்காக அவங்களை எல்லாருமே கூட்டி இந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கேன். போற வழியில டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணப்பட்டு தேவையில்லாத கதைகளை சொல்லாத. இல்ல செனர்வா காடஸ் அவ தான் அன்னைக்கு என்னுடைய சபார்டினேட்ஸ் நிறைய பேரை காப்பாத்திருந்தா. என்னையும் உட்பட காப்பாத்தினா. ஆனா அவ உயிருக்காக கடைசி நிமிஷத்துல அவ போராட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கடைசியில் அவ எல்லா விதமான பவரையும் என்கிட்ட கொடுத்துட்டு அந்த டீமன்ஸால பாதிக்கப்பட்ட சாகர கண்டிஷன்ல இருந்தா. அவளுடைய லிமிட் அடையிற நிலைமையில வேற வழி இல்லாம நான் கண்டிப்பா அவளுடைய மரணத்தை கூட நிம்மதியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என் கையால கொன்னேன். நான் அதை வேணும்னே பண்ணல. கேட்டதின் பேர்ல தான் நான் அதை பண்ணேன். அதுவும் அவங்களுக்கு வலிக்காம பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ அதை குற்ற உணர்ச்சியில இருக்கான். நம்ம கையாலேயே அந்த காடஸை கொண்டுட்டோன்னு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும் காடஸ் இறந்த பிறகு எனக்கு காடஸுடைய பவர் எதுவுமே கிடையாது. அந்த சமயத்துல வீக் ஆயிட்டேன். என்ன தற்காத்து கூட முடியாம போயிடுச்சு. அதோடைய முடியல பெரிய லெவலான அட்டாக் நம்மள நோக்கி வந்தது. அப்புறமா எங்க பாரு நீ சொல்றது போல எந்த விதமான ரிப்போர்ட்டுமே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நடந்ததா போடவே இல்லை. பட் அட்டாக்கும் நடக்கல. எந்த ஒரு விஷயத்துல டெம்பிளும் இணைஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல சுச்சுவேஷன் நடக்காம நீயே கிரியேட் பண்ணி அவங்கள தனியா கூப்பிட்டு கொலை பண்ணிருக்க. அப்படிதான் போட்டிருக்கதுல. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம நீ அந்த டைம்ல நார்மலாவே இல்லையா? மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. வாய முடியா வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பேசிட்டு இருக்க. நான் நல்லா தான் இருந்த அந்த டைம்ல. அப்ப காடஸ் எதுக்கு கொண்டு அவளை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்? ஆபத்துல இருந்து அதனால தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம டீமன்லாட தோக்கடிக்கிறதுக்கான எல்லா விதமான பவர் காடஸ் கிட்ட தான் இருக்கு. திரும்ப பிறப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் செனர்வாக இது தெரிஞ்சதுனால அந்த விஷயத்த நான் பண்ணேன். அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து இதுல விருப்பம் தான். அதனாலதான் எனக்கு வேற வழி இல்லாம அவளை கொண்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஜட்ஜா இருக்கிற இன்னொருத்தன் பார்த்தா அவன் குரூப்ல இன்னொருத்தான். இவனுங்கெல்லாம் எப்படின்னா ஒரு அலக்கை மாதிரி. சரி இவன் சொல்றதுல பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு. ஆனா இவன் பெரிய குற்றத்தை பண்ணிருக்கான். இவன் தான் காடஸை கொண்டு இருக்கான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றது கவனிங்க. இது முக்கியமான மேட்டர் தான். கண்டிப்பா நீங்க அந்த டெம்பிளையும் அப்புறம் அந்த மிலிட்டரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களையும் நம்பாதீங்க. அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு பேச பேச பார்த்தா அவனுடைய ஆட்கள் அவனை போடுறாங்க கீழே. ப்ளீஸ் நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்மையில நடந்துச்சு. இதுல மாத்தி எழுதிருக்காங்க சொல்லும் போதே ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. அப்ப பார்த்தா சொன்ன அந்த டெம்பிள் ஆளுங்க அந்த மிலிட்டரி ஹீரோக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் அந்த காடஸை கொன்னது மாதிரி அரெஸ்ட் பண்ணி இப்போ கொல்ல போறது எல்லா விதமான ஆட்டத்தையும் ஆடினது இந்த நாய்ங்க தான் முன்னாடி நின்னுங்கிறதுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்பதான் ஹீரோ ரெகக்னைஸ் பண்றான். ஓ தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நீங்க தான் இந்த வேலையை எல்லாத்தையுமே பண்ணதான். அப்போ நீங்க செட் பண்ண செட்டப் தானே இது. அந்த டைம் ஹீரோ ஏஞ்சிலாம் பார்க்கும்போது அவனை போட்டு கும்பிடுறாங்க. ரத்தம் வருது. மக்களும் ஒரு பக்கம் கோஷம் போடுறாங்க ஹீரோவை குள்ளுங்க விடாதீங்கன்னு. இதே சமயத்துல ஹீரோ ரத்தம் வர அளவுக்கு கோவத்துல இருக்கான். அதோடைய வலி கூட தெரியாம நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். இதுல இருக்கிற இந்த ஒரு விஷயத்துல இந்த இருந்த ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன். எல்லா விதமான விஷயங்களும் கண்டுபிடிச்சு உங்களை தேடி வருவேன்டா. செனர்வாக்காக உங்களை நான் பழி வாங்குவேன். அந்த டைம் அவனுக்கு முன்னாடி நின்று அந்த ஜட்ஜ் மாதிரி இந்த பிரீஸ்டும் எங்க பாரு சைலோஸ், நீ குற்றம் பண்ணதால அப்புறம் நீ ஒரு ஹீரோ கிடையாது. நீ தான் சென்டென்ஸ் டு பி a ஹீரோ என்ற ஒரு டைலாக சொல்ல ஹீரோவும் கோவத்துல உங்க எல்லாரையும் கொல்லுவேண்டா அப்படின்னு அவன் கத்துறதோட அந்த இடத்துல இந்த
இப்ப ஹீரோ பார்த்தா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தவன் இப்ப கண்மொழிக்கிறான். ஏய் சைலோ, என்னடா திரும்பி கனவு எதனா கண்ணுங்கறியா? அந்த வெனிடம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு நீ பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க. அப்படியா? என்னடா உனக்கு எழுப்பதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம அப்படின்ற திரும்ப தூங்க மாட்டா உன்னெல்லாம் எழுப்ப மாட்டோம் பாத்துக்கோ. ஏன் சரி என்ன நீ இங்கே இருக்க ஒண்ணுமா? என்னடா இப்படி கேட்ட? நீ என்னுடைய நைட்ரா, நான் உன் கூட தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம நீ பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில காடஸ கொண்டுட்டன்ற ஒரு கிரைம் பண்ண ஹீரோவா இருந்தாலும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ அப்படியாப்பட்டவெல்லாம் கிடையாது. உன் பாஸ்ட பத்தி எனக்கு கவலை இல்லடா. நீ பிரசன்ட் டைம்ல என்கிட்ட ரொம்ப நல்லவனா தான் இருக்க, மத்தவங்க கிட்ட இப்ப ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிறேன். ஆனா இங்க பேர் எதுவும் சொல்லாத. நான் உன்னுடைய காடஸ் பத்தாத்துக்கு நீ என்னோட நைட்டு அந்த ரீசனுக்காக தான் கூடிய இருக்க. தேவையில்லாத கதையை பேசி நான் குழப்பாத. எந்த ரீசனும் வச்சு நீ என் கூட இருக்காது. உண்மையை சொல்ல போனா நான் தான் காடஸ கொண்டுட்டேன். அது எப்பவுமே மாறாது. என் மேல இருக்கிற பழி மட்டும். என் கூட இருக்குது உனக்கு தான் ஆபத்துன்னு மத்தவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப. அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாதுடா. நீ என்னோட நைட்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்க அவங்ககிட்ட. அவன் இது கேட்டு கடுப்பாவும் அந்த சமயத்துல பார்த்து திரும்பி அவன் கால் பண்றான். டேய் ஜெயலோ, நான் பேசுறது கேக்குதா? சொல்றா. பேசி பேசியே கழுத்து அறுத்துருவ போல. ஏப்பாடியும் நீ இன்னும் சாகலையா? உயிரோட இருக்கிறனால நல்ல வேலை. எனக்கு கொல்றதுக்காக திரும்ப வருவியா? உனக்கான ஒரு நெக்ஸ்ட் மிஷன் இருக்குடா. என்னடா பேசுற? ஆமா, ஏன்னா நம்ம எல்லாருமே கேனன் ஃபாடர் ஹீரோஸ்ல அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னமும் சாகாமையே உயிரோட இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் கேட்டுட்டு அவ கடுப்புல டேய் வாடா, அவன் தான் மிஷின் இருக்கு சொல்றல, கிளம்பலாம் வா. அப்புறம் வெளியே பார்த்தா என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆமா, முக்கியமா வந்து இப்போ உன்னை கால் பண்ணி கூப்பிட்டான்ல, அவன் யாரு? அவன் பேரு தான் தட்சியாண்டு. அவன் ஒரு மேஜிஸ்ட்ரி. என்னடா சொல்ற? ஆமா, அவனும் என்ன மாதிரி ஒரு ஹீரோஸ்ல ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோடைய கேங்க சேர்ந்தவங்க அதை எடுத்து விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கமாண்டர் பொண்ணு வந்து ஏதோ ஒரு லெட்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா 13th காடஸா இருக்கிறவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு மிஷின் இருந்துச்சுல, அதுல வந்து ஜெர்வன் கேங் டனல்ஸ் சொல்லக்கூடிய இடத்து வழியா வந்து கூட்டு போறது அவங்களுடைய ஆபரேஷனா. சரி, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த இடத்தையும் டீமன் பிளட் வந்து மொத்தமா ட்ரேக் ஓவர் பண்ணிருக்கோம் போலயே. சரியா சொன்னேன். 4th வார் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு. உனக்கே தெரியும் இது வரைக்கும் எத்தனை டீமன் பிளைட் அண்ட் டீமன் லார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு. அதன் அடிப்படையில இப்போ ஒரு அழிஞ்சது மட்டும் இல்லாம இன்னொன்னு ரெடியா இருக்கு. அது அந்த இடத்தை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிடுச்சு. பாஸ்ட் 20 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட மனித குலத்துடைய பாதி அழிவை நம்ம பார்த்துட்டோம். மனிதர்கள் இருக்க இடம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இடம் பெயர்ந்துட்டு இருக்காங்க. அதே போலதான் ஹீரோஸையும் நாங்க அந்த ஜெர்வன் கேங் டனல்ஸுக்கு இருக்கிற இடத்துக்கு அனுப்பி இருக்கோம். கண்டிப்பா நீ உன்னுடைய குதிரைகள் பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு உன்னுடைய சோல்ஜர்ஸ் மூலமா கிளம்பி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சீக்கிரமாவே அவங்களை மீட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு டீமன் லார்டையும் தோக்கடிச்சலாம். ஓகே சார், பார்த்து போயிட்டு வா. அப்புறம் இன்னொன்னு, நீ இந்த ஹை பிரீஸ்ட் மெர்லினை மீட் பண்ண என்ன நினைச்சா இல்லையா? எதனா மீட் பண்ணினா கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்ஸ் அவரை பத்தி நான் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே டென்ட் போட்டு தங்கி இருக்கும் போது காடஸும் எங்கப்பா நம்ம டோட்டாவா காணும். டோட்டாவா அவன் நெத்திக்கு ரிப்பேர் ஷாப்ல ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். என்னது? ஆமா, இந்த சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் பத்தின ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு தட்சியான்னு சொல்லக்கூடிய அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மேஜிஸ்ட்ரியும் ஒன்னு பக்கம் அங்கதான் பக்கத்துல இருக்கான். இவனுக்கு எல்லாரும் எனக்கு கீழே வேலை பார்க்கறவனுங்க, நான் தான் இடத்துல சக்தி வாய்ந்த ஆளு அப்படின்னு அவன் பேசுறதுல ஏன்டா டேய் சைலோ, இவர் யாரா? இவர் தான் மேஜிஸ்ட்ரியா? ஆமா, இவர் தான் ஃபெடரேட்டர் கிங்டம் ஆஃப் கிங். ஆனா கிட்டத்தட்ட நடந்த ஒரு போர்ல வந்து இவருடைய கிண்டத்தை இவர் இழக்க வேண்டிய நிலைமை வந்ததுனால அதுக்கப்புறம் எங்க கூட இணைஞ்சு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல நிறைய விதத்துல இவர் தான் கூட இருந்து உதவி பண்ணிருக்காரு என்னை காப்பாத்துறதுக்காக. நான் ஒரு கொலைக்காரன் இல்லன்றத இவர் என் கூட நின்று சொன்னாரு. என் கூட இருக்கிற ஒரு டெரரிஸ்ட்னே சொல்லலாம். அப்புறம் அவங்க கோடாது வச்சுங்கிறானே அவன் யாரு? ஆக்சுவலி அவன் தான் தட்சியா. இங்க இருக்கிறவன் தான் வெனிடம். இவ என்ன கிரைம் பண்ணான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இவ எனக்கு முனையில இருந்தே வந்த ஒரு ஹீரோ. அப்படியா? என்னடா தெரியலன்னு சொல்ற? என்னடா கதை? ஆமாப்பா, இந்த இடத்துல ஹீரோஸா போகிற நாங்க திரும்பவும் இறந்தோம்னா கண்டிப்பா திரும்ப ரெசரக்ட் ஆகிற அந்த ஒரு சமயத்துல என்னுடைய ஒவ்வொரு மெமரிஸ் அழிஞ்சு போயிடும். அது ஒரு சாபம்னு சொல்லலாம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு முட்டி மோதி ஒரு இடத்துக்கு வர அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. ஏன்பா இந்த டவுன்ல இருக்கவங்க இப்படி நடந்துட்டு இருக்காங்க? இங்கேயும் வந்து டீமன்ஸ் அட்டகாசம் பண்ணதானே? ஆமா, உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த லேண்டையும் டீமன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சில மிலிட்டரி சோல்ஜர்ஸ் பார்த்தா அந்த இருக்க மக்களை வந்து அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா அவங்க இதை தவிர வேற எதுவும் வாய்ப்பே இல்லையா, வழியே இல்லையான்ற மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஒருத்தங்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமான்ற மாதிரி கேட்கவும் அவங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. பதட்டப்படாதீங்க, இந்த இதுல இருக்கிற டனல்ஸ் நாங்க போயிட்டு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டூல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எந்த அர்த்தமும் இல்லாம இந்த டைம்ல வந்து கேட்கறது ரொம்பவும் தப்பான விஷயம். உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கடை போயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கிராமத்துல இருந்த அதே பொண்ணு, மிஸ்டர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்னமா வேணும் உனக்கு? நீங்க கேட்ட டனல் வந்து இந்த வழியா தான் இருக்கு. தேங்க்ஸ்மா, ஆனா இன்னொரு விஷயத்த சொல்றேன். போன எங்க அப்பாவும் திரும்ப வரல. அவர் சொன்னாரு என்னுடைய பிறந்த நாளுக்கு திரும்ப வருவானு அப்படின்னு நான் வருதுன்னு சொல்றதுல ஹீரோக்கு அவகிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். சரி, எதுக்கு எனக்கு மட்டும் இந்த மாதிரியான எமோஷன் சீன்லாம் ஒர்க்கிறாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் டனல் இருக்கிற ஏரியாவை நோக்கி தான் எல்லாருமே இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கும் போது காடஸும் ஏன்பா நம்ம போற டனல் வந்து எப்படியாப்பட்டது? இந்த டனலை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இடத்துல உருவாக்கி தருவாங்க. என்னதான் சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்கடா. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டெம்பிள் சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி இந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக இந்த டனல்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விசேஷமான அயனை பயன்படுத்தி செய்யக்கூடிய வெப்பன்ஸை பயன்படுத்தி அதுங்களை அழிக்கிறதுக்கான சரியான வழியை கண்டுபிடிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு வெப்பன்லையும் அப்படியாப்பட்ட அயன் கலந்துருக்கிறதுனால அதுக்கு பயங்கரமா செத்து போகும். ஹீரோவால கிட்டத்தட்ட ஒரு 2 டாஜரை பயன்படுத்தி சண்டை போட முடியும். மேஜிஸ்ட்ரி மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவருடைய ஜீனியஸ் லெவல் தான். அவர் பார்த்தா போன் பண்ணி அந்த கேஜெட்லாம் வச்சு நோட்டின்னு வந்துக்கிறாரு. எங்க பாருங்க காடஸ் அந்த ஒரு ஸ்கேட் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடிய அந்த டனல்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள்
ஆயுதங்கள் பொறுத்தவரைக்கும் அபாரமான சக்திகள் கொண்ட வெப்பன்ஸை உருவாக்கி டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. அப்புறம் அதுக்கான மேப் இருக்கிற வழி அவகிட்ட கொடுக்கவும் இன்னொரு பக்கம் அவன் ஒரு லைட் லேம்ப் எடுத்து காமிக்கிறான். இது சூப்பரா இருக்குப்பா, இதுவும் அந்த ஒரு அயனால தான் செஞ்சது, இதுங்களை பயன்படுத்தி தான் நம்மளுடைய எனிமேஸ் அழிக்க முடியும் காடஸ். ஜைலோ இது சூப்பரா இருக்குடா. ஆனா முக்கியமான விஷயம்ப்பா, இந்த டனல்ஸ்ல இருக்க வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே சில மாசங்கள் முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா டீமன்ஸோடைய அட்டகாசம் இந்த அதிகமாயிடுச்சு. அதுங்க மட்டும் இல்லாம அதுங்களுடைய எண்ணிக்கை இந்த இடத்தையே நாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. எனக்கு தெரியும் அந்த டீமன் பிளேட்ஸுங்க பண்ண வேலையால தான் இந்த இடத்துல இருக்கிற மைனிங் வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போனதுக்கான காரணமா இருக்கும். பட் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்னமும் இது ஆக்டிவ் ஆயிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் இன்னொன்னு சைலோ நம்மள மட்டும் இந்த ஒரு மிஷினுக்காக இந்த இடத்துல வர வைக்கல, ஓடவே அந்த ஹோலி நைட்ஸ் சொல்லக்கூடிய ஆட்களையும் அந்த இடத்துல வர வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு டீமன் லார்ட் வேற இருக்கான், அவனையும் போட்டு நம்ம. நீ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கமாண்டர் சொல்லியிருப்பாங்க பொண்ணு ஒருத்தி, அவளும் இந்த இடத்துக்கு வருவான். ஏய் காமெடி பண்ணது அவ்வளவு வரலாம், கவலைப்படாத, ஈஸியா அவளை கரெக்ட் பண்ணதுக்கான வழியை நான் சொல்லி தரேன். என்னால மட்டும் உள்ள வர முடியாது கண்ணா அப்படின்ற மாதிரி அவன் தொலைவானே உள்ள போன மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க போனவங்க பார்த்தா அந்த இடத்துல அந்த அயன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக மைனிங் வேலையை பார்க்க ஆரம்பிக்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேஜஸ்ட்ரி பார்த்தா உன பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கிறாரு. தற்சையா சொல்லக்கூடியவன் பார்த்தா வெறிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காடஸும் டேய் நானும் உங்களுக்கு உதவி பண்ணடா, எப்படியாச்சும் இது எடுத்து ஆகணும்டா இன்னைக்கு. ஹீரோவும் கடுப்புல ஏய் காடஸ் கம்முன்னு நீ உட்காரு, அதுவே போதும், ஏன்னா உன்னுடைய எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அந்த டைம் பார்த்தா அந்த கமாண்டோட அந்த வந்துருவா. பரவாயில்லையே, எங்களை காட்டில இந்த இடத்துல இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே நீங்க தான் சீரியஸா உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க போல சைலோ. ஏன்னா நீங்க இந்த இடத்துல சாகத்துனே வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். காடஸ் நீங்க கவலையப்படாதீங்க, இந்த இடத்துல நாங்க ஒரு டென்ட் அமைச்சு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வழியை கொடுக்குறோம். இல்ல நான் என்னுடைய நைட் கூட தான் இருப்பேன், அவனுக்கு ஒரு காடஸா நான் இருப்பேன். ஆனா அந்த டைம் பார்த்தா மேஜஸ்ட்ரியும் காடஸோடைய விஷயம் என்னவோ அதுதான் நிறைவேற்றணும் உங்களுடைய வேலை. ஃப்ரண்ட் லைன்ல நின்று நீங்க அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டு தான் ஆகணும். தேவையில்லாத கதைகளை சொல்லிட்டு இருக்கு எதுவும் பேசாதீங்க. கிங்கோடைய ரெக்வெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியும்ன்ற மாதிரி அவன பக்கம் கத்திட்டு இருக்கான் மேஜஸ்ட்ரின்ற நினைப்புல. கமாண்டரும் ஏய் ஜைலோ இந்த ஆளு ரெசரக்ஷன் ஆனா இல்ல ரெசரக்ட் ஆனதுல என்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சடா? ஏய் இவன் எப்பவுமே இப்படிதான்ப்பா. ஜைலோ இந்த முறை என்ன பிளான் பண்ணிருக்க, எப்படி சண்டை போடலான்னு? பரவாயில்லையே, இந்த முறையை நான் நம்ப போறீங்களா? ஆச்சரியமா இருக்கு, எனக்கு வேற வழி இல்ல. ஆனா இந்த முறை வந்திருக்க இந்த ஒரு மிஷின்னால நான் உன்னை எதுவும் இந்த முறை பண்ண முடியாது. கண்டிப்பா அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா பண்ணாம விட மாட்டேன்டா. சரி ஓகே கமாண்டர், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க பாரு. எனக்கு யாரும் இந்த இடத்துல இந்த மிஷினை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே ஆளு தான் உங்களையும் அமைச்சிருப்பாங்க அந்த. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மேல இந்த டெம்பிள் ஆளுங்க சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா நம்மள இந்த இடத்துல பலி கொடுத்தாச்சு அந்த டீமோனோட தோக்கடிக்கணும் வந்து ஆசைப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? ஏன்னா இந்த இடத்துல மைனிங் பண்ணவங்க யாருமே இல்லாம கடைசியில பார்த்து இந்த இடத்துல ஒரு பெரிய டிராப்பா போட்டு வச்சுட்டு கம்முன்னு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம இந்த முறை இந்த காடஸை ப்ரொடெக்ட் பண்ணி அவனை தோக்கடிக்கணும். இதுல நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான், இல்ல தனியா நான் சண்டை போடனாலும் எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். டெம்பிள சேர்ந்த ஆட்கள் வந்து காடஸை பயன்படுத்தி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. அவங்களுக்கு காடஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு கண்ட சப்ப கட்டுற சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்து என்ன ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாக்காத. இந்த மிஷின்ல தான் நான் ஃபோக்கஸ் ஆக போறேன். இவ சொல்றத காதலே வாங்க மாட்டா, திமிரு பிடிச்சுவான். எல்லாத்தையும் பின்னாடி புரிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சுரங்க பாதையை வந்து ஹீரோ லைட்டா ஓபன் பண்றா. இன்னொரு வழியில பார்த்தா அந்த டீமன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண வந்துட்டு தட்சியம் சொல்லக்கூடிய பார்த்தா போயிட்டு போல கட்டி அடிக்கிற அந்த ஒரு மைனிங் டூலை வச்சு ஹீரோவும் பக்கம் தன்னுடைய எக்ஸ்ப்ளோஷன்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கவும் ஆனா அது எல்லாத்தையுமே அது ஈஸியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. தட்சியா நீ தானே எதனா பண்ணணும் இதுல. அவன் வேற லெவலா கிண்டி எடுக்கிறான் அதோடைய குடல் எல்லாம். காடஸே பார்த்துட்டு இவன் வேற லெவலா சண்டை போறானேப்பா, மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. நீ தாண்டா என்னோட எலைட் சோல்ஜர் வேற லெவல்ரா அப்படின்னு உன்னோட பக்கம் அந்த மேஜஸ்ட்ரி சொல்ல இவன் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து ஆகணும்ப்பா, ரொம்ப வெறி ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒன்னும் உள்ள போய் பாக்குறதுல அந்த செவரு ஃபுல்லா கூட பார்த்தா டீமன்ஸோடைய அந்த வேர்கள் எல்லாமே ஊடுருவி இருக்கு. இந்த சர்ஃபேஸையும் இதுங்க இல்லையா? சரி ஓகே, இந்த ஹோலி நைட்ஸ் ஃப்ரண்ட் சைட்ல பேஸ்மெண்ட்டுக்காக பாதுகாப்பு நிக்கவேங்க, இங்கே கேம்ப் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. டே நான் உனக்கு உதவி பண்ணடா, எந்த தடா இதை ஃபீட் பண்ண சொல்லிட்டு அவன் தடுமாறிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு உதவி பண்ண போனவுக்கு அவன் பார்த்தா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாரு உதவி பண்ணு தப்பு இல்ல, ஆனா தயவு செஞ்சு இடத்துல மட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் உதவி பண்றதுல பேர்ல அவ காமெடி பண்ணிட்டு இருக்க, எதையாச்சும் ஒழுங்கா பண்றியாடி நீ? இதை சுத்தி பேரியர் அமைச்சு நமக்கு பாதுகாப்பா இருக்க போறேன். சரி நான் போய் மத்த வேலைகளை பாக்குறது இது முடிஞ்சாச்சு. என்னடா சொல்ற, வேற என்னடா வேலை பார்க்க போறேன்? சமைக்கணும்ல, சாப்பிட வர தேவையா? அப்புறம் பார்த்தா நம்ம ஜீனியஸ் மேஜஸ்ட்ரி பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை டிஃபென்ஸ் சிஸ்டமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். டேங்கப்பா பயங்கரமா இருக்குல்ல, இது டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்ல போட்டு அங்க டெஸ்ட் பண்ண அது பார்த்தா வேற லகரமா ட்ராப்பா இருக்கு. எதனா டீமோன் வச்சுனா க்ளோஸ் அப்ல இது போட்டு குத்தி ஏத்துறோம். என்னோட ஜீனியஸ் லெவலுக்கு அளவே இல்ல தானே. ஹீரோ கடுப்பாட்டு என்ன இது ரொம்ப க்ளோஸ்ல மட்டும் அட்டாக் பண்ணது லாங்கா போவதா? டேய் எப்படியா இருந்தாலும் எந்த டீமனா இருந்தாலும் கிட்ட வந்து தானே ஆகணும். அப்ப அடிச்சுக்கொண்டா. முக்கியமா பார்த்ததுக்கு இந்த கீயை நான் பயன்படுத்தணும்னா மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவேன், ஏன்னா மொத்தமா வெடிச்சு தர்றது தான் இது கீயை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா நம்ம ஹீரோவோ தட்டியாவோ சேர்ந்து அந்த கீயை புடுங்குறானுங்க அவங்க கிட்ட. டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க? டேய் நாயே கொஞ்சம் விட்டு அவங்க கூட இருக்கவங்க தானே நீ ஃபர்ஸ்ட் பேசியே கொள்ளுவேன், அப்புறம் பார்த்தா இந்த கீயை வேற பயன்படுத்துவ பழம்பின, அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த சேர்த்துருவோம் சொல்லிட்டு உஷாரா புடிங்கிறாங்க அவங்க கிட்ட. ஹீரோஸ் அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்களப்பா, என்னப்பா இது நியாயமாரி இந்த கதையில அப்படின்ற மாதிரி கேடஸே பார்த்து கடுப்பா வரான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அவங்களுக்கு சமைச்சிட்டு இருக்க ஜீனியஸ் மேஜஸ்ட்ரி பார்த்தா அவன பக்கம் ஃபயர் எடுத்து வந்து கொளுத்தி போட்டுறாரு மொத்தமா. யோ மேஜஸ்ட்ரி நீ பண்ற வேலை எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கியா? இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம காடஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடையும் இன்னொரு பக்கம் கூட மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்லையே ரொம்ப கடினமா வடிக்கிறன்ற மாதிரி தான் பாக்குறான். இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும், எல்லாரும் சாப்பிடுங்கடா. ஏன் நைட்டு நான் இது முன்னாடி ரெடி பண்ணது கடையில் இதான் பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இவங்க சந்தோஷமா அந்த சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். காடஸும் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்பான். என்ன சைலோ எல்லா விதமான மிஷினும் இப்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீமன் லாட நம்ம தொடாம இருக்குது எல்லாத்தையுமே க்ளோஸ் அப்ல வச்சு வாட்ச் பண்ணிட்டோம், பேரியரும் கிரியேட் பண்ணிட்டோம் ப்ராபப்ளி. ஆனா இன்னும் முழுசா முடிக்கல வேலையை. கவலைப்படாத, நீ என்னுடைய ஹோலி நைட்டா இருக்கல, அதனால காடஸோடைய
பவரை நான் கொடுக்குறேன்டா, இங்க ஏமா வந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கிறோம். ஓகே ஓகே ரொம்ப பேசாத. இன்னொரு விஷயம், என் நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டீமன் லார்ட் ஒன்னா சேர்ந்து தோக்கடிப்போம். யாரும் வேணாம், முட்டாள்தனமா பேசாத. நான் அவருக்கு தான் போய் சண்டை போட போறேன். உனக்கு ஒரு காட சபா நெட்டர் பண்ண கூட எதுவும் தேவையில்ல. நீ ஹோலி நைட்ஸ் கூடி அந்த இடத்துல வெயிட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப வெறுப்பாகுது. நான் உங்க கூட சேர்ந்து தான் சண்டை போடுவேன், என்ன உதவியா மாட்டியா? ஏன்னா என் பவர் சுப்ரீமானது. அந்த ஒரு பவர் நீ பயன்படுத்தினா அந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியா அழிக்க முடியும். மத்தவங்க கஷ்டப்படணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா மேஜஸ்டியோட ஒரு டிவைஸ் மூலியமா அவனுக்கு கம்யூனிகேஷன் மூலியமா அலர்ட் வருது. அந்த கமாண்டரோட மெயின் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து அலர்ட் வருது. அப்புறம் அவ பார்த்தா இந்த இடத்துல டீமன்ஸ் எல்லாம் நம்மள சுத்தி வளைச்சிச்சுங்க, கொஞ்சம் பேக்கப்புக்கு ஆளுங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ணதுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா பார்த்தா எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்களே ஒரு மாதிரி டீமனா வெறியா மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கமாண்டர் தன்னுடைய படைகளோட போயிட்டு அந்த இடத்துல வேற லெவலில் அட்டகாசமா சண்டை போட்டுங்கிறான். அங்க ஹீரோவுடைய கேங்க வந்து பார்த்து ஆல்ரெடி பார்த்தா நிறைய நைட் செத்து போன நிலைமையில இருக்காங்க. இவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும், கண்டிப்பா இவங்க எல்லாருமே கொண்டுடுவோமான்ற மாதிரி பார்க்கவும் அந்த டைம் பார்த்தா காடஸும் சைல ஒரு நிமிஷம் நில்றா, இவங்க யாரும் டீமன்ஸ் கிடையாதுடா, நார்மலான ஹியூமன்ஸ் தான்டா, இவங்களை டீமன்ஸா மாத்தி இருக்காங்கடா. எனக்கு தெரியும் அது, ஆனா நமக்கு வேற வழி இல்ல, அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. ஏய் கமாண்டர், உன்னுடைய நைட்ஸ்க்கு ஆர்டர் கொடு, அவங்க எல்லாருமே தொலை வர சொல்லு. ஆனா அவ பெருசா கேட்கறதுல மேஜஸ்டி பார்த்த உடனே தட்சயா எல்லா விதமான டீமன்ஸையும் அழிச்சிடுறா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு சொடக்கு தான் சொல்லுவான். அவன் பார்த்தா இன்னைக்கு நான் எதையும் விட மாட்டேன், சோற வர எல்லாரும் மாதிரி போட்டு எல்லாத்தையுமே கொண்டு எடுப்பான் பாருங்க. வேற லெவல் வெறியா இருக்கான். காடஸ் பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்கான். இங்க ஒரு மோசமான விஷயம் பாயுது, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே திரும்ப தன்னுடைய டவுனுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது உண்மைதான். இப்ப நமக்கு வேற எதுவும் பண்ண முடியாது, இவங்களை கொண்டுதாகணும், நமக்கு வேற வழியும் இல்ல. அதுக்கப்புறம் மொத்த ஹீரோ வெறியா அங்க போயிட்டு பிளாஸ்ட் பண்ணி சண்டை போறான். இதை பார்த்துட்டு கமாண்டரோ தன்னுடைய படைகளை அனுப்பி மொத்தத்தையும் தோழியை முடிக்க சொல்றான். தொடர்ச்சியா சண்டை போகிறதுல நிறைய கொண்டுட்டாங்க. சில பேருக்கு பார்த்தா இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம உடம்பு சரியில்லாம போகுது. நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த ஒரு மிஷன் ரொம்ப கஷ்டமா தான் பாருங்க. ஆமா, ஹியூமன்ஸே இப்படி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த டைம் பார்த்தா ஹீரோவோ ஒருத்தனை கவனிப்பான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹியூமன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். டேய் நீ நல்லா தானே இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? என்னால அந்த சத்தத்தை கேட்க முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருக்கும் அது கேட்கலையா? கமாண்டரும் அதுக்கப்புறம் இங்க வந்த மைனஸ்ல சில பேர் இந்த இடத்துல மாட்டிக்கினாங்களே, அதுல இவனும் ஒருத்தன் இங்க தான் போகாம இருக்கான். டக்குன்னு பார்த்தா மேஜஸ்ட்ரியும் லம்ப இவனை காப்பாத்தி ஆகணும்ப்பா, எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குணம் காப்பாத்துல மட்டும் தான் முக்கியமா இருக்கணும். நம்மளால முடியாது, நம்மளுடைய மிஷின் வந்து இந்த இடத்துல இருக்கிற டீமன்ஸை கொல்றது மட்டும்தான், அதனால சிவிலியன்ஸை காப்பாத்துறது கிடையாதுன்ற மாதிரி உன்ன பக்கம் கமாண்டர் உன்ன பக்கம் கத்துறான். இதனால பெரிய இழப்பு தான் நமக்கு ஏற்படும். சைலோ, நான் சொல்ற ஒப்பீனியன் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த ஒரு ஆபரேஷனை நம்ம ரெஸ்கியூவா மாத்திட்டோன்னு வச்சுக்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட இருக்கிற ஆட்களும் கம்மியா தான் இருக்காங்க. நீ இந்த மாதிரி சொல்றது எது வந்தாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நம்ம இந்த விஷயத்துல ஃபைட் பண்ணினே எப்படியாச்சும் இந்த சிவிலியன்ஸை பாதுகாப்பா வெளியே கூட்டணும் போனோம். அந்த டைம் பார்த்தா அந்த ஒருத்தன் வந்திருப்பான். அதான் அந்த பிரீஸ்ட்ல இருந்த ஒருத்தன் தான் கமாண்டர் கிவியா. அந்த ஆள் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இந்த என்டையர் டனல்ல மிகப்பெரிய சீல் போட்டு வச்சிருக்காங்கன்ற போது சாதாரண மக்களை காப்பாத்து உங்களுடைய வேலை கிடையாது. உங்களுக்கு கொடுத்த மிஷின் என்னவோ அதை பாருங்க, அதுதானே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர். எனக்கு நல்லா புரிஞ்சுது சார். மேலெடுத்து ஒருத்தரவா அப்படியே அவ பின்படுத்தல வேற ஏதோ பேச முடியல. அவங்க கிட்ட மேஜஸ்ட்ரி பார்த்துட்டு கடுப்பாவான். என்னடா பேசிட்டு இருக்க, சாதாரண மக்கள் சாகணும் இந்த இடத்துல, முடியாது, இதுக்கு நான் எதிராக இருக்கேன் அப்படின்னு கடுப்புல இவன் போய் அடிக்கலான்னு போகும்போது அவனை தடுக்கிறாங்க. டேய் நாட்டை இழந்த கிங்கடா நீ, இதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஆர்டர் கொடுக்க. டேய் நீ அவங்கள சேர்ந்த ஆள் தான்டா, துரோகம் பண்ண வேண்டாம் நீ. அந்த டைம் ஹீரோவும் மேஜஸ்ட்ரி பொறுமையா இருங்க, நீ ஓவரா பேசினா உன்னையும் கொண்டுருவாங்கயா. என்னடா எனக்கே துரோகம் பண்றே, நீ சொன்னா கேட்க மாட்டே நீ. அந்த டைம் பார்த்தா காட சொன்ன பக்கம் இவளை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கத ஹீரோவும் பார்க்க அந்த கிராமத்துல இருந்து அந்த பொண்ணும் இவளை பார்த்ததே அப்படி யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்படுறான். ரெஸ்கியூவும் பண்ணிதாகணும், நான் இதை பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போறேன்? நான் ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட போறேன். உன்னுடைய ஹோலி நைட்ஸ் கூட இந்த இடத்துலயே காடஸை பாத்துக்கும். யாரும் இந்த இடத்துல தேவையில்லாம சாக தேவையில்ல. நான் ஹீரோல நான் செத்து திரும்ப ரெசரக்டர் ஆயிடுவேன். அதனால நான் தனியாவே போயிட்டு பாத்துக்கிறேன். அந்த பிரீஸ் எதிர்பார்த்தது போலயே பார்த்தா ஒரு பக்கம் அவன் வில்லத்தனமா சிரிக்கேன். ஆனா நம்ம காடஸும் டேய் நானும் கூட வரும்டா, வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு சண்டை போடுவோம். முடியாது காடஸ், இந்த முறை நீ என் கூட வர போறது இல்ல, இந்த நைட்ஸ் கூட இங்கே நீ தனியா போன சேர்த்துருவன்ற மாதிரி சொல்ல. பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இதை தான் சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எக்காரந்து கொண்டு யாரும் காடஸை விட்டு அவங்களை நீங்க தான் பாதுகாக்கணும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டீம் எல்லாரும் பார்த்தா உன்னோட பக்கம் வெறியா காத்துட்டு இருக்க அந்த இடத்துல. அதோட இந்த எபிசோட் முடியும். இப்போ டஞ்சனுக்குள்ள மாற்றிட்டு இருக்கிற ஒரு சில சுரங்கத்தை தோன்ற அந்த தொழிலாளிகள் வந்து அந்த மாண்டஸ் கூட தடுப்பு சவரை ஏற்படுத்தி போராடிட்டு இருக்காங்க. சரியான சமயத்துல பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு உதவி பண்றான். மேஜஸ்ட்ரி இன்னொரு பக்கம் யோ சைலோ என்னுடைய மக்களை காப்பாத்து, நீயும் தான் தட்டுயா போடா அப்படின்ற மாதிரி அவன் ஆர்டர் கொடுக்க தட்சியா போயிட்டு வேற லெவலில் இங்க சம்பவம் பண்ண பாருங்க. இந்த கேரக்டரை மட்டும் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். இந்த அனிமேல என்ன வெறியா இருக்கான் தெரியுமா? மேஜஸ்ட்ரி சொன்ன எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் தப்பாம அப்படியே செய்யறவன். இந்த அனிமேல இந்த கேரக்டர் வந்து இந்த எபிசோட்ல ரொம்ப கூஸ்பமான கேரக்டரா பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே அதை நான் போக போக சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும். அவன் வெறிய அந்த இடத்துல இருக்க எல்லா மாதிரியும் கொத்து கறியாக்கிட்டு இருக்கான். தொழிலாளிகள் ஒரு பக்கம் இந்த விஷயத்த பார்த்துட்டு என்னப்பா இவங்க அசத்துறாங்க. ஹீரோ ஃபைனல் டச்ச ஒரு அட்டாக்க கொடுக்க எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. மேஜஸ்ட்ரியும் கவலைப்படாதீங்க என்னுடைய மக்களே, உங்களை காப்பாத்த தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க பண்ற எந்த ஒரு வேலைக்கு இருந்தாலும் பின்னாடி நாங்க ரிவார்டை கொடுப்போம். உங்களை நாங்க இந்த இடத்த விட்டு பாதுகாப்பா வெளியே கொண்டு போறோம். நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாரும் வந்து இந்த மாதிரி எங்களை காப்பாத்துவாங்கன்னு. எங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு ஹோலி நைட்ஸோடைய ஆர்டர் கொடுத்ததன் பேர்ல தான் நாங்க உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம். உங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அதுல
இதுல ஹோலி சிம்பிள்ஸை போட்டு அந்த மாத்து செய்திருக்க தயாராங்க. அவர் அதுல கை தேர்ந்தவர். என்ன சொல்றீங்க, ஹோலி சிம்பிள்ஸா, மேஜிஸ்ட்ரியா, இவரா? அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு அவங்களுடைய சுரங்கம் தோன்ற கருவிகளையே வந்து வெப்பனா ரெடி பண்றதுக்காக அதுல பார்த்தா அந்த மாத்தத்தை எதிர்க்கக்கூடிய லெவலுக்கான ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அதுல ரெடி பண்ணி தழும்புகளை வர வைக்கிறான். ஒரு மேஜிஸ்ட்ரியோட வேலை இந்த இடத்துல என்ன தெரியுமா மக்களே, உங்க எல்லாரையும் பாதுகாப்பா நான் கொண்டு போறது மட்டும்தான். கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க, கவலைப்படாதீங்க. என்னுடைய நைட் இதெல்லாம் சிறப்பா பண்ணுவா. என்ன சைடோ புரியுதா? கண்டிப்பா உன்னால தொடர்ச்சி சண்டை போட முடியல, கண்டிப்பா முடியும். ஏன்னா இதுல இன்னமும் சார்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பேட்சை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். ஒருத்தனும் இது ஆர்னம் சாச்சே, உனக்கு தெரியுமா இதை பத்தி? இல்ல ஜஸ்ட் கியூரியஸ் மட்டும் தான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை வச்சுதான் என்னுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இதை பயன்படுத்துறேன். அதனால நான் பெருசா இதை பத்தி எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. ஆனாலும் மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் ஹீரோவை பாராட்டுறான். நீ என்னதான் அப்படியாப்பட்ட பவர் லிமிட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் உனக்கு பவரே இல்லாம கூட நீ போட்டு தாக்குற நைட்ரா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் உண்மையான சோல்ஜரே. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி அதனோட பக்கம் மேஜிஸ்ட்ரி சொல்றதுல, மேஜிஸ்ட்ரி நீ சொல்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே நன்றி. கண்டிப்பா என்னால தொடர்ச்சியா சண்டை போட முடியும். இதுல அந்த அளவுக்கு சக்திகள் இருக்கோ இல்லையோ, ஆனா கடைசி வரைக்கும் இதுல அழிக்காம விட மாட்டேன். நமக்கு அதிகப்படியான டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனுக்கு தண்ணி கொடுக்க அவன் குடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, மெசேஜ்ன்றதே உங்களுக்கு லேட்டா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்களுக்குமே இந்த விஷயம் லேட்டா வந்ததுனால எங்களாலேயே வெளியே வர முடியாம மாட்டிக்கணும். எங்கள நிறைய பேர் இறந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்த தண்ணியை கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு பேர் தான் உயிரோட மிஞ்சினீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது எல்லாமே ஆரம்பிச்சதுக்கான காரணம் ஒரு சவுண்ட் மூலியமா தான். சவுண்டா? ஆமா, அந்த சவுண்ட் இந்த இதுல கேட்டு முடிஞ்ச அடுத்த செகண்ட் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரியேச்சரால பிடிக்கப்பட்டு அவங்க திரும்ப வரவே இல்லை. ஆனா இது எல்லாமே இந்த கிரியேச்சர் வந்த பிறகு இந்த சவுண்ட் எல்லாமே கேக்குது. அந்த சவுண்ட் எப்ப திரும்ப கேட்கும் யோசிச்சுங்கிறேன். ஏன்னா அதுகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதுக்குள்ளதான் நிறைய மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் வேற வழி இல்ல, அவங்களை காப்பாற்றவும் முடியாது. மேஜிஸ்ட்ரி அதுக்கப்புறம் உங்களுடைய வெப்பன்ஸ் நான் எல்லா விதமான அந்த டீமன்ஸையும் அழிக்கக்கூடிய சீல்ஸை போட்டு வச்சிருக்கேன். அதனால அதை எதிர்த்து நீங்க தான் போராட போறீங்க இன்னைக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே என்னுடைய மக்கள், நீங்க எனக்காக சேர்ந்து கூட நின்று போராடணும். அப்புறம் கவலையா படாதீங்க. இடத்துல இருக்கிறதுனால அவன் பெரிய லெவலில் பெரிய பெரிய ஷாட்டை கொடுப்பான் மான்சஸ்க்கு. ஜெயிலோ நீ கூட கூட இருந்து உதவி பண்ற. எனக்கு நல்லா புரிஞ்சுது, பின் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இதுங்களை அழிச்சிட்டு இந்த இடத்த விட்டு உங்களை கூட்டிட்டு போன பத்திரமா எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. எப்ப வேணும் அதுங்க வரலாம். ஜெயிலோ அப்புறம் நீ கவலையாப்படாத. இந்த ஒரு விஷயத்துல இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு கடைசியா நீ முடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி நான் எப்படியாச்சும் உன்ன ஒரு கமாண்டிங் சீஃபா மாத்திடுறேன். அது உனக்கு பெரிய புகழ தரும்ல, அதுதான் நான் கொடுக்குற பெரிய ரிவார்டு உனக்கு. ஓகே ஓகே, ரொம்ப தான் பில்டப் கொடுக்குற மாதிரி ஹீரோ கேட்டுட்டே இருக்க சமயத்துல பார்த்தா திரும்ப அதிர ஆரம்பிக்க தந்துட்டேன். என்னடா இங்க நடக்குது, எல்லாரும் தயாராங்க, அதுங்க நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே பார்த்தா தரையை உடைச்சுக்கணும். எல்லா விதமான மாற்றத்துல வருதுங்க. ஏஞ்சுக்கோங்க, ஏஞ்சு நின்று சண்டை போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாதுகாக்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமா அதை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நிறைய வந்து அவங்களை சூழ்ந்துருச்சுங்க. இந்த இடத்துல நிறைய இருக்கு, நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? நமக்கு வேற வழியும் இல்ல. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பா நமக்கு பனிஷ்மெண்டா சாவுதான் இங்க மிஞ்சும். தயாரா இருங்க, நீங்க தான் இன்னைக்கு உயிரோட இந்த இடத்துல விட்டு போகணும்னா போராடி ஆகணும். செயல சொல்றது உண்மைதான், எடுத்த முடிவு மாத்த போறது கிடையாது. என்னுடைய ஆர்டர், எல்லாரும் இந்த இடத்த விட்டு சாகாம உயிரோட போகணுன்றதுக்காக இந்த மாற்றத்தை விடாம கொள்ளுங்க, எல்லாத்தையும் வெட்டி சாயுங்க. ஜெயிலோ சித்ராதரா அதே மாதிரி தர்சியா நீயும் நானும் மிட்டு 3 பேருமே சேர்ந்து இவங்களுக்கு வழிகாட்டியா இருப்போம். இந்த மக்களை இந்த இடத்த விட்டு பாதுகாப்பு நம்ம தான் கூட்டு போனோம். இதுங்களை அழிக்காம இந்த இடத்துல நம்ம உயிரோட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு துடிக்கிற மேட்ச் ஸ்டீக்கே பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறானுங்க. நம்ம உயிரை காப்பாத்தல, நம்ம இவ்வளவு பண்ணக்கூடாதுன்னு. என்ன கிங்கே நீ வேற லெவலில் ஆடுற மாதிரி ஹீரோ புகழ்ந்து தள்ள அந்த டைம் கரெக்டா சோர்ந்து அடிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப கமாண்டர் இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல டீமன்ஸோடைய அந்த ஊடுருவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த மெசேஜ் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துரு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கு ஆர்டர் கொடுக்க அவன் அந்த இடத்த விட்டு காமன பிறகு இவன் உன்னோட பக்கம் நம்ம காடஸ் பார்த்துருக்கான். காடஸ் உன்னோட பக்கம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் அவ ஹீரோவை விட்டு வரா மாதிரி ஐடியாலே இல்ல, அவ கன்வின்ஸே ஆக மாட்டா. ஆனா இவளை பார்க்க ஒரு வெப்பனா பயன்படுத்துற மாதிரி தெரியலையே. இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயங்களை எதுவும் பேசி குழப்பிக்காதீங்க. நம்மளுடைய மிஷன் இன்னும் முடியல, அதனால இவளை நம்ம எதுவும் பண்ண கூடாது. முதல்ல டீமன் லார்ட தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இவளை இந்த இடத்த விட்டு கூட்டு போகணும் அப்படின்னு அவன் பேசுற பேச்சுக்கு மாத்தி பேசுறாங்க. ஆக்சுவலி அவளுக்கு வந்து இந்த காடஸையும் ஹீரோவையும் துன்புறுத்தணும்லாம் எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அவளுக்குமே சில பல உண்மைகள் இப்பதான் தெரிய வருது, இவன் எவ்வளவு பெரிய ஆளுங்க, ரொம்ப மோசமானவனு. அப்புறம் நம்ம ஹீரோ இருக்க இடத்த காமிக்க அங்க ஏகப்பட்ட மாற்றத்தை போட்டு தள்ளுறான். உடனடியாக எல்லாரும் அடிப்பட்டவங்கள காயத்துக்கு மருந்து போட்டுக்குவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுல நம்ம ரொம்ப டைம் எல்லாம் கிடையாது. அடுத்த கட்டமா எப்போ வேணாலும் இதுங்க வரும். உடனே பார்த்தா டயர்ல எல்லாரும் உட்காந்துட்டு பெருமூச்சு விட்டுங்கிறாங்க. இங்க பாருங்க, பெருமூச்சு விடுறது கூட நமக்கு டைம் கிடையாது, அதுங்க எப்போ வேணா வரலாம், ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ற எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கேட்கற மாதிரி அவங்க ஐடியாலே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரண சுரங்க தொழிலாளி பேட்டில் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவாங்க அவங்க. அதனால ஹீரோவுடைய பேச்சை மடிக்காத உடனே நம்ம மேஜிஸ்ட்ரியும் எங்க பாருங்க என்னுடைய மக்களே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பல பேர் அந்த குகைக்குள்ள நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களுடைய உயிர் ரொம்ப வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே உயிரோட உங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வெளியே போகணும். அதுக்காக நாங்க மட்டும் உங்களை கூட சேர்ந்து போராடணும் பார்த்தாது, நீங்களும் எங்களுக்கு அதுக்கு அனுமதிக்கணும். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கூட இருந்து உங்களால உங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி அதை அழிக்க முடியாதுன்ற எண்ணத்தை கைவிடுங்க. கண்டிப்பா நான் கொடுத்த ஹெல்ப்னால அந்த மாந்தசை உங்களால ஒன்னா சேர்ந்து அழிக்க முடியும். அதுக்கான முயற்சி எடுங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். நாங்களே உங்களை பத்தி நம்பும் போது நீங்க ஏன் உங்களை நம்ப கூடாது அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தை அவர் சொல்றதுல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட பேசின அந்த ஆளுக்கு வந்து நம்பிக்கை வந்துட்டு, மேஜிஸ்ட்ரி நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், எங்க மேலேயே நாங்க கவலைப்பட்டு ஆகணும், எங்களுக்கு மேலே எங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால நான் கண்டிப்பா இதுல எதிர்த்து நிக்கிறேன். பரவாயில்லையே, உடனே ஏஞ்சுக்கினேன். இல்ல உண்மையிலே நீ சொல்றது உண்மை தானே, அது மட்டும் இல்லாம உங்க கழுத்துல இருக்கிற மார்க்கை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் நீ யாருன்னு. ஓ, மார்க்கை வச்சு புரிஞ்சுக்கினேன், அப்ப நான் ஹீரோ. எந்த ஒரு காரணத்தினால நீங்க
எல்லாருமே என்ன வெறுக்க தான் போறீங்க, இப்போ நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இங்க பாரு ஹீரோ ஜைலோ, இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கிரிமினல் ஹீரோன்றவன் பல பேரை கொண்டு இருக்கதான் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது எல்லாமே பொய்ன்றது நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ எங்களை காப்பாற்ற வந்ததுலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால ஒரு ஹீரோ குற்றவாளியா எப்பவுமே இருக்க முடியாது இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது. அதனால நாங்க உங்களை நம்புறோம். சரி ஓகே, அப்போ சீக்கிரமா நீங்க சாகக்கூடாதுன்னா நாங்க சொல்ற வேலையெல்லாம் சரியா செய்யணும், இல்லைன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் உங்களை போட்டு தள்ளிடும். மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் கவலையப்படாதீங்க, இந்த ஒரு பேட்டில மட்டும் ஜெயிச்சிங்க, என்னுடைய கிண்டத்துல நீங்க பெரிய பெரிய பொசிஷன் வருவீங்க, உங்களை எல்லாரையும் நான் செல்வந்தரா மாத்தி விட்டுறேன். இவங்க எல்லாம் இந்த ஆஃபர் கேட்டுட்டு இருக்க சமயத்துல பார்த்தா திடீர்னு அந்த ஒரு சவுண்ட் கேட்க தச்சு அலர்ட்டாவா வந்துச்சுடா வாங்கடா வாங்கடான்னு எல்லாருமே ரெடியா இருக்கிற சமயத்துல பூமியை பிறந்துக்குன்னு அந்த மாத்து எல்லாமே வருதுங்க. அது எல்லாமே பார்த்தா இந்த புழுக்கள் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறதுக்காக தயங்குற சமயத்துல எதிர்ச்சியா ஒரே ஒரு ஆள் வந்து அந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணதுல அதுக்கு பயங்கரமா அடிப்படும். எந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருது, இதை வச்சு அடிச்சா கண்டிப்பா அதுங்க செத்துறோன்ற ஒரு நம்பிக்கையில கூட்டு முயற்சியோட போட்டு தள்ளுறாங்க. ஒன்னுத்தியா நல்ல வேலை பண்றீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, ஒன்னா சேர்ந்து போராடுங்க என்னுடைய மக்களே. ஹீரோ ஒன்னு பக்கம் செவத்துல அதிகப்படி இருக்கிறது சொருவுறா மொத்தமா, இன்னொரு பக்கம் அதிகப்படியான மான்சஸ் பார்த்தா இன்னொரு பக்கம் தயங்கிட்டு இருக்கிற மக்களை போயிட்டு அட்டாக் பண்றதுல ஒருத்தர் இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கவனத்தை எடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தா சீஃப்ன்றவரும் அதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப வீரவாசனம் பேசவரு பார்த்தா அவரையும் போட்டு தள்ளதுக்காக இப்ப தயாரா இருக்குங்க அந்த மான்சஸ். எல்லாரும் அவர் நினைச்சு பாவம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ வழி எதுவும் பண்ண முடியாது. தட்சியா உன பக்கம் போராடி இருக்க, மேஜிஸ்ட்ரி உன பக்கம் போராடி இருக்க, எல்லாரும் லாக் ஆயிட்டாங்க. இப்ப அவரை காப்பாற்ற ஒரே ஒரு வழி என்னடான்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த சமயத்துல தான் பார்த்தா நம்ம காட தன்னுடைய பவரை பயன்படுத்தி ஏகப்பட்ட ஸ்வாட் அனுப்பிச்சு மொத்தமா மூட்டை கட்டுற மாதிரி போட்டு சொருவா போருங்க. எல்லாம் செத்து போக சரமாரியா. சாரிடா கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சதுக்கு வந்துட்டேன், நான் தானே உங்களுடைய காடத்து. அப்புறமா எல்லாத்தையும் கொண்டுட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு உங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்றியா, என்னுடைய விஷயம் உங்களுக்கு இருக்கு எப்பவுமே. மேஜிஸ்ட்ரி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு காடஸ் ரொம்ப நன்றி, நீங்க எங்களுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ எங்க கூட இரு போதும். மேஜிஸ்ட்ரி என்னுடைய நைட் இந்த இடத்துல இருக்கான், பத்தத்துக்கு அவனுக்கு நான் பவரை கொடுத்து உங்க எல்லாரையும் பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை பாக்குறேன். இந்த முறையில் நமக்கு காடஸை உதவி பண்ண வந்துட்டாங்க, எல்லாரும் தயங்காதீங்க, ஒரு மாந்திர கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையை கொடுக்குறதுல அவங்க பார்க்க ஹீரோவும் ஏண்டி உன்னை யாரும் இங்க வர சொந்து அந்த ஓரினேட்ஸ் கூட இருக்க வேண்டியதானே. உண்மையை சொல்ல பண்ணா அவங்க கிட்ட இருந்து கேள்வியை கேட்டுக்கிட்டு அவங்கள மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டு வந்துருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு உதவி பண்ண பாத்தியா, கரெக்ட் டைம்ல வந்து உதவி பண்ண வச்சுதான் எல்லாரும் பாய்ச்சிக்கினீங்க. இப்ப புரிஞ்சுக்கோ, என்னுடைய நைட்டு ஜைலோ, என்னுடைய உதவி இருந்தாதான் உன்னுடைய மக்களை நீ காப்பாற்ற முடியும். அது என்னமோ உண்மைதான், ஆனா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப அங்க ஓரினேட் கிட்ட போ. இங்க பாரு, ஆல்ரெடி இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப நான் திரும்ப போனா திரும்பியும் உனக்கு பிரச்சனை வரும். அந்த டைம்ல நான் உதவி பண்ண இல்லைன்னா எல்லாருமே செத்து போயிடுங்க. அதனால என்னை விட்டு நீ போனதுக்கு உன் மேலதான் தப்பு. கூடிய நேரத்துக்கு எல்லாத்தையும் காப்பாத்திருக்கலாம், சீக்கிரமா போயிட்டு இருக்கலாம் இந்த தொட்டு. இங்க பாரு, நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட காதல் கொடுத்து கேட்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. உனக்கு நான் என்ன ஆர்டர் கொடுக்கணும் அதை மட்டும் நீ பாரு. சும்மா காரஸ்னா தலையில ஏறி உட்காந்துப்பேன். ஏன்டா இப்படி பேசுற? நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ உதவி பண்ற பேர்ல நீ போய் மாட்டிக்கினா உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க அந்த இடத்துல தவிக்கணும். ஏக்கார்ந்து கொண்டு உன்னுடைய லைஃப் நீ சாக்ரிஃபைஸ் பண்ண கூடாது. அதனாலதான் உன்னை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ உயிரை விட்டுறக்கூடாது, ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி ஓகே, நீ சொல்றது சரிதான், நான் இதுக்காகவே போயிட்டு அதுங்கிட்ட சாவா நீ வெறியா போயிட்டு எல்லாத்தையும் போட்டு தரலாம். என்னடி பைத்திய மாதிரி பேசுங்கிற நீ ஹீரோ திரும்பி பார்ப்போம். எனக்கு பாதுகாப்பு வேணும்னா அது எனக்கு முக்கியம் தான், அதில் நான் எல்லாமே எச்சரிக்கையா தான் இருக்கேன். ஆனாலும் நீ எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு உன்னுடைய பவர் பத்தாதுரா, அதை புரிஞ்சுக்கோ. அதனால நீ இந்த இடத்துல எது பண்ணாலும் சரி, அது உன் கூட இருந்து நான் உதவி பண்ணி செய்வேன். ஏன்னா நான் காடஸ், நீ என்னுடைய நைட்டு. நீ என் மேல வச்சிருக்க அக்கறையை காட்டிலும் உன் மேல எனக்கு பல அக்கறைகள் நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ என்னை விட்டு தனியா போயிடாத. நான் எல்லா விதமான உதவிகளும் உனக்கு பண்ணிட்டு இருப்பேன். கவலைப்படாத ஜெயிலோ, பயப்படாத, எனக்கு ஒன்னாவது நான் கூட தான் இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன். ஒன்னு நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். நீ எல்லாருக்கும் போய் உதவி பண்ணலாம் தாராளமா. என்ன நான் உதவி பண்றேன் மட்டும் தான் சொல்ற கூட இருந்து. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்த கட்டமா அந்த இடத்துல இன்னொரு மாதஸோடைய வேவுக்கான அறிகுறி தெரியுது. மேஜிஸ்ட்ரியும் எல்லாரும் உங்களுடைய பொசிஷன்ல நில்லுங்க, மாஜஸ் எல்லாம் பண்ணி அட்டாக் பண்ண வரப்போதுங்க. இந்த முறை எல்லாரும் தயாரா இருக்கிற அவங்களுடைய ஸ்வாட்ஸ் எல்லாமே ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. உன்னால இன்னமும் ஸ்வாட்ஸ் நிறைய வர வைக்க முடியும்ல? கண்டிப்பா முடியும். ஆண்டா நான் வர வைக்கிறேன், நீ தான் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண கூட இருக்கல, அது போதும், நான் உனக்கு உதவி பண்றேன். இது வீர வசனத்துக்கு ஒரு குறைச்சல் கூட இல்லடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஸ்வாட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஒன்னு தேவை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இதே சமயத்துல பார்த்து திடீர்னு ஒரு வியர்டான சவுண்ட் அந்த இடத்துல கேட்குதுல. அவங்க எல்லாருமே அசையாம அந்த சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே பயங்கர பிரஷரை கொடுக்குது அவங்க மூளைக்கு அந்த சவுண்டு. அதனால எல்லாருமே அந்த இடத்துல கீழே விழுறாங்க. ஆனா தட்சியா பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அவனெல்லாம் இந்த சவுண்ட் ஒரு துளி கூட கேட்கல, அவன் மட்டும் வேற லெவலா போயிட்டு அடிக்கிறாங்க. இதே சமயத்துல காடஸ் வந்ததுக்கு வந்துட்டு தட்சியா உனக்கு ஒண்ணு இல்லை, நான் உதவி பண்றேன் அப்படின்னு அவளுடைய சின்ன கொஞ்சம் பவரை பயன்படுத்தி அந்த சவுண்ட் அவனுக்கு கேட்காத மாதிரி பண்றதுல கவலைப்படாது. இந்த ஒரு சவுண்ட் உனக்கு கேட்காதனால தான் இப்ப நீங்க பரவாயில்ல இருடி, அதுல போயிட்டு கொலாம மாட்டேன், முட்டால் வெயிட் பண்ற ஒன்னும் முடியல. இது அங்க பாரு, நமக்கான ஃபைனல் எனிமி இந்த இடத்துல வந்தாச்சு. அவன் தான் டீமன் பிளைட்ஸ் மாஸ்டர். அதுக்கேற்ற போல பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு மான்சர் வரும் பாருங்க, பூமியெல்லாம் புடச்சுக்கினேன். பார்த்தா மரம் மாதிரி வந்து நிக்குது. நான் உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காடஸை பார்த்து சொல்லுது. அதுவும் இதுதான் டீமன் லார்ட் லோட்டஸா, என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாக்கல. அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த சவுண்ட் நல்லா பாதிக்கப்படுறதுல அவங்க மூளை அப்படியே வேற மாதிரி அந்த லோட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டீமன் லார்ட நோக்கி போறாங்க. முட்டாத்தனம் அப்பா அடிக்கிறான், பின்னாடி வாங்கின மாதிரி ஹீரோ போட்டு அவங்களை அடிக்கிறான். அவங்களாலேயே அவங்களை காப்பாற்ற முடியாம அவங்க கண்ட்ரோல் இருந்து அங்க போறதுல மேஜிஸ்ட்ரி இந்த விஷயத்தை பார்த்துட்டு, எப்படி நீ என்னுடைய மக்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயத்த பண்ணலாம், உன்ன நான் சும்மா விட மாட்டேடி, கொக்கா மக்கா உன்னை அழிப்படி, எவ்வளவு தேடி இப்படி பண்ணுவேன் அப்படியே வெறியா இருக்க. காரஸ் நீ இங்கே நான் போயிட்டு தட்சியாக உதவி பண்றேன். டேய் என்னடா தட்சியா மட்டும் அங்க நல்லா சண்டை போட்டுக்கிறான், எப்படி அவனால அந்த சவுண்ட் கேட்க முடியல? அவன் உண்மையிலேயே சொல்ல போனா அவனுடைய காதுகள் அந்த மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் கேட்காதுங்க. ஏன்னா அவன் மூளையில
லெவல்ல ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கான். உண்மையை சொல்லப்போனா அவன் ஒரு லைட்டா மென்டல் மாதிரி இருக்கான்ல, ஆனா அவன் ஹீரோ தான். ஏதோ ஒரு மன அழுத்தத்தினால அவன் அப்படி மாறி இருக்கான். அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு சவுண்ட் வந்து அவனுக்கு பெருசா இதுல பாதிப்பு ஏற்படுத்தல. அதனாலதான் அவன் தெளிவாங்கத்துல சண்டை போட்டுக்கிறான், எல்லாம் சோர்ந்து போன பிறகு ஹீரோ அதுக்கப்புறம் காடஸ் கிட்ட நிறைய சவாட வர வச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா தட்சியாக உதவி பண்றதுல தட்சியா கிட்ட சொல்றான், டே தட்சியா அதோடைய தலையை விட்டாதரா, சொரு வெட்டிடுறாத்த, அது இன்னைக்கு கூறு போறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வேற லெவல வெறியா போறாங்க. ஒவ்வொரு கையா வெட்டின்னு இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹெல்ப் பண்ண அவன் வேற லெவல அங்க போறான். கிட்ட ஒரு கட்டத்துல வந்து தலைவன் அது கிட்ட போயிட்டு கூறா விட்டுவான். அவ்வளவுதான், எல்லாருமே செத்துருச்சு, அதோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா உடனே பார்த்தா அது அவனை பிடிச்சிரும். என்னடான்னு பார்க்க காடஸ் டே அங்க பாடுற அதுதான்டா ஒரிஜினல் உடம்பேன்னு சொல்ல பார்த்தா செவத்துல ஒட்டிங்குது. மெயின் பாடி இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு சக்திகளும் அப்படி குறைஞ்சிடும். அடைச்சா எல்லாமே யூஸ் பண்ணிட்டானா இந்த டைம் தான் எப்படி ஆகணுன்ற மாதிரி அவன் தவிக்க. இதே சமயத்துல பார்த்தா கமாண்டர் தன்னுடைய ஆட்கள் கூட்டு வந்து இந்த இடத்துல சண்டை நடந்துருக்கு, உதவி பண்ணுங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டீமன் லாடும் தன்னுடைய சவுண்டை கொடுக்கறதுல எல்லாருமே அசந்து போயிட்டு படுத்துருவாங்க. ஹீரோ உடனே அவங்களுக்கும் உட்பட போயிட்டு ஹெல்ப் பண்றான், தகவலையும் கொடுக்குறான். பார்த்ததுக்கு அந்த ஓலி நைட்ஸ் அட்டாக் பண்ண வர அந்த வேர்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வரான். கமாண்டர் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி வராங்க. இன்னொரு பக்கம் அந்த அப்பாவியான மக்களையும் உட்பட அந்த வேர்களை அழிக்கிற சமயத்துல பார்த்தா நம்ம மேஜிஸ்ட்ரி இந்த விஷயத்தை பார்த்துட்டு இதை என்னால ஏத்துக்க முடியாது, வக்கா மக்கா நான் தாண்டா இந்த நாட்டுடைய மேஜிஸ்ட்ரி, நான் உயிரை கொடுத்தாச்சு என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற வேண்டாம், உன்னை நான் எரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய லேம்ப் லைட்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஃப்ரேம் வந்து அப்படியே மாத்தி எரிக்க அப்படியே போசுங்க ஆரம்பிக்கிறது. இதே சமயத்துல பார்த்தா அவனையும் கட்டி போட ஆரம்பிக்கும். ஐயோ மெயின் பாடி அவனும் எரிக்கலையா, எரியா அது வர தப்பி இதை ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் கத்த உடனே பார்த்தா இதை சுதாரிச்சுட்டு அந்த மான்ஸ்டர் வந்து அந்த மேஜிஸ்ட்ரியோட காலை பிடிச்சி அப்படியே மேலே தொங்க விடுது. இன்னொரு பக்கம் ஹீரோ அதை எடுக்கலான்னு போற சமயத்துல பார்த்தா அந்த டீமன் லாடும் அந்த லேம்ப் லைட்டை எடுக்க விடாம தடுக்க பார்க்கும்போது தட்சியா உணர பக்கம் பார்த்தா தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த வேர்களை பிடிச்சி இழுப்பான். அதை அப்படியே புடச்சிக்கணும் வெளியே வரும் பாருங்க. இவன் தாண்டா உண்மையிலே ஹீரோ. எனக்கு அப்படியே பார்க்கும்போது கூஸ்பமாவது இவனை பார்க்கும்போது. கமாண்டரும் இன்னொரு பக்கம் டேய் சைலோ இதுதான் உனக்கான வாய்ப்பு நாங்க பாத்துக்கிறோம். காடஸ் இன்னொரு பக்கம் அந்த லேம்ப் லைட்டை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ இன்னொரு பக்கம் அதை பயன்படுத்தலாம் போக ஆனா திரும்பியும் பார்த்தா அந்த டீமன் லாட் தன்னுடைய வேர்களை பயன்படுத்தி ஹீரோவை கட்டி போடுறோம். கடவுளே மேஜிஸ்ட்ரி எப்படியாச்சும் காப்பாற்றணும், டே என்னடா தொங்கிட்டு இருக்க. மேஜிஸ்ட்ரியோட கால் பார்த்தா உன்னொரு பக்கம் பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அவனோட பக்கம் வெறியில என்னால இதை ஏத்துக்க முடியாது, நான் செத்தாலும் என் காலை எழுந்தாவாச்சு என்னுடைய மக்களுடைய உயிரை நான் காப்பாத்தாம விட மாட்டேன், எனக்கு என்னுடைய மக்கள் தான் முக்கியம், சாவு என் காலே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு அவனுடைய காலை வெட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வெறியில கட் பண்ணிடுவான் பாருங்க. காலே போன நிலைமையில கூட பார்த்தா சாவடி டீமன் லாட் லோட்டஸ் உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய ஸ்வாட் எடுத்து கண்ணிலே குத்துருவான் பாருங்க. அது கதறும். இதே சமயத்துல பார்த்தா அது தூக்கி அடிச்சிடும் மேஜிஸ்ட்ரியை. ஹீரோவும் உன்னொரு பக்கம் மேஜிஸ்ட்ரி நல்லா தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்த வாய்ப்பு கிடைக்குதுல டக்குன்னு தாங்கிட்ட இருக்கிற லேம்ப் லைட்ல இருக்கிற பவரை பயன்படுத்தி அதை மொத்தமா எரிக்க ஆரம்பிக்கிறான். அது மொத்தமா அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்குது. கமாண்டர் எல்லாருமே இதை பார்த்துட்டு நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னு யோசிக்க மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் பார்த்தா நல்லதா இருக்கான், காலை குணப்படுத்துறாங்க. கவலைப்படாதீங்க என்னுடைய மக்களே, உங்களை நான் நல்லபடியா காப்பாத்திட்டேன், அது போதும். இந்த தருணத்துல நான் இறந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான், உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன். தட்சியா பார்த்தா இன்னொரு பக்கம் காத்து போன பலூன் மாதிரி படுத்துட்டான். அவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். காடஸ் இன்னொரு பக்கம் ஹீரோ சைலோ நீ சாதிச்சிட்டடா என்னுடைய நைட்டு. உண்மைதான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்போ அவங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அந்த தொழிலாளர்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்க திரும்ப உயிரோட வந்துட்டாங்கன்னு உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இதே சமயத்துல பார்த்தா இந்த கமாண்டருடைய குரூப்ல மெயினான ஒருத்தன் இருந்தால ராஜிட்னு அவன் அங்க வர அவனுடைய நண்பர்களை மீட் பண்ணிட்டான். தலைவன் ஹீரோ கூட இருந்த பயவுல பார்த்தா என்னப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க தான் முடிச்சிருக்கீங்க, நான் உள்ள வந்தா நேற்று உயிரோட வெளியே வந்திருக்க மாட்டேன், அதான் உசாரா வெளியேட்டேன். உள்ள வந்து மாதிரி பெருசா இவர் கீச்சிருப்பாரு அப்படின்னு வந்து 2 பேரும் பாக்குறாங்க. கவலையப்படாதீங்க, மேஜிஸ்ட்ரியோடைய அந்த ரிப்பேர் ஒர்க் ஷாப் வந்து நான் திரும்ப பெல்ட் பண்ணி கொடுக்க தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவருடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடும். ஆமா உண்மையா சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே அந்த கிரேசி கிங்குக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் பண்ண பெரிய வேலையில தான் மாற்றமே இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருக்கிற கிராமத்து மக்களே நம்ம ஹீரோவை பார்த்து இவங்க கிரிமினல் ஹீரோஸ் தான் சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அவங்க பயப்படுவாங்க. ஹீரோவும் எந்த ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே மாறாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா இதே சமயத்துல பார்த்தா அந்த கிராமத்துல ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான போது ஒரு பொண்ணு வந்து என்னுடைய பர்த்டேவை எங்க அப்பா கூட கொண்டாடணும்னு சொல்லியிருக்கேன். அதே பொண்ணு பார்த்தா அந்த இடத்துக்கு வரா. அந்த அப்பா பார்த்தா ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா பேசினவர் தான். அவர் உடனே நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களால தான் இப்ப என்னுடைய பொண்ணுடைய பிறந்தநாளை சேர்ந்து கொண்டாட போறேன். அது நான் எங்க பண்ணேன், மேஜிஸ்ட்ரி தானே உங்களுக்கு உதவி பண்ணாரு, அப்படி பண்ணியிருந்தாலுமே நீங்க கூட இருந்தீங்களே. அப்புறம் எங்க பொண்ணு உங்களுக்காக ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறா, போ அவங்க கிட்ட கொடு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி சார் ஹீரோ என்னோட கிஃப்ட் ஏத்துக்கோங்க சொல்லிட்டு அவ கொடுக்க அந்த பூவை ஹீரோ பார்த்த உடனே மனசே உருகிடும் அவனுக்கு. இவங்க ஒருத்தவங்களாச்சும் நம்மள ஹீரோவா மதிச்சு ஏத்துக்கணும்னு. ஆனா காடஸ் பார்த்தா காமெடி பண்றா. ஆஹா குட்டி பரிசா இருக்கு, இதெல்லாம் பத்தாது எங்களுக்கு, நான் ஒரு காடஸா இருக்கிறதுனால எனக்கு பெரிய பரிசா வேணும், போய் எடுத்துவோம். நீங்க காடஸ்ன்ற மாதிரி உன பக்கம் அந்த பொண்ணு கேட்கறதுல ஹீரோவா என்ன இது கதையா இருக்கு, நீயே குட்டியா தான் இருக்க அந்த பொண்ணு மாதிரி, அதனால உனக்கு குட்டி கிஃப்ட் தரதுல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏய் நான் உனக்கு குட்டி கிடையாது, இவ்வளவு மாதிரி என்ன பேசிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறம் மனசார ஹாப்பியா அந்த கிஃப்ட் ஏத்துக்கிறான். ஏய் காடஸ் இந்த இதை வாங்கிக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா அதை ஏத்துக்கிறான். இது ரொம்ப அழகா இருக்குப்பா, இதை நான் உங்ககிட்ட கொடுத்ததுக்கான காரணமே குட்டி குழந்தைக்கு இந்த மாதிரியான குட்டி கிஃப்ட் தான் கரெக்டா இருக்கும், நீ தான் தலையில வச்சுக்கிறது கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருப்பான். ஏய் நான் குட்டி குழந்தை கிடையாது
அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பக்கம் இந்த ப்ரீஸ் இந்த விஷயத்தை பார்த்துட்டு சை அந்த ஹீரோ நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கான், இப்போ கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, கண்டிப்பா அந்த காடஸை திரும்பி வர வைக்கணுன்ற மாதிரி அவன் போலான்னு பார்க்க அந்த டைம் கமெண்ட் வரும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ நினைக்கிறது போல அவங்க ஹீரோஸ் எல்லாமே கிரிமினல்ஸா இருந்தாங்கன்னா இன்னத்துக்கு பல பேர் செத்துருப்பாங்க, ஆனா அவன் பல முறை இந்த இடத்துல இருக்க மக்களுக்கு உதவி பண்ணி காப்பாத்திருக்கான், பத்தத்துக்கு எங்களுடைய ஹோலி நைட்ஸை கூட காப்பாத்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை இன்னமும் நாங்கள் க்ளோஸா வாட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால இவன்லாம் இதுக்கு பின்னாடி எதுவும் தப்பான ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உண்மை என்னன்றதை நீ ஒத்துக்கந்தானும், நீ அந்த சர்ச்சுக்கு வேலை செய்யறனா அவங்களுக்கு போய் வேலை செய், இந்த இடத்துல வந்து பேட்டில் ஃபீல்டில் உன் உயிரை காப்பாத்தலாம், நாங்க ஒன்றும் வரல அப்படின்னு திமிரா பேசல. அவனுக்கு கடுப்பாயிட்டு அந்த தீட்டு கிளம்ப கேமரா இருக்கும். உன்னோட பக்கம் நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வந்துருச்சு, ஹீரோ சைலோ இருந்தாலும் உன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருப்பேன், அந்த காடஸை நல்லபடியாக பார்த்துக்கும். இப்போ நம்ம ஹீரோப்பும் மற்றவங்க எல்லாருமே கிளம்பி ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது காடஸும் நைட்டு நம்மளாம் எங்கடா போயிட்டு இருக்கோம், நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் வேற வேறு திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பு வந்திருக்கு, அந்த இடத்த நோக்கி தான் போகிறோம். அதே மாதிரி ஹீரோஸுக்கு எதுவுமே நிரந்தரமான பாதை கிடையாது. என்னடா இது இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவனுக்கு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு கேட்கவும் ஹீரோ கடுப்பாயிட்டே இப்போதான்டா ரெஸ்ட் எடுத்தோம், அதுக்குள்ளேயே என்னடா உனக்கு என்னால் வர முடியாதா, நீங்கள் வேணா கிளம்புங்க, இவனையும் விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்புறானுங்க. அதுக்கப்புறம் இயற்கையில் அமைஞ்ச ஒரு அரணா இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டை காமிக்கிறாங்க. இதுதான் முரேட் ஃபாரஸ்டோடைய பாதுகாப்பாரன் வெப் வாரியர் நெஸ்ட். அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த இடத்த பத்தி தெரியும். இது டீமன்ஸ் கிட்ட இருந்து பெரிய லெவல்ல பாதுகாக்கிற ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கு இது வரைக்கும். அது ஏன்னா இது பக்கத்துல மிகப்பெரிய நதி ஓடுது. அப்புறம் அந்த இடத்துக்குள்ள போக எல்லாம் பார்த்தா விழா கோலமா இருக்கு. அந்த இடமே மிலிட்டரி சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நைட்ஸ் தேவையான விஷயங்களை வாங்கிட்டு இருக்காங்க. என்னோட பக்கம் பார்த்தா இவனுங்க 2 பேரும் திருட்டுத்தனமா கடையில இருந்து சரக்கு பாட்டிலாம் எடுத்துன்னு வந்து குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடா காவல் காக்கிற வேலையை சொன்னா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கல, எனக்கு ஓகேடா பிரச்சனை இல்லடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம வேலையை பார்த்துனே தான் இந்த விஷயத்த செய்யறோம். அதுவும் இல்லாம இது ஃபெஸ்டிவல் டைம்ல என்னமோ சொல்லிட்டு போ, ஆனா இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது அவன் நம்மள உயிரோட விட மாட்டான். உர்றா இந்த மாதிரியான நாள்லாம் எப்பனா ஒரு டைம் தான் வரும், கிடைக்கிறப்பவே என்ஜாய் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த என்ஜாய்மெண்ட் கடைசி வரைக்கும் கிடைக்காது. நீ சொல்றது உண்மைதான், ஆனாலும் நம்மளுடைய வேலையை நம்ம கணக்கச்சிதமா பண்ணிதாகணும். அது மட்டும் இல்லாம எந்த டைம் வேணாலும் பிரச்சனை நம்மளை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஓவரா குடிக்காத சரியா, ஏன்னா சைலோ கீழே தான் இருக்கான், இப்ப எல்லாருமே இன்னும் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். உண்மைதான் வேணிட்டம், நீ எது சொன்னாலும் அது உண்மைதான், சரியானதுதான், அப்படிதான் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கான். எனக்கு வருத்தமான விஷயமே இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இல்லடா, நமக்கு ஏத்த பொண்ணுங்க எஞ்சினா கரெக்டா இருக்கும். உர்றா இது இல்லைனாலும் இன்னொரு நல்ல பிளேஸ் கிடைக்காம போயிடும், அங்க போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். நீ சொல்றது சரிதான். அதுக்கப்புறம் நம்ம சைலோவை தேடி அவருடைய மேஜஸ்டியும் வர்றாங்க. சைலோ இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்காக சில ஒயின்ஸை போயிட்டு வாங்கிட்டு வாடா. சாரி என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு எல்லா விதமான ஒயினும் காலி ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம மேஜஸ்டி இதெல்லாம் குடிச்ச உங்க உடம்புக்கு நல்லது இல்ல, மறந்துட்டீங்களா, நான் இங்க லாக்அப்ல இருக்கேன், என்னை யாரும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, என்கிட்ட அது மட்டும் இல்லாம காசே இல்லை, இருந்த காசு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன், அதனால நீங்க காசை கொடுங்க. டேய் ஆனா டோட்டா பார்த்தாங்க என்ன திருப்திகரமா குடிச்சிட்டு இருக்கான், அவனும் வெனிட்டமும் எனக்கு தெரியாம அவனுங்களை மட்டும் காசு கொடுத்துட்டே நீ, அவனுக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல, அவனுங்களை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சா அவனுக்கு அதை என்ஜாய் பண்ணின்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு வந்த பிறகு இருக்கு சரி தட்டு எங்க அவன் மிஷின் இன்னும் முடியலையே, அவனையாச்சும் அனுப்பி வாங்கி சொல்லுவோம். எங்க பாருங்க மேஜஸ்டி, அவனாச்சும் அவன் வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கானே, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேணும்னா யாருக்கிட்ட காசை கடனை வாங்கிடுவாங்க, நான் வாங்கி வரேன் உங்களுக்காக. ஒரு கிங்கா இருந்தா எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டீங்கன்னா எவனும் இருங்கடா, ஒரு நாள் உங்களுக்கு சம்பளமே போடாம இருக்கிறேன். சம்பளத்தை போட்டி ஒரு கிழிச்சிட்டாரு, நாடோடி மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்கோம், அமைதியா இருக்கிறது இவனுக்கு தெரியாது போல. அப்படி ஹீரோ உன பக்கம் கடுப்பாயிட்டு படுக்கும் போது பார்த்தா உன பக்கம் காடசங்க வருவா. எங்கதான் இருக்கியா, இன்னொரு தலைவலி வந்துருச்சு, டோரை ஓப்பன் பண்ணுங்களா, என்னடா டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறானுங்க, அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கானுங்க. நான் வெளியே போயிட்டு வேலை பார்க்கறது காட்டிலும் டோட்டா வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதனால இந்த இடத்துல நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே போ. இப்படியே இருக்கியே, வெளியே போனா உனக்கு ஆசையில எதுவும், வெளியே போனா ஹோலி நைட் வந்து என்ன வெளியே எதுவும் பார்க்க விட மாட்டானுங்க, திரும்பி இதே இடத்துக்கு தான் வர சொல்லுவானுங்க. எதுக்கு வெளியே போயிட்டு சரி வா நம்ம கேம் விளையாடுவோம். ஏன் நீயே விளையாடு, அது நான் காடஸுக்கு வந்து தனியாக விளையாடினா பிடிக்காது, என் கூட யாருன்னா ஆடணும், ஆனா இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, அது ஹோலி நைட்ஸ் கூட போயிட்டு நீ வேணா விளையாடு, அவனுக்கு யாரும் எனக்கு செட் ஆக மாட்டானுங்கடா. அப்புறம் முக்கியமான விஷயம், நீ இது மட்டும் என் கூட விளையாடணும்னு வச்சுக்கியா, கண்டிப்பா உனக்கு எதுன்னு கேட்கறேன் நான் அதை பண்றேன், வாடா ஹாப்பியா இருக்கும். வெனிடம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் எப்படி இதை விளையாடணும், ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்தா அது செஸ் கேம் மாதிரி தான் இருக்கு, அதுதான் நம்ம ஹீரோ கூட விளையாட சொல்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு ஹீரோவை நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு. வெனிடம் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கண்டிப்பா மற்றவங்களுக்காக சில விஷயங்களை வந்து ட்ரிக் பண்ணி ஏமாத்தி தான் பண்ணுவான். என்னது என்ன ட்ரிக் பண்ணிட்டேன், நான் இப்படியாப்பட்ட ஒரு கேமே இல்லையாப்போ, ஒரு வேலை உன் தொல்லை தாங்க முடியல அவன் இப்படி சொன்னான்னு தெரியல. எனிவே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ வெளியே போ. நீ என்ன புக்கை படிச்சுட்டு இருக்க, நீ படிக்கிறப்ப என்ன ரொம்ப அப்ப இது என்ன பண்றது, அதை நான் உங்ககிட்ட எப்பயோ கொடுத்துட்டேன், அதனால அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்ன சொன்னாலும் இவன் வரமாட்டானே. சரி ஜைலோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா உன்ன மாதிரியான ஆளெல்லாம் நீ புக்கை படிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன படிக்கிற, நான் போயம்ஸ் படிக்கிறேன். என்னது நீ கவிதை படிக்கிறியா, ஜைலோ நீ போயமா படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரிடா படிக்கிற, நீ ஆச்சரியமா வர இதை கேட்டு, எந்த மாதிரி அந்த படிக்கிற சொல்றா, உனக்குள்ள ரொமாட்டிக்கான விஷயம்லாம் இருக்குமா, அது எனக்கு சொல்லிக்கூட, நானும் சேர்ந்து படிக்கலாமா, முடியாது, என்னடா விருப்பத்துற 2 பேரும் சேர்ந்து படிப்போம். காலத்துக்குள்ள இது சுத்தமா பிடிக்காது, வேலை என்னமோ அதை போய் பார்க்கறத விட்டு எதுக்கு என் தொல்லை பண்ணிக்கிற, ஏன்ஷியன் புக்கு இதை நாங்க டிராகன்
அண்ட் ட்ரங்க்னு சொல்லுவோம். அதாவது இது ஏதுன ஒரு ஆர்த்தர் அல்ட்ரோயாட் கமிட்டே, அந்த ஒரு போயட் வந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு டிராகனா மாறி குடி போதையில அங்கேயும் இங்கேயும் அந்த டிராகன்ல இருந்து ஹியூமனா மாறதுக்காக வழிகளை தேடி அலைஞ்சிட்டு இருந்ததா போட்டிருக்கு. அதை ஒரு ஃபேண்டசியா கற்பனையா இந்த இடத்துல கவிதையை உருவாக்கி வச்சிருக்காரு. அடேங்கப்பா நல்லா இருக்கடா, அதால கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிச்சு வச்சிருக்கான். உண்மைதான், எனக்குமே ஆசை தான். ஒரு கட்டத்துல நானுமே போக போக இந்த கவிதைகள்லாம் எழுத போறேன். நீ ஒரு கவிதை நான் மாறணுமா? ஏன் நானும் ஆகக்கூடாதா? அவளுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இவெல்லாம் ஆனா எப்படியா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா கமெண்டர் வந்ததுக்கு வருவான். டே ஜெயிலோ, அடேங்கப்பா காடஸும் இந்த இடத்துல தான் இருக்காங்களா? உங்க கூட இருப்பாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வா கிவியா ஹீரோவும் என்ன கமாண்டர் ஹோலி நைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு வர வச்சுங்க. உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை போல, வெட்டியா இருக்கீங்க, அதனாலதான் வந்திருக்கீங்க போல என்ன பார்க்க. அப்படி இல்லைன்னா எதனா முக்கியமான இன்னொரு ஆர்டர் வந்திருக்கிறதுனால ஆபரேஷனுக்காக சொல்ல வந்தீங்களா? ரெண்டுமே தான். ஆனா இந்த இடத்துல உன்னால என்கிட்ட பெருசா பேச்சு போட முடியாது, அதனால நான் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியாக்கணும், அதனால என் கூட வா. நானும் வரும் சொல்லிட்டு காட சொல்றேன். ஏன்னா நான் கிரேட் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஃபெஸ்டிவல் இந்த இடத்துல நடக்க போதுல, அது இடத்துமே போயிட்டு வெளியே ஜாலியா சுத்தி பார்த்து ரசிக்கணும், ஷாப்பிங்கும் பண்ணணும். கண்டிப்பா கிவியை நான் பார்த்துப்பார், அதனால நான் வருவேன் நைட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றதுல ஹீரோவோ வேற வழி இல்லாம இந்த குட்டி ஜாதகம் கூட சண்டை போட முடியாதுன்னு கூட்டம் போயிடுறான். அதுக்கப்புறம் போயிட்டு கடைகளை பார்க்கும்போது அவன் சாதாரண மிட்டாய்களை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடா இது ரவுண்ட் ரவுண்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்தது இல்லையா, இதுக்கு முன்னாடி நீ எல்லாம் இதை பார்த்ததே இல்லையா, இதுதான் சுவையான மிட்டாய், எதாவது உருவாக்கவங்கள பார்க்க நகைகள் மாதிரி இருக்கு. அப்புறம் பக்கத்துலயே பார்த்தா ஃப்ரைட் நூடுல்ஸ் எல்லாம் வறுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவ இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ அதை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான் எப்படி செய்யறாங்கன்னு. அப்புறம் அது என்னடா இவ்வளவு பெரிய கியூ நிக்கிறாங்க, அது வந்து ஹீரோக்கு என்னன்னு தெரியல, இந்த ஐட்டம் மட்டும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க கிவியா கமாண்டரும் அது பேரு தான் மியோ வேர்ல்ட்ஸ் லீஸ் ஐஸ்கிரீம், ஃபர்ஸ்ட் கேபிட்டல்ல ரொம்ப பாப்புலர் ஆனது, நான் தான் அதை ரெகுலரா சாப்பிடுவேன் ரொம்ப அப்படின்னு அதை பத்தி புட்டு வச்சுக்கிறா. அவளுக்கு வந்து அது ரொம்பவும் பிடிக்கும் போல. அப்ப அதை நான் வாங்கி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி நான் கேள்விப்படுறேன், உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல, ஏன்னா இதை நான் ரெகுலரா சாப்பிடுறேன், டேஸ்ட் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கமெண்டரை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் தான், சும்மா பிடிக்காத மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்து காட சொல்லி நைட்டு சைலோ காசை போறா, நான் போயிட்டு வாங்கி வரேன் நம்ம எல்லாருக்கும். சரி எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இந்த அப்படி நமக்கு 2 பேருக்கு இல்ல 3 பேருக்கு சேர்த்து வாங்கிடுவா. உனக்கு வேணுமா? இல்ல இப்போதைக்கு என்னால டியூட்டில இருக்கிறதுனால சாப்பிட முடியாது, நீங்க வரைக்கும் வாங்கி வந்து சாப்பிடுங்க. அவ கடுக்குறான், நீ கேட்டல 3ஆவே வாங்கி வந்துருப்போ, வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்கி வந்துடுறேன் சொல்லிட்டு அவ ஜாலியா போறான். அப்புறம் ஹீரோ கூட தனியா இருக்கும் போது சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறான். ஜெயிலோ உண்மையிலேயே வந்து இத்தனை நீ ரொம்ப கெட்டவன் நினைச்சுன்னு இருந்தேன், ஆனா அந்த ஒரு சுரங்கத்துக்குள்ள பெரிய நடந்த சண்டையில என்னுடைய ஆட்களை நீ நிறைய பேர் காப்பாத்திருக்கேன், அது மட்டும் இல்லாம மதத்துல இருக்க அப்பாவியான மக்களையும் காப்பாத்திருக்கேன், நாங்களே அவங்களை கைவிட்டப்போ நீ கைவிடாம காப்பாத்திருக்கேன், அதுவும் இல்லாம காடஸையும் கூட இருந்த நல்லபடியா பாத்துக்கணும், எல்லாத்துக்கும் உனக்கு நன்றி சொல்லணும். சரி ஓகே, ஏதோ தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்க நீ, ஆனா நான் அந்த அளவுக்குலாம் ஒத்த நாள் கிடையாது. ஏன்டா உனக்கு சிரிக்க கூட தெரியாதா, உன்னை பாராட்டினா? ஓ சிரிக்கணுமா? அதெல்லாம் நான் சிரிச்சு எவ்வளவு காலங்களாவதுன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் காடஸை கொண்டவன்ற பேர் எப்பயும் மரியாதைல. சரி அதை விடு, நம்மளுடைய காடஸ் இருக்காங்களே அவங்கள நம்ம பாதுகாத்தே ஆகணும், அவளை நீ பத்திரமா கூட இருந்து பாத்துக்கோ. ஏன் இப்படி சொல்ற? இதுக்கான அர்த்தம் என்ன? அதுக்கான காரணம் என்னடானா நார்த்தர்ன் ரைன்ஸ்ல காடஸோடைய பெட்டியை நாங்க கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு கிடைச்ச 13th ஆர்டர் ஹோலி நைட்ஸ் உடைய உத்தரவின் பேர்ல அவங்கள அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய நாட்டுக்கு கொண்டு வரதுதான் மிகப்பெரிய பிளானே. அந்த ஒரு பிளான்ல எங்களுடைய ஹோலி நைட்ஸ் உடைய சின்ன ஒரு குழுவை அனுப்பிச்சு அவங்கள தான் அந்த கேரேஜ்ல வச்சு எடுத்துன்னு வர சொல்லியிருந்தோம். வர வழியில தான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு டீமன்ஸ் உடைய படை மூலியமா அட்டாக் பண்ணப்பட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. அது என்னடானா டெம்பிளை பொறுத்த வரைக்கும் காடஸை ஒரு பெரிய லெவலுக்கு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடவுளாவே பாக்குறாங்க. அவங்களுடைய பவருக்கு ஈடு இணைய யாரும் இல்லை, அவங்களோட வழிபாட்டு ஆளை தான் பாக்குறாங்களே தவிர மெச்சபடி எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்களை கொல்லணும்னு ஆசை இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இந்த டீமன்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு கருவியா தான் அவங்களையும் பாக்குறாங்க. தங்களை பாதுகாக்கிற ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் டெம்பிளுடைய அந்த பிரீசஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனா இன்னொரு வகையில மிலிட்டரியோடைய ஆட்கள் நம்ம காடஸை கண்டிப்பா ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அவங்கள ஒரு வெப்பனா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய சண்டை தான் இது. ஓ இதனாலதான் பெரிய பிரச்சனை இவனுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள போதா? பரவாயில்ல, நல்லாவே புரிய வச்சுட்டேன். என்னடா சாதாரணமா எடுத்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் எங்க இருந்து பிடிக்க போகுது? காடஸ் செனர்வாவை கொண்டது நீ தான்டா, உனக்கு இதோட வழியெல்லாம் புரியாது. என்னது? ஆமா, அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனையை ஆரம்பிச்சது. நீ மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம், கண்டிப்பா இன்னைக்கு மத்த காடஸ்லாம் வந்து அவங்க எல்லாரையும் பயன்படுத்தி இந்த டீமன்ஸை ஈஸியா கொண்டு இருப்பாங்க. மிலிட்டரிக்கு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஐடியா வந்தது. காடஸ் ஒவ்வொருத்தரையும் வெப்பனா மாத்தக்கூடிய ஒரு விஷயமா மாத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ரிசர்ச் இப்போ போயிட்டு இருக்கு. அதுல அவங்களுக்கான சாம்பிள்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு காடஸ் இல்லாம நம்மளால பல காடஸை இந்த இடத்துல நமக்கான வெப்பனா வெளியே கொண்டு வந்து உருவாக்க முடியும். அவங்கள பயன்படுத்தி அந்த டீமன்ஸை கொல்ல முடியும், டீமன் லார்ட்ஸையும் அழிக்க முடியும். அதுக்காக தான் மிலிட்டரியில இப்போ கரண்ட்ல இருக்கிற காடஸை வந்து ரிசர்ச்சுக்காக கொண்டு வர சொன்னாங்க. அந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஓ இதுதான் உன்னுடைய மெயினான வேலையா? ஆனா நீ அதை பண்ணக்கூடிய ஆள் வந்து மிலிட்டரிக்கு ஏன் துரோகம் பண்றதுக்காக என்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க, அவளை நல்லபடியா பாத்துக்க சொல்லி. அப்கோர்ஸ் எனக்கு வந்து இந்த டெம்பிள்ல இருக்கிற ஆட்களையும் சுத்தமா பிடிக்காது. டெம்பிளை பொறுத்த வரைக்கும் காடஸை இந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கெல்லாம் அவங்கள பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவில் இருக்காங்க. ஆனா இதுல மிலிட்டரியோடைய கை மேலோங்கி இருக்கிறதுனால காடஸை ரிசர்ச் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க. ஆனா எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை, அவங்களை எப்படி ஒரு வெப்பனை மாத்த முடியும்னு. ஆனா இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டீமன் லார்ட்ஸை எதிர்க்கக்கூடிய லெவலுக்கு கிட்டத்தட்ட நமக்குள்ள இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் பவர்ஃபுல்லாவே இருக்காங்க. அது யாருன்றது உனக்கே தெரியும். நீங்க தான், நீயும் உன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 டீமன் லார்ட்ஸை தோக்கடிச்சிருக்கோம் இது வரைக்கும். அதனால இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வந்தாலும்
நம்மளால கொல்ல முடியும். காடஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அப்பனா அவளுக்கு பதில் நம்ம சாக்ரிஃபைஸ் ஆகிட்டு நம்ம எல்லா டீமன் லாட்டையும் கொல்லணும்ன்ற உனக்கே தெரியும். இந்த உலகத்தில் வரக்கூடிய காடஸ் எல்லாமே ஒவ்வொரு விதமான கதவுகள் வழியாக வருவாங்க. அதுல ஒவ்வொரு காடஸும் தனக்கான தனித்துவமான பவர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு டீமன் லாட்டுடைய அழிவுக்கு அப்புறம் அந்த டீமன் லாட் அழிக்கிறதுக்காக வந்து அந்த காடஸோடைய வேலை முடிஞ்ச உடனே அவங்களை திரும்பிய சவப்பட்டியில போட்டு திரும்ப தூக்கத்துக்கு அமைச்சிருவோம். எனக்கும் தெரியும் காடஸோடைய எபிலிட்டி எல்லாமே. ஏன்னா தட்சியாவும் ஒரு காடஸால தான் இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டதான் என்ன சொல்லியிருக்கான். இது வரைக்கும் நான் வந்த 12 காடஸ் எல்லாருமே தனக்கான சக்திகள் வெளிக்காட்டினாலும் அது சிறந்ததா இல்லை. ஆனா இப்ப 13ஆவதா வந்த இந்த காடஸோடைய அந்த ஸ்வாட் சமனிங் எபிலிட்டி எல்லாமே மத்த காடஸை காட்டிலும் ரொம்ப தனித்துவமா பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா மிலிட்டரிக்கு இது மிகப்பெரிய லெவலில் யூஸ் ஆக போறதுனால காடஸ் இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இதனாலதான் புரியுது எதுக்காக நீ உன்னுடைய ஆட்களை கூட சூசைட் மிஷினுக்காக ஏற்பாடு பண்ணது. என்னதான் இருந்தாலும் காடஸ் ஆகக்கூடாது, நம்மளுடைய மிலிட்டரியில இருக்க ஆட்கள் செத்தா கூட பரவாயில்ல நீ யோசிச்சிருக்க. நான் யோசிக்கல, என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காடஸும் அவங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் அந்த வாங்கிட்டேன். கமாண்டர் சைலோ வெயிட் பண்ணுங்க, வாங்கிட்டு 2 பேருக்கு ஜாலியா சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சந்தோஷமா வர முகத்தை பார்த்துட்டு நம்ம கமாண்டருக்கே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஜாலியான பர்சனா, எதுவும் தெரியாத பர்சனா இருக்காங்களேன்னு. அடுத்த மிஷின் என்னன்றது என்கிட்ட சொல்லு. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்காக பண்ணியே தீர்றேன். காடஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. எனக்கு தெரியும் இந்த முட்டாள்கள் எல்லாம் காடஸை பயன்படுத்தி என்ன பண்ண போறாங்கன்னு. அதை நடக்க விட மாட்டேன். என்னுடைய ஆட்களுடைய உதவி மூலியமா நானே அந்த டீமன் லார்ட்ஸை கொல்லுவேன். இதை கேட்ட கமாண்டரும் சரிடா, அந்த மிஷின் என்னன்னா இந்த கோட்டையை பாதுகாக்கணும். ஒரு டிஃபென்ஸ் மிஷின்ஸ் இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நீ பாதுகாத்தே ஆகணும். அதுவும் நீ உன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா. இதே விஷயத்தை வெனிட்டம் கிட்ட சொன்னதுல அவன் ஷாக்கிட்டு என்னது வாழ்நாள் ஃபுல்லா இந்த இடத்துல வாழ்ந்துக்கணும், இந்த இடத்த பாதுகாக்கணுமா அப்படின்னு அவன் இப்போ இந்த இடத்துடைய மிலிட்டரி ஃபோர்ஸோடைய சீஃப் கிட்ட வந்திருக்கான். அவரும் ஆமா எங்களுக்கு வந்த கமாண்டின் பேர்ல ஹீரோஸ் எல்லாருமே நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டீமன் பிளேட்டுக்காக எதிர்த்து நீங்க இதே இடத்துல இருந்து சண்டை போட போறீங்க. இந்த இடத்த நீங்க பாதுகாத்தே ஆகணும். அப்ப நான் இன்னொரு வகையில சொல்ல போனா நம்ம இந்த இடத்துல சாகணும்ன்றீங்களா? பக்கத்துல இருந்து வெனிட்டமோ டேய் அவர்கிட்ட ஏடா இவ்வளவு பேசிட்டு இருக்க, கம்முனுறா, ஒருவேளை நம்மள கொண்டு போறான். டேய் நம்ம வேலை பார்த்தாலும் இந்த இடத்துல சாக தண்டா போறோம், என்னடா லூசு தனமா பேசிட்டு இருக்க. வெனிட்டமோ சரி இருடா நான் பேசி பாக்குறேன். எங்க பாருங்க நீங்க சொல்ல இந்த வேலையில வந்து எனக்கு சின்ன ஒரு விஷயத்த மாத்தலாம்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சிம்பிளா நாங்க இதை பாதுகாக்க தான் சொல்றோம். அதுக்கு நீங்க இதே இடத்துல தான் ஃபுல்லா வாழணும். அதுதான் புரியுது. எத்தனை நாளைக்கு நாங்க இதே வேலையை இந்த இடத்துல இருந்து பார்க்கணும்? நீங்க வாழ்நாள் ஃபுல்லா இந்த இடத்துல சாகுற வரைக்கும். எங்களுக்கான ஆட்கள் பலம் வந்து இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மேலோடத்தோடைய உத்தரவின் பேர்ல நீங்க இதயத்துல இருந்து எங்களை கூட இருந்து வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க இதயத்துல இருந்து ஸ்பெஷல் அட்டாக் அதுக்கு மேல பண்ணுவோம். ஸ்பெஷல் அட்டாக்கா பாய்சன் தான். 9th ஆர்டர்ஸ் படி காடஸோடைய அந்த பெர்ஃபியூம் வந்து மிசைல லான்ச் பண்ணி அனுப்புவோம். அது பெரிய மிராக்கல் தான். ஹீரோவும் டேய் லூசுத்தனமா இன்னும் அதையவா நம்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய சண்டையில அந்த டீம் உள்ளாட போட்டு தள்ளும் போது அதை பயன்படுத்தினீங்க. ஆனா அது திரும்ப கொஞ்ச நேரத்திலே கண் முடிச்சிருச்சு. அதெல்லாம் வேலை செய்யுது. நீங்க ஸ்பெஷல் ஆபரேஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல இதை பயன்படுத்தினா செத்துருவோம் எல்லாருமே. ஒன்னு நேரடியாக இதயத்துல இருந்து அட்டாக் பண்ணணும். அப்போ நாங்க இதுல மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டிருக்கோம். கோட்டையில இருந்து மிகப்பெரிய அட்டாக்க கொடுக்கறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய லெவல் இதுக்கான ஒரு டிஃபென்ஸ் இடத்துல அமைக்க போறோம். அந்த பாய்சன் ட்ராப்ல அது கண்டிப்பா வந்து மாட்டாமே போயிடும். ஏன்னா எந்த முடியாச்சு அதை திரும்பவும் பயன்படுத்தி பார்ப்போம். இது மேல வேலை செய்யுதான். ஹீரோவும் முட்டாள்களா திரும்பவும் நீங்க திரும்ப மாட்டீங்களா, அது ஈஸியா ரீஜெனரேட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்க மாட்டீங்களே. நீங்க சொல்றது சரிதான். அந்த டீமன் லார்ட்ஸோடைய டாம் ஸ்டோன் சொல்லக்கூடிய 15 ஹில்பின்ஸ் சொல்லக்கூடிய அந்த மான்ஸ்டர் தான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து வெளியிட்டமும் சரி ஓகே இங்க பாருங்க வந்த வேலையை நாங்க முடிக்காம இடத்துல இருந்து யாராச்சும் எங்கள ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நாங்க சொன்ன வேலையை செய்யாம நீங்க போனீங்கன்னா எங்க கூட நீங்க போட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து நீங்க வெளியே போன அடுத்த செகண்டே உங்களுடைய கழுத்து துண்டிக்கப்படும். அட கடவுளை எல்லாருமே செத்துருவோமா? இன்னொரு பக்கம் அந்த இடத்துல அவனுங்க சூழ்ச்சி பண்றான்ற விஷயத்த வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். நம்மள இதயத்துல இருந்து பலிக்காடு ஆக்கணும்னு பாக்குறானுங்க. இந்த விஷயத்த வெனிடம் வந்து யோசிச்சுட்டு ஜெயிலோ நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே இந்த ஆபரேஷனை நாங்க ஏத்து பண்றோம். ஆனா சில பல விஷயங்களை நாங்க இதுல மாத்தி அமைக்கணும்னு பாக்குறோம். என்ன நீ என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் என்னன்னா எங்களாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போனா எல்லாருமே செத்துருவோம்னு சொன்னீங்களா? அதுலதான் பிரச்சனை இருக்கு. என்ன ஏன்னா நாங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். எங்களுடைய பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது. அதனால ஒருத்தர் எதிர்பார்க்காத விதத்துல எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு அவங்க வரைக்கும் தப்பிச்சு போனா நாங்க அவங்களுக்காக வெளியாட இந்த இடத்துல இருந்து எதுக்காக சாகணும்? தெரியாதனமா அவங்க இந்த காட்டை விட்டு வழி மாறி கூட போயிட்டாங்கன்னா அதனால ஒரு பர்சன் இந்த இடத்த விட்டு வெளியே போனா கூட நாங்க யாரும் சாகக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் எக்ஸெப்ட் பண்ணாதானே எல்லாரும் சாகணும் அப்படின்னு அவன் பேச்சு போட்டு அவரையே வந்து குழப்பிடுறான். அதனால அவரும் டேய் என்னமோ பண்ணித்தோல என்ன ரொம்ப குழப்பாத. அப்புறம் மிச்ச விஷயங்களை வந்து நாங்க கெவியா கமாண்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதனால போயிட்டு வரும். அதுக்கப்புறம் ஜெயிலோ வெனிடம் கூட்டின்னு வெளியே கிளம்பும் போது வெனிடமும் இங்க பாடுறா இந்த ஒரு ஆபரேஷன்ல உனக்கு என்னென்ன வேணும்? தலைமை எதிர்பார்க்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் அவன் ரெடி பண்றதுக்கு தயாரா இருக்கிறது தெரிஞ்ச உடனே சாப்பாடு, குடிக்கிறதுக்கு ஒயின், பார்த்ததுக்கு ஆட்கள், நமக்கு நிறைய சண்டை போட ஆட்கள் தேவை, நிறைய பீரங்கிகளும் தேவை. முக்கியமா எனக்கு 2 பேர் தேவை. அது வந்து ஜெயசேவும் அண்ட் ரைனோவும். அவனுங்க வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கானுங்களே, அவனுங்க எந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ உண்மையிலே அவனுங்களுக்கு திரும்ப வரணும்னு ஆசையா? உனக்கு பிடிக்காத அவனுங்களா? வேற வழி இல்லை. இந்த விஷயத்துல நமக்கு ஆட்கள் தேவை. டேய் அங்கனடா குசு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஜெயிலோ திவ்யா கமாண்டர் கிட்ட ஈஸியா பேசலாம். அவங்க ரூம் இந்த இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி அவனுங்க வேற விதமா பேசலாம். அவன் புரிஞ்சுக்கிறான். இங்க பாரு யாரையும் நம்பாத. நீ என்ன இந்த முறை நம்புறல, கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன். உனக்கே தெரியும் நான் சீரியஸான விஷயத்த பேசணும்னா கண்டிப்பா எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் எல்லாரையும் சூழ்ச்சி பண்றதுல நான் வல்லுவேன். அவன் அந்த சொன்ன விஷயத்துல பெரிய அர்த்தம் என்னடானா அவன் சூழ்ச்சி பண்றதுல உண்மையிலே கெட்டிக்காரனா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு டைம்ல பார்த்தா அந்த டீமன் லார்ட்ஸை தோக்கடிக்கிறதுக்காக அரசாங்கத்தை எதிர்த்தே வந்து இந்த ஓயில் நைட்ஸுக்கு சார்பாகவும் சில முறை வந்து அந்த டெம்பிளுக்கு எதிராகவும் வந்து செயல்பட்டு இருக்கான். அவங்கள பத்தி
பத்தின உண்மைகளை வந்து அந்த மிலிட்டரி ஆளுங்க கிட்ட ரிவீல் பண்றதுல என்னோட பக்கம் இவனை எடுத்து பிடிச்சி இவன் பண்ற வேலை சிறப்பா இருக்கு, பத்தத்துக்கு தலைவனை வச்சு செய்யணும், இவன் நம்ம கூடிய இருந்தாதான் நமக்கு யூஸ் ஆகும், இவன் எங்கன்னா போயிட்டானா நமக்கு எதிராக பின்னாடி மாறுவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வலுக்கட்டாயத்தின் பேர்ல பார்த்தா அவனையும் ஒரு ஹீரோவா வலுக்கட்டாயமா தான் ஆக்கியிருக்கானுங்க. அவன் கழுத்தை வெட்டி ஒரு ஹீரோவா அந்த டைம் தான் முடிவு எடுத்திருக்கான். என்னையாடா இப்படி பண்றீங்க, என்னுடைய சூழ்ச்சித்தனம் ரொம்பவும் நல்லா இருக்குன்னு தானே இந்த வேலையை பண்ண வச்சுங்க, அவனை ஃபியூச்சர்ல இதை வச்சு உங்க எல்லாரையும் அள வைக்கிறேன். என் பக்கம் டோட்டாவும் டேய் அவனுக்கு 2 பேரும் மாட இந்த வர வைக்கிறேன், அவனுக்கு ரொம்ப மோசமான வந்த பிரச்சனை தானே பண்ணுவானுங்க, நமக்கு வேற வழி இல்லடான்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அதுல ஒருத்தனை காமிக்க அவன் பார்த்தா அந்த இருக்கிற ஆட்கள் கூட வந்து சூதாட்டம் ஆடிட்டு இருக்கான். அந்த ஒரு சூதாட்டத்துல வந்து அவனுடைய ஆப்போனன்ட் வந்து அந்த இருக்கிற எல்லாரையும் எப்படிதான் ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு வார்னிங் பண்ண அவன் ஏத்துக்காம இவனையே காண்டியத்துல ஒரு கடல அவன் கையை வெட்டி விடுவான். நான் தான் அவனுக்கு வார்ன் பண்ணல, திரும்ப இந்த விஷயத்த பண்ணாத, எனக்கு ரொம்பவும் பசிக்குதுடாப்பா அப்படின்னு அவனை பக்கம் அந்த இடத்துல சொல்லவும் போன எபிசோட்ல கடைசியில் பார்த்தா ஹீரோ எதிர்பார்த்த ஒருத்தன் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அந்த இடத்துல பயங்கரமா மக்கள் இடையில பண்றதுல இப்போ அவனுடைய சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இது ரொம்ப லென்த்தா போகும், பட் இருந்தாலும் நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன். அவன் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஹீரோவை ஆக்கிறதுக்கான காரணத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தலைவன் வெனிடம்னு சொல்லக்கூடியவன் சூழ்ச்சி பண்ணி பெரிய லெவல்ல விஷயங்களை சாதிக்கிறானோ அவன் பண்ண அந்த டெம்பிளுக்கும் ஹோலி நைட்ஸ்க்கும் இடையிலான பிரச்சனைகளால உருவான பிரச்சனையை பார்த்துட்டு தான் இவனை ஹீரோவா ஆக்கினா கண்டிப்பா பெரிய லெவல்ல நிறைய விஷயங்களை ஃபியூச்சர்ல மாத்துவான். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் சரியான தண்டனை இது இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அவனுக்கும் தண்டனையா ஹீரோவா கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில இவனையும் பார்த்தா இவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அது என்னடானா இவனுக்கு கேம் மாஷான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அசாசினேஷன் பண்றதுக்காக ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஆனா தலைவனும் அவன் சொன்ன ஆட்களையும் தாண்டி கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவான ஆட்களையே பார்த்தா அவன் கொண்டு வச்சிருக்கான். இதனாலதான் ஓலி நெட் வந்து கடுப்பாயிட்டு இவனை புடிச்சுன்னு வந்திருக்கானுங்க. டேய் இந்த மாசமே நீ கிட்டத்தட்ட 8 பேரை கொண்டு இருக்க, எதுக்குடா நீ தேவலம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உண்மை என்ன தெரியாம பேசாத பண்ண, உண்மையை பேசுற ஒத்தப்பன்பா, கொன்னதே கம்மியான ஆளுங்கப்பா, உண்மையை சொல்ல போனா எவ்வளவு திரும்ப கொன்ன, நான் 12 பேரு கிட்டத்தட்ட கொண்டு இருக்கேன் இந்த மாசமே. அவங்களை கொல்லும் போது வர சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு வேற எதுவுமே இன்பம் கிடையாது இந்த உலகத்துல. எனக்கு கொடுக்குற டாஸ்க் தான் நான் சரியா பண்றேன். முட்டாள், நீ ஒரு சைக்கோவா மான்தரான்னு தெரியல, தேவையில்லாத அப்பாவியான மக்களை தானே நீ இந்த இடத்துல கொண்டுட்டு இருக்க, உனக்கு அவங்களை கொண்டதுல எந்த விதமான கில்ட்டும் கிடையாதான். கில்ட்டா அப்படின்னா என்னன்றது என் வாழ்நாள் கிடையாதுடா. எனக்கு சொன்னதை நான் செஞ்சேன், அவங்க தப்பு பண்ணவங்க, அதனால அவங்க கொண்டதுலயும் நான் எந்த விதமான ஃபீலும் பண்றது இல்ல, ஜாலியா தான் இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தான் அந்த கில்ட்டெல்லாம். நல்லது எது கெட்டது எது, கடவுளுக்கு பயப்படுறது பேய் பிசாசுக்கு பயப்படுறதுலாம் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ பண்ண பெரிய குற்றங்களுக்காக தான் இப்போ நீ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க. ஓ அப்படியா, இதனாலதான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சு, எதுக்கு என்ன ஜெயில போடாம இப்படி விசாரணை பண்ணிருக்கீங்க, முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வெனிட்டமை எப்படி வந்து பேசியே அவனை ஒரு வழியா ஒரு ஹீரோவா மாத்திருப்பானோ அதே பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுக்கறதுக்காக அவனே வந்துட்டு அந்த இடத்துக்கு மெயினான ஆளு. அவனும் வந்த பிறகு இவங்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்பான். நீ பண்ணதுல எந்த விதமான குற்றத்தையும் தப்பையும் நீ ஒத்துக்கலுமல்ல, உனக்கு வருத்தமே இல்லையா? எனக்கு வருத்தம் இல்ல, நான் ரொம்பவும் ஹாப்பியா தான் இருக்கேன். முக்கியமா உனக்கும் வேணும்னா சொல்லு, நீ எதனா வேலை சொன்னா கூட நான் செய்யறேன், இன்னும் எத்தனை பேரை கொள்றதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு அவங்களை கொன்னாதான் சந்தோஷமே வரும்ன்ற மாதிரி அவன் சொல்றதுல சரி, அவங்களை கொன்னாதானே உனக்கு சந்தோஷம், நீயும் இந்த இடத்துல செத்து பழிச்சு வர்றதுக்காக நான் உனக்காக ஒரு கேமை கொடுக்குறேன், அது இன்னமும் சந்தோஷமா இருக்கும், என்ன ஓகேவா அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக அவன் வில்லத்தனமா சிரிப்பான் பாருங்க. தலைவனுக்கு அப்ப லைட்டா பயம் வந்துடும். என்னது என்ன ஹீரோ பார்க்க போறியா, அந்த வேலையை மட்டும் பண்ணிடாத, பதட்டம் படாத, கண்டிப்பா நீ சாகிறதுக்கு மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன், உனக்கு கொலை பண்றதுல எனக்கு மோட்டிவே கிடையாது, என்ன கொன்னுட்டா உன்னுடைய பனிஷ்மெண்ட் எங்க முடிஞ்சிருமே, அதனாலதான் உன்னை ஹீரோவை மாத்த போறேன். அவன் நடிங்க போயிடுவா கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுங்க பண்ண வேலையில ஹீரோ கூட சேர்ந்து இப்ப புதுசான ஆள் பேர் வந்து டஃப். தலைவன் பேருக்கேத்த பள்ளியா கொஞ்சம் சைக்கோவா தான் இருக்கான். வர வழியிலேயே பார்த்தா இவங்க எல்லாரையும் கடுப்பேற்றிட்டு வந்துட்டு இருக்கான். என்னைக்கான நம்ம டார்கெட் யாருன்றதை பார்க்க தானே போயிட்டு இருக்கோம். பயங்கரமா இருக்க போதுப்பா, வாங்கப்பா மஜா பண்ணுவோம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா, எவனை கொல்ல சொல்லுங்க கொல்லுங்க, சரி கொல்ல சொல்லுங்க நான் கொல்றேன். திவ்யாவும் ஹீரோ கிட்ட கேக்குறா, ஏன்டா சைலோ எதுக்குடா ஒரு லூஸ் எல்லாம் நீங்க உங்க ஹீரோன்ற பேர்ல கூட்டு வந்திருக்கீங்க, உண்மையிலேயே இவன் ஹீரோ தானே உங்க கூட சேர்ந்தவனா? உண்மைதான், பல முறை இவனை கொல்றதுக்கு டைப் பண்ணியும் எப்படி இருந்தாலும் உயிரோட வந்துடும், ஏன்னா ஹீரோவா இருக்கான்ல, இவன் வாயை மட்டும் அடக்க முடியாது, கொஞ்சம் பொறுத்து கக்குவியா. டாட்டாவா இதை தான் ஹீரோ கூட சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அதுக்கு தாண்டா நான் அப்பயே கேட்டேன், இவனெல்லாம் கூப்பிடாதீங்கடா, இவன் வந்தாலே இப்படி தாண்டா எதனா உன வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டான், இவனெல்லாம் செருப்பாலே அடிக்கணும், வாயை தந்தா மூடவே மாட்டான். அந்த டைம் பார்த்தா ஹீரோ கடுப்பாயிட்டு, டேய் மூடி நீ கம்முன்னு வாடா ப்ரோ, என்ன மன்னிச்சிட்டு போற, ரொம்ப அதிகமா பேசிட்டானா திரும்பியும். டாட்டா அவன் இதுக்கு தாண்டா சைட்ல நம்மள வெறுப்பேற்றது, நீ வரும் நம்மள கூப்பிடாதான்னு சொன்ன இவனை. டேய் என்னால அமைதியெல்லாம் வர முடியாதுடா டோட்டா, எதுக்குடா அவர்கிட்ட இப்படி புலம்பிட்டு இருக்க? ஆக்சுவலி பார்த்தா டஃப்ன்ற இந்த பைபிளை வந்து நம்ம ஹீரோ மேல அதிகப்படியான மரியாதையை வச்சுட்டு அவனை ரெஸ்பெக்ட் பண்ண பயப்படுறான் வேற ஹீரோக்கு. திரும்பி லோடான்னு பேசுறதுல ஹீரோவும் இந்த பாரு கம்முன்னு வரதுனா வா, இல்லைன்னா நீ திரும்ப கிளம்பி வராத அப்படின்ற மாதிரி கடுப்பாயிடுறான் ஹீரோ. ப்ரோ டென்ஷன் ஆகாத ப்ரோ, என்ன மன்னிச்சிரு ப்ரோ. டோட்டா அவனுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஹீரோவும் மன்னிப்பு கேட்கலையும் ஓவரா பேசுறான் பாரு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ காட்டுக்குள்ள பார்த்து இன்னும் நிறைய டீமன் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே முன்னோக்கி படையோட வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா டீமன் லாட்ஸும் வந்துட்டு இருக்கான். பார்க்க நத்த மாதிரியா இருக்காங்க. அவன் இன்னொரு பக்கம் அந்த புயல் போல வந்துட்டு இருக்க நம்ம கிபியா இந்த விஷயத்த பாக்குறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கிட்டவே வந்துட்டாங்கப்பா, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டே வந்துடுவாங்க தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோவை கிட்ட போயிட்டு பேசாம அவகிட்ட
அவ ஒரு நிமிஷம் வெக்கப்பட்டு தள்ளி போயிடுவான். உனக்கு என்னாச்சு? இல்ல அவங்க இன்னைக்கு நைட்டு தான் வந்துருவாங்க, நீ சரியா தான் சொல்ற. இதுல இருந்து தெரியுது அவளுக்கு நம்ம ஹீரோ மேல லைட்டா அந்த கிரஷ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது போல. ஹீரோவும் நம்ம கிட்ட இன்னும் எத்தனை ஹோலினேட்ஸ் இருக்காங்க பேலன்ஸ், ஒரு 50 பேர் இருப்பாங்க. எல்லாருமே ட்ரஸ்ட் ஒர்த்தி சோல்ஜர்ஸ் மட்டும் தான். ஆனா அவங்களுமே பத்த மாட்டாங்களே. வெனிடம் கிட்ட சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஜெயில இருக்கிற பிரிசனர்ஸ் கூட நம்ம இந்த ஒரு விஷயத்துல பயன்படுத்தலான்னு. கிவியவும் யோசிக்கிறான், ஏன்டா பிரிசனர்ஸ் போயிட்டு பயன்படுத்தணும்ன்ற, அவங்க டக்குன்னு தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ணுவேன்? சொல்றது புரியுதுதான், பட் இருந்தாலும் அவன் வெனிடம் வந்து பிளான் பண்ணிட்டான். பிரிசனர்ஸ் வெளியே அவங்கள விட்டு இது கூட ஃபைட் பண்றதுக்காக ஆட்களை சேர்த்தான். அப்படி யாராச்சும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னு அவங்க எல்லையை விட்டு தாண்டும் போதே செத்துற மாதிரி செட் பண்ண சொல்லியிருக்கான். அதுவும் நம்ம முக்கியமா வந்து அவங்களை என் கூட வந்து ஃபர்ஸ்ட் ரோட்ல நிக்க வச்சு தான் சண்டை போட வைக்க போறேன். இது கைண்ட் ஆஃப் ஒரு பனிஷ்மெண்ட்னே வச்சிடலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களும் கிரிமினல்ஸ்ல, அவங்களுக்கான தண்டனை இதுவே இருக்கட்டும் நல்லாவே. இன்னொரு பக்கம் டோட்டா தன்னுடைய பைனாகுலர் மூலமா, ஏன்பா அதுங்களை 1-2 வந்து இப்ப காட்டு பகுதியில வந்துருச்சுங்கப்பா சீக்கிரமாவே. அப்படியா டோட்டா நான் செக் பண்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அதான் அந்த டஃப்ன்ற பயபல வந்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி கண்ணாலேயே பாப்பான் பாருங்க, ஜூம் பண்ணி. அங்க பார்த்தா நிறைய டீமன் கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். என்ன பார்க்க நாய்க்குட்டி மாதிரி இருக்குங்க. சரி ஓகே கிவியாவும் என்னடா வெறும் கண்ணாலே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். உண்மையா சொல்ல போனா இவன் ஹீரோவா மாறினதுல இருந்து இவனுக்கான ஸ்பெஷல் எபிலிட்டியில இதுவும் ஒண்ணுதான். தான் இருக்கிற இடத்துல இருந்து தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து தன்னுடைய ஐ பவர் மூலியமா க்ளோஸ் அப்ல பாத்துருவான். டேய் டஃப், உன்னால அதை சமாளிக்க முடியுமா? நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். மிஸ் ஆச்சுன்னா எனக்கு கேட்காத. கிவியாவும் அவன் வச்சிட்டு இருக்கிற வெப்பன் வந்து ஸ்னைப்பர் மாதிரியானதான். சரியா சொன்னேன். அதையும் என்னுடைய மேஜிஸ்ட்ரி அவன் தான் உருவாக்கினான். அவன் திரும்பி வளர ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ண முன்னாடி என்னடா இதெல்லாம் போயிட்டு அவகிட்ட சொல்லி, டேய் மூடிட்டு சண்டை போறியா இல்லையா, அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண. சரி ப்ரோ சார், டென்ஷன் ஆகாது ப்ரோ. அதுக்கப்புறம் தலைமை ஷூட் பண்றது எல்லாமே அக்யூரேசியா போயிட்டு அந்த டீமன் கிரியேச்சர்ஸ் எல்லாமே போட்டுதல் ஆரம்பிக்குது. எப்படி பஞ்சு கரெக்டா அடிச்சனா? நெத்தி அடி சொல்லி அடி. டேய் இதெல்லாம் பத்தாதுரா, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. சரி ப்ரோ கடுப்பாவது டோட்டா ப்ரோ. தலைவன் அதுக்கப்புறம் இன்னும் வரக்கூடியதை பார்த்தா நிறையவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் விடாம. இவ்வியவும் ஏன்டா இவங்கிட்ட இது விடுறத பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இல்ல, இவன் நல்லா ஸ்னைப்பரா இருந்து இந்த இடத்துல இருந்தே அட்டாக் பண்ண முடியாதனால கண்டிப்பா எல்லாத்தையும் அவனால சமாளிக்க முடியும். சின்ன சின்ன டீமன் கிரியேச்சர்ஸை இவனால போட்டு தள்ளுறதுனால நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளும் குறையும். சரி ஓகே, நம்ம போயிட்டு டிராப்ஸ் செட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏமா எப்படி பாத்துட்டு இருக்க? மேடம் உங்களை தான் கூப்பிட்டுங்கிறேன். கிவியா மேடம் போலாமா? ஏடா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நீ கிவ் அப் பண்ற மாதிரி ஐடியா இல்ல. நான் என்ன பண்றது, இந்த காட்டை விட்டு என்னால் வெளியே போக முடியாது. நான் இதே இடத்துல இந்த மக்களுக்கு உதவி பண்ணிதான் ஆகணும். மக்களை காப்பாத்து தானே என்னுடைய வேலையா போயிடுச்சு. அதுவும் இல்லாம நீ அந்த ஒரு விஷயத்த சொன்னல, அதுலயே நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கினேன். கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை கை விட்டுறக்கூடாது. உங்க எல்லாரையும் நான் பாதுகாக்கணும். பரவாயில்லைய, முன்னத்தை விட இப்போ உனக்கு நிறைய அக்கறை வந்துருச்சு போல எங்க மேல. உண்மைதான், நீங்க வேற மேடம் வந்து நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, உங்களை பாதுகாத்தே ஆகணும். என்னது நான் நோபல் ஃபேமிலியா? யாரும் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? என்னது நீங்க நோபல் ஃபேமிலி இல்லையா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ற? நீ வேற ஹை கிளாஸ்ல சேர்ந்தவளா இருப்ப, அதனாலதான் நோபல் ஃபேமிலில இருந்து இவனை கமாண்டரா போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். உண்மையா சொல்ல போன அப்பெல்லாம் கிடையாது. எங்களுடைய அங்கிள் ஒரு பிரீஸ்ட், அந்த டெம்பிள்லயே ஹை பிரீஸ்ட்ல அவரும் ஒருத்தர். ஐயா ஹையஸ்ட் ரேங்க் இருக்கிற டெம்பிள்ல சேர்ந்த பிரீஸ்ட் அவரு. நான் இது வரைக்கும் கேள்விப்படலையே. ஏன் இதை சொல்ல நீ? இதே சமயத்துல பார்த்தா சில விஷயங்களை பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பொறுக்காலையும் பார்த்தா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போலாமா? சரி போலாம் கத்தாத. அதுக்கப்புறம் கிவியாவை வர சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல போக சொல்றான். அவங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பி திரும்ப கோட்டைக்கு வரேன். கோட்டையாண்ட வரும்போது பார்த்தா இன்னொரு யூனிட் உடைய கமாண்டர் ரத்தத்துக்கு வரான். கூடவே பார்த்தா இன்னொரு காடஸ் அவங்க வராங்க. கமாண்டர் கிவியா குட் ஈவினிங். என்னால நம்ப முடியல, போயும் ஒரு ஹீரோ கூட எல்லாம் நீங்க சேர்ந்து வேலை பாக்குறீங்க. இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் வேண்டிக்கிறேன் கடவுள் கிட்ட. அந்த காடஸுமே கிவியா நீங்க கவலைப்படாதீங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஆனா கூட இருக்கிறவனும் பெல்மேரி தயவு செஞ்சு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன கேட்காம எதுவும் சொல்லாதீங்க. முக்கியமா இவன் பக்கத்தில் நிக்கிற இந்த நாய் வந்து காடஸ் கில்லர், உங்களை மாதிரியான காடஸை கொல்லக்கூடியவன். அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. இவனுக்காகலாம் நீங்க வேண்டாதீங்க. ஹீரோ இதை கேட்ட உடனே கடுப்பாயிடுவான். சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். அப்புறம் இந்த மிஷின் முடியும் போது நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க என்ன பாராட்டணும்ல, கவலையே படாதீங்க, நான் உங்களை பாராட்டுறேன். நீங்க தான் என்ன பொறுத்தவரைக்கும் பர்ஃபெக்டான காடஸ் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒண்ணு மண்ணமா இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி கிவியாவும் புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா காடஸ் இவங்க மேனிபுலேட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் அது 9th காடஸ் தானே? சரியா சொன்னேன். அவங்க தான் லேடி பெல்மேரி 9th ஹோலி நைட்ஸ் உடைய கமாண்டர் தான் அவரு. அவருடைய ஆர்டரின் பேர்ல தான் இந்த இடத்துல இன்னொரு யூனிட் அவங்க வந்திருக்காங்க. அவன் பேரு ஹோல்டு சிப்லியோஸ். எனக்கும் தெரியும். ஏன்னா சவுத் சைட்ல இருக்கிற சில லேண்ட்ஸ் வந்து அவன மாதிரியான ஆட்கள் தான் வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவன் மூலியமா தான் இந்த இதுக்கு முக்கியமான பொருட்கள் வந்து இறங்கிருக்கு. அதனாலதான் அவன் பேர் அப்படி வச்சிருக்காங்க. சரியா? ஆமா, இந்த பேரல் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த பேரல் ஃபுல்லா பார்த்தா அந்த டீமன்ஸ் அழிக்கக்கூடிய லெவலுக்கான பாய்தன் தான் போட்டு வச்சிருக்காங்க. டாப் வந்ததுக்கு வந்துட்டு ஏன்டா டீமன் லாட் அந்த காட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு, காட்டையும் தாண்டி இன்னைக்கு நைட் வந்துருவான். இந்த பாய்தன் டாபாலாம் இந்த இடத்துல பேரல்ல போட்டு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகும் நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்குமே தெரியல அது வேலை செய்தா இல்லையன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இது தடுக்கிறதுக்கான இன்னொரு வழியா இருக்கிறதுனால இதை நம்ம கூட வச்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா அந்த டீமன்ஸ் உடைய அட்டாக் வந்து ஸ்லோ பண்ணிச்சுன்னா நல்லது தானே நமக்கு. சரி நீ சொல்ற மாதிரி அப்படியே வச்சுக்கோ. அந்த டைம்ல பார்த்தாம அது திரும்ப கண்மு வச்சு நம்ம எல்லாரையும் கொண்டுடுச்சுன்னா எனக்கு இந்த தடவை தனியா சாகலாம் விருப்பம் இல்லை. அதனால நான் யாரையாவது இந்த தடவை கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். எவன்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து பக்கத்துல இருக்க ஒரு சோல்ஜர் கடுப்பாயிட்டு என்னடா சொன்னேன், யாரை பார்த்து இப்படி கேட்கறேன்னு சொல்லிட்டு அவன் தப்பா நினைச்சுன்னு அவன் கடுப்பாயிட்டு வந்து இவன் அடிக்கலன்னு வரேன். தலைவன் தன்னுடைய கத்தி எடுத்து அவனை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். லோ லெவலான ஒரு ஹீரோடா நீ. அந்த டைம் பார்த்து கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்து தடுத்துருவான். அவன் வெப்பன் பயிட் படுத்துறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவும் உன்னோட பக்கம் கையை பிடிச்சி இறுக்கமா வச்சுப்பான் பாருங்க. விட்டா இவன் எங்கடா கொண்டுட்டு போறான்னு. ஹீரோவும்
ஹீரோவும் இங்க பாரு தேவையில்லாம திரும்ப தப்பா இந்த கத்தியை வெளியே எடுத்துறத டென்ஷன் ஆகாத ப்ரோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பதட்டமா இருக்கிற சமயத்துல கண்டிப்பா நான் இந்த மாதிரியான ஒரு ஆளை கொண்டாதான் எனக்கு சந்தோஷமே வரும். டேய் இவனுக்கெல்லாம் ஹியூமன்ஸ்ரா, டீமன்ஸ் தான் நீ கொல்லணும். என்ன பொறுத்தவரைக்கும் இவனுக்கு 2 பேரும் ஒண்ணுதான். நம்மளை பத்தி தப்பா தான் பேசுவாங்க இந்த கம்யூனிட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காடஸ் அங்க வருவா. ஜைலோ இங்க தான் இருக்கே, நீ உன்னை கண்டுபிடிச்சேன், வாங்க வாங்க காடஸ் அப்படின்னு அந்த டாஃப் கேட்க, டேய் உன்னை எங்கெல்லாம் தேடிந்த தெரியுமா, கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எம்மால கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லடா, ஏன்னா நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்னுடைய நைட்ன்றதை மறந்துட்டியா? சமாதானப்படுத்துறா பாருங்க நம்ம கிவியாவும். காடஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நானும் அவனும் எதுவும் பெருசா பண்ணல, வாய மூடு நீ, எனக்கு நல்லாவே தெரியும். கிவியாவும் சைலவும் சேர்ந்து காட்டுல ஜாலியா டேட்டிங் தானே பண்ணி என்ஜாய் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க, என்னை விட்டு தனியா போவீங்களா? எனக்கு கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது சொல்லிட்டு அவ கடுப்பாவே. ஆனா கிவியா எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறானா அவன் நம்ப மாட்டா. ஹீரோவும் இங்க பாரு நீ சொன்னாலும் சொல்லனாலும் நாங்க என்ஜாய் தான் பண்ணுவோம், உனக்கு என்னப்பா எப்படி இருந்தாலும் நீ வந்தா ஒன்னும் பண்ணிருக்க போறதில்ல, உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு, நீ இதயத்துல இருந்தா பாதுகாப்பா இருப்பேன். அதே மாதிரி எனக்கும் அவளுக்கு ஒன்னும் எல்லாம் கிடையாது. காடஸ் நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்காக பாருங்க காட்டுல இருந்து நிறைய இந்த சாப்பிடுறதுக்காக பணம் எடுத்து வந்திருக்கு, இது சூப்பர் டேஸ்டா இருக்கும், சாப்பிட பாருங்க. அவ கடுப்பாயிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் சாக போக சொல்றியா நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபன்னா இருந்திருக்கீங்க மட்டும் நல்லாவே தெரியுது, என்ன விட்டு போயிட்டீங்களா மாதிரி வருத்தப்படாது, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் நாங்க எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. சரி நீ என்னுடைய நைட்ரா எப்பறம் என்ன விட்டு போலாம், ஒரு வார்த்தை கூட சொல்லாம. ஆனா அவன் பார்த்த கண்டுக்காம டஃபோடைய ஒரு சின்ன ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பார்த்துட்டு என்ன கண்டுக்கவே மாட்டான் இவன் கம்முனாட்டி நைட்டா. நான் சொல்றது கவனிட்டு அவங்கள தானே பேசிட்டு இருக்கேன், உனக்காக எவ்வளவு திறமை இந்த கஷ்டப்பட்டு நான் வேலையும் செஞ்சுட்டு ஜாலியாவும் இருந்துட்டு இருக்கேன், ஆனா என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டா நீ. அது என்ன பண்ணலாம் இப்போ, என்ன பண்ணலாமா, கொஞ்சமாச்சும் உனக்காக வேலை செய்யறானே, எனக்காக எதனா பண்ணணும்னு நினைப்பு இருக்கு. உங்கள்கிட்ட நிறைய முறை கேட்டானா நீ எதுவுமே கேட்கற மாதிரி ஐடியா இல்ல, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், இதே மாதிரி எனக்கு டென்ஷன் பத்தி இருந்தேன், கொஞ்சமா சொல்றதை கவனிக்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே கவனிக்கிறேன் சொல்லு. ஆனா இதை கேட்ட உடனே ரொம்ப கடுப்பாயிடுவா, என்னடா இவன் சீரியஸா பேச மாட்டானு. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு வருவான். ஹீரோ சைலோ உங்களை பார்க்கறதுக்காக வித்தியாசமான ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன பார்க்கவா? ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்ததான் தெரியுது அவங்க எல்லாருமே அந்த வில்லேஜஸ். ஏய் நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க, இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பெரிய ஆபத்து இந்த இடத்துக்கு வருதுன்னு கேள்விப்பட்டோம், அதனாலதான் உதவி பண்ண உங்களுக்காக வந்துட்டோம், கவலைப்படாதீங்க, முன்னத்தை விட இப்ப நாங்க எல்லாருமே தயாரா இருக்கும். ஹீரோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய சிச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நிலைமை மோசமா தான் ஆகும், உங்களால சமாளிக்க முடியாது, எங்களுக்கு புரியுது இயற்கை எதிர்த்து எங்களால சண்டை போட முடியாதுன்னு, பட் இருந்தாலும் எங்களால என்ன உதவியை பண்ண முடியுமோ நாங்க அதை பண்ணிட்டு போறோம், ஏன்னா நீங்க எங்களுக்கு பின்ன உதவி பண்ணீங்களே அது புரியுது, ஆனா நான் ஒரு ஹீரோ வந்து பெருசா எந்த விதமான வேலையும் பெருசா பண்ணல, உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம், அவங்களுக்கு நல்ல ஆறுதல் கொடுத்து தான் வந்திருக்கோம், இங்க வந்ததுக்கான காரணமே இந்த இடத்துலயும் எங்களுடைய வில்லேஜ் சேர்ந்த நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்க உதவி பண்ணதான் இங்க வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கோம், நாங்க உயிரையும் தியாகம் பண்ண தான் வந்திருக்கோம், அதனால எங்களை விட்டுறாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ணியே தீர்வோம் இந்த முறை. அந்த டைம் பார்த்த மேஜிஸ்ட்ரியும் அவங்கள கரெக்டா வந்திருக்காங்க, ஜெயிலோ நீ கம்முன்னு கடை, என் நைட்டா என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பாடு, என்னுடைய மக்களே நீங்க சரியான சமயத்துக்கு தான் வந்திருக்கீங்க, கண்டிப்பா கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல பேட்டில் ஃபீல்ட்ல உங்களுடைய உயிர் எல்லாம் போயிடுச்சுன்னா நடுகள் உங்களுக்கு நட்டு வைக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனை சேர்ந்து உங்களை வழிபடுவாங்க. தலைவன் அவனுக்குமே பார்த்தா வெட்டு விழுந்திருக்கு கழுத்துல, அதுல இருந்து தெரியுது அவனுக்கு ஹீரோன் லிஸ்ட்ல சேர்த்துருப்பானுங்க, அவன் படையை திரட்டி அந்த இடத்துல அவனுங்களையே பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா பிளான் படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அட்டாக்குக்காக ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. வெனிடமுடைய அட்டாக் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா தான் இருக்கும், பட் ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய சண்டை தான் பாத்தீங்கன்னா இவனுக்கு பிளான் பண்றது காட்டில ரொம்ப டிஃபிகல்ட்டா போகுது, எல்லாத்தையுமே ரெடி பண்றானுங்க, அதெல்லாமே பர்ஃபெக்டா போயிடுவோம், பட் இருந்தாலும் இதுல வந்து சில பிரிசனர்ஸா வச்சுட்டு இருப்பானுங்களே, அவனுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே வந்து நம்ம ஹீரோ எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு சை எவ்வளவு கேவலமான ஹீரோஸ் எல்லாம் கூட நம்ம வேலை செய்ய போறோம், எதுக்கு தேவையில்லாம இவனுக்கு வந்திருக்கானுங்க, இவனுக்கு கூட போயிட்டு நம்மளாம் வேலை செய்யணுமா சொல்லிட்டு அவன்ல ஒருத்தன் வந்து பாஸ் மாதிரி இருக்கான், அவன் அந்த இடத்துல பேசத்துல பக்கத்துல இந்த டஃப் வந்து கடுப்பாயிட்டு ஒருத்தனுடைய கையை கூட இருக்கும் பிரிசனர்ல ஒட்டி விடாம போறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு வாய பழப்பாங்க, ஏன்டா இப்படி பண்ணனே, எங்க பாருங்கப்பா என்னுடைய ப்ரோ கிட்ட யாரோ கோவப்படுற மாதிரி பேசக்கூடாது, அதனாலதான் அவன் கையை வெட்டினேன், முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, உங்களை விடவும் நாங்க முக்கியமானவங்க தான் இந்த இடத்துல, நாங்க ஹீரோஸா இருக்கோம், பல பேர் உயிரை காப்பாத்துறோம், ஆனா நீங்க அப்படி கிடையாதுல, நீங்க எல்லாருமே கிரிமினல்ஸ். டேய் எதுக்குடா அதுக்கு அவன் கையை போயிட்டு வெட்டின, நான் தாண்டா பேசினேன் இந்த இடத்துல, நீ இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆளா தெரிஞ்சியா, அதனாலதான் சண்டைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உன்னை விட வீக்கா இருந்த உன்னை போயிட்டு அட்டாக் பண்ண. ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே அவன் கழுத்து பிடிச்சி நெருப்பான் பாருங்க டஃப் ஓடிது, அவனே பயந்துருவான், எங்க பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையும் பண்ணதோ அவனை உன்னையே நான் கொண்டுருவேன். சரி சரி டென்ஷன் ஆகாத ப்ரோ, பண்ணல, இருந்தாலும் திரும்ப எவனா இப்படி பேசினா அடிப்பேன், இப்படிதான் உன்னை எப்படி இவன் பேசலாம் அப்படின்னு ஹீரோ மேல இருக்கிற அக்கறையில் தான் இப்படி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து வேணிட்டும் போது ஒரு முக்கியமான ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுக்க, ஆனா ஹீரோவும் அதை என்னால் ஏத்துக்க முடியாது சொல்லிட்டு மறுத்துட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான் அவன்கிட்ட. அந்த முக்கியமான விஷயம் என்னடானா சிம்பிளா சொல்றேன், டீமன் ஆர்மிக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவங்க நம்மளா இருந்தாலும் ஆதரவா வேலை செய்யறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்மளால கண்டிப்பா அவங்களை சமாளிக்க முடியும். இப்பவே 5 அறிவு இருக்கிற ஜீவன்களையே பயன்படுத்தி அந்த டீம் கண்ட்ரோல் பண்ணி நம்மள அடிக்கிறான், இதே 6 அறிவுக்கு கிட்ட யாராச்சும் மனிதர்கள் மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும். இதெல்லாம் வித்தியாசமான ஆர்டிகல் படிச்சியாடா, அதனால இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பார்த்து கேட்க, அது உண்மையா இருந்தா என்ன பண்ணுவேன் அது சொல்லு, ஏன்னா இயற்கை தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு தான் இருக்கு, டீமன் லார்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆகுறாங்க, அதனால கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்களுடைய மொத்த குறிக்கோள் என்னடானா நம்ம ஹியூமனிட்டியை அழிக்கணும், யாருமே கடைசியில வரைக்கும் மிஞ்சக்கூடாது, இந்த உலகம் அவங்களுக்கு சொந்தமா
சொந்தமாக்கணும், அதுதான் எதிர்பார்க்கறாங்க. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஹீரோவும் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் பேசின விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றதுல நிறைய உண்மைகள் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எதிர்பார்த்தது போலயே நைட் டைம்ல அந்த காட்டை தாண்டி எல்லா விதமான டீமன் கிரியேச்சர்ஸும் இப்ப அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க. அவங்க வந்துட்டாங்க. சரி அங்க பாரு. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா குதிரைகள் மாதிரியான மாற்றத்தை வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. இது அவங்களுடைய வேன்கார்டு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்த எல்லா விதமான பேரியர்ஸையும் வந்து மேஜஸ்டி ஆக்டிவேட் பண்ண சொல்றான். ஹீரோக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. கிங் லைட்டா சொதப்புறானே, ஒழுங்கா வேலை செய்வியா அவங்கள. அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை நோக்கி அட்டாக் பண்ண சொல்லவும் இதுல தப்பிக்கிறதுல பார்த்தா சிக்னல்ஸ் கொடுத்து பேரியர்ஸ் ஆக்டிவேட் பண்றதுல அதுக்கு எல்லாமே அதை தாண்டி வரும்போது பொசுங்குதுங்க. எல்லாரும் தயாரா இருங்க, விட்டுற கூட இந்த முறை எனிமிஸ் எவனா வந்தாலும் கொண்டு தான் குவிக்கணும், அப்பதான் நம்ம உயிரோட இருப்போம். இதே சமயத்துல பார்த்து ஸ்னைப்பரோடைய உதவி மூலியமா நம்ம ஸ்டாஃபும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல நிறைய பிரிசனர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி தான் அட்டாக் பண்றாங்க. ஆனா பொடி பசங்க இப்ப கூட ஆட்டோ கூட அவனுங்கெல்லாம் போட்டு தள்ளி அசால்ட்டா. எனக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்ற வெனிடம், சொல்ற வேலையை மட்டும் செய், தேவையில்லாம அவசரப்படாத. புரியுது, நான் அவசரப்படல, பொறுமையாவும் இருக்கேன். இதே மாதிரி பார்த்தா கெவியா தன்னுடைய கமாண்டர் பொறுப்புல இருந்து தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்து பிளான் படி பர்ஃபெக்டா அடிக்கிறாங்க. ஹோலி நைட்ஸ் உடைய கேங் பார்த்த ஒரு பக்கம் உள்ள புந்து மாச்சஸ் எல்லாமே குடல் குந்தாணி எல்லாம் பிரிச்சு மேய்றாங்க. அதுக்கப்புறம் கிவியாவோடைய அட்டாக் பண்ண நைட்ஸ் எல்லாமே திரும்ப கிளம்பி இன்னொரு திசையில வர மாச்சஸை அட்டாக் பண்ணிட்டு வெளியே போக ட்ரை பண்றாங்க. டாப் ஓனர் பக்கம் சைலோ ப்ரோ அங்க பாருங்க என்னமெல்லாம் வந்துட்டு இருக்கு. கார்டஸ் வந்து இதை சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் வாய போலந்து என்னடான்ற மாதிரி போய் பார்க்க, அட கடவுளே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். என்னடா ஆச்சுன்னு பார்க்க நம்ம கதை முடிஞ்சது. கிவியா பார்த்துட்டு அதிர்ச்சியாவா பார்த்தா அந்த இடத்துல குதிரைகள் மாதிரியா இருக்கிற டீமன்ஸ் மேல வந்து மனிதர்கள் போலியா இருக்கிற ஆட்கள் வந்து அந்த டீமன்ஸ்க்கு ஆதரவு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. என்னாலுமே இதை நம்ப முடியல. இப்பதான் முறை அந்த மாதிரியான விஷயத்த பாக்குறேன். நம்மள மாதிரியே 6 அறிவு உள்ள உயிரினங்களும் இந்த டீமன்ஸ்க்கு உதவி பண்ணுதுங்களா? அப்ப நான் நம்ம கதை இந்த இடத்துல தான் முடிஞ்சது, எல்லாரும் செத்தோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அடுத்த செகண்டே பார்த்தா அதுங்கெல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சோல்ஜர்ஸ் உன்ன பக்கம் திணற ஆரம்பிக்கிறதுல அவங்க கிரியேட் பண்ண பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி கூட பார்த்தா சில மான்சர்ஸ் குதிரைகள் மான்சர்ஸ் வந்து உள்ள போயிட்டு பெரிய அட்டகாசம் பண்றதுல ஒருத்தனை கொண்டு தூக்கி நிக்கும் பாருங்க. எல்லாருக்கும் அல்ல இல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்திருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடவும் மறந்துடாதீங்க. ஹைப்ன்ற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா புண்ணியமா போவோம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.